SCM and quantitative techniques. Okay. In the crash course, I have to cover all the content in 6 hours, which is really not possible. But I made it in such a way that you will be able to understand all these things at least because of this crash course. Scoring ability. ஏற்கனவே ஒரு 40 என்னால 50 ஆக்க முடியும். 0ல இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? 0 plus 20% 0 தானே. So whatever the level you have. Okay, அதுல இருந்து நான் enhance பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். Okay, I'll just give a try for that. இப்ப இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் SCM பொறுத்த வரைக்கும் I drafted a small crash course material. The material நான் எப்படி டிராஃப்ட் பண்ணேன் அப்படி சொன்னாக்க based on the previous 5 sets of question paper. அதுல last June 25, December 23, June 23 விட்டுருங்க. அந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன்ல இல்ல, அதுக்கு பிறகு எல்லாமே ஒரே பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணதுல எந்தெந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்னு நான் இங்க நோட் பண்ணி இருக்கிறேன். ஆல்சோ அவைலபிள் இன் யுவர் கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துருச்சா மெட்டீரியல்? கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல் மேடம் ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல்ல எல்லாரும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். யூ நோ நீட் டு ஹேவ் your note to copy everything. This one is more than enough. Keep your that pillow like books away. அது பார்த்து எனக்கு தூக்கம் வந்துடுது. அப்படியே பின்னாடி ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்பா. 6 மணி நேரத்தில் கவர் பண்ணிடலாம். இந்த புக் எடுத்து வந்திருக்கிறீங்க. கொண்டு வர சொல்லிட்டாங்க. ரைட். ஸோ இப்போதைக்கு ஃபைனல் மூமெண்ட்ல அந்த புக்கை நம்ம டச் பண்ண போறது இல்லை. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இதுதான். இதுக்கப்புறம் நான் ஒரு 10 days என்ன படிக்கிறதுன்னு சொல்றேன். அதை படிச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்கோரிங் எபிலிட்டி will be enhanced by 20% at least. Yes. All the things are already available in printed form. அங்கங்க நீங்க குறிச்சிக்க வேண்டியதான். கொஸ்டினும் இருக்கு, ஆன்சரும் இருக்கு. எதை ஃபார்மேட்ஸ் எதாவது கொடுத்துருக்கோ அந்த ஃபார்மேட்டும் அதிலே இருக்கும். அதனால லிசன், score in that paper itself. I am simplifying your notes taking ability also here, so that you need to put your 100% attention for the listening. Okay. Now. So இந்த மாதிரி எந்த சாப்டர்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்த்தேன். இந்த பாஸ்ட் 5 sets ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல 4 செட், ஒரு செட் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அதான் ஃபர்ஸ்ட் செட். இந்த 2022 சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ப்ராபப்லி அந்த நேரத்துல ஒரு மெத்தட் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ரீடிஃபைன் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் 4 செட், அதுல செக்ஷன் 1, 2, 3 எல்லாத்துக்கும் தனித்தனியா நான் கொடுத்திருக்கிறேன். So this is how you can expect. This is how you can expect. பட் இருந்தாலும் இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. எந்த சாப்டர் படிக்கிறது தெரியல. எல்லா சாப்டர்லயும் 7 marks 14 marks வந்திருக்கு. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் again represented this way. This will be a guide for you. SCM and quantitative technique exam focus topic. நான் எக்ஸாம் ஃபோக்கஸ் டாபிக்னு இங்க லிஸ்ட் பண்ணி இருக்கிறேன். இந்த டாபிக்கை நீங்க ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க கிளியர் பண்ணிடலாம் ஈஸியா. So that's a logic. Before I go in this lecture further, நான் CMA ஃபைனல் படிக்கும்போது நான் காலேஜில் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஈவினிங் பார்ட் டைமா வேற ஒரு இடத்துல ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு டைமே கிடையாது. எக்ஸாமுக்கு ஒரு 15 days முன்னாடி தான் டைமே கிடைச்சது. எக்ஸாமுக்கு 15 days முன்னாடி இருந்த அந்த டயத்துக்குள்ளார படிச்சு I cleared this group 3 as well as group 4 ரெண்டுமே அதே மாதிரி தான் படிச்சேன். So matter of 15 days to 1 month. ஓகே, அப்படின்னா இங்க உங்களுக்கு ஸ்டில் 15 days இருக்கு ஃபுல்லாவே பாஸ் பண்றதுக்கு. இந்த 15 daysல நான் பாஸ் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நான் இங்க சொல்றேன். பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்போ வந்து ஒரு 10 செட் கிடைச்சது. இப்போ வந்து 4 தான் இருக்கு. ஒன்னு ஆஃப்கோர்ஸ் அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், என்ன டைம் பார்த்துல. ஸோ 5 செட் இருக்கு. நான் படிக்கும்போது கொஞ்சம் சிலபஸ் வந்து லேட் ஆனதால எனக்கு 8 to 10 செட் கிடைச்சது. 10 செட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். அதுக்கப்புறம் தியரி ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்தேன். தென் ஐ கிளியர். So to pass the examination, what you have to do is very simple. 30 marks வந்து உங்களுக்கு MCQ 30 marks. நீங்க இந்த MCQல ஓரளவுக்கு எல்லா கான்செப்டும் வச்சிருந்தால் கேரண்டி 15 மினிமம் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் 15, 14 to 16 லைக். அண்ட் அதுக்கப்புறம் you have to cover 5 questions out of 7 additional questions given. Okay, so 1, 2, 3, 4, 5, 6, 7 questions. Okay, யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 3 years எக்ஸாம் இந்த மாதிரி படிச்சுக்கீங்க. 3 years எக்ஸாம்
1.5 hours, 1.5 hours பிடிச்சிக்கங்க. ஓகே, யுவர் இன்டென்ஷன் டு ஸ்கோர் the pass mark, minimum pass mark in first 1.5 hours itself. So 40 marks வந்து நீங்க எதுல ஸ்கோர் பண்ணீங்கன்னா 1.5 மணி நேரத்துல ஸ்கோர் பண்ணிட்டா பார்க்கணும். 1.5 மணி நேரத்துல 40 marks ஸ்கோர் பண்றது நீங்க என்ன பண்ணணும்? That's a strategy. கட்டாயமா இந்த MCQ எடுத்துட்டீங்கன்னா உங்களால ஒரு 15 to 20 minutesல 15 marks வந்துரும். So வந்துருச்சு. இன்னொரு 15 marks நமக்கு 25 marks ஷார்டேஜ் இருக்கு. ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொன்னாக்கா ரஃபா 14 marks இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ ரஃபா 14 marks இருக்கு. அப்ப ரஃபா 14 marks இருக்குன்னா ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணா போதுமானது. ஒரு கொஸ்டினுக்கு half an hour, இன்னொரு கொஸ்டினுக்கு half an hour, ரெண்டு கொஸ்டின். அப்படின்னா ஃபுல் கான்செப்ட் இருக்கணும், ஃபுல்லா டெப்தா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சாப்டர் பத்தின ஒரு தியரி இருக்கணும், பிளஸ் கான்செப்ட் தவிர நீங்க 3 சாப்டர், 2 சாப்டர் போதும். 2 சாப்டர் சொன்னேன். 3 சாப்டர்ஸ் நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் worst scenario 3ல 2 சம் நீங்க எழுதிட முடியும். 7ல 5 சொல்லல, 7ல 2 சம் சொல்றேன். 7ல 2 சம், அந்த 2 சம் வரக்கூடிய சாப்டர் என்னவோ அதை நீங்க மாஸ்டர் பண்றது ஒரு கஷ்டமே கிடையாது, ஈஸியா பண்ணிக்கலாம். அந்த 2 சாப்டர் நீங்க மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல 15, 2 சாப்டர்ல 14 plus 14 28ல நீங்க ஒரு 15 25 எடுக்கிறீங்க அப்படி சொன்னாக்க you scored the basic required mark, pass mark வந்துச்சு. அப்ப கான்செப்ட் எல்லா சாப்டரும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் 3 சாப்டர்ஸ் வந்து நல்ல டெப்த் படிச்சிட்டீங்கன்னா நீங்க 40 கேரண்டி. 40க்கு போக வாய்ப்பே இல்லை அந்த 3 சாப்டர்ஸ். சரி, இன்னொரு 1.5 மணி நேரத்துல என்ன பண்ணலாம்? இன்னொரு 1.5 hours இன்னொரு 2 கொஸ்டின் எழுதுனா போதும். ஓகே, 2 கொஸ்டின், அந்த 2 கொஸ்டினுக்கு இன்னொரு 2 சாப்டர் அடிஷனலா படிச்சா போதும். சோ இன்னொரு 2 சாப்டர் நீங்க அடிஷனலா படிச்சீங்கன்னா another 15 default இல்ல 10 14 கூட வேண்டாம், 10 20 marks நீங்க வாங்குனீங்கன்னா உங்களால ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும். So from this it is very clear, covering 5 major chapters where you can score more mark, அதை நீங்க clear-ஆ understand பண்ணாலே நீங்க exemption வந்துருவீங்க. Always set your target to pass examination as scoring 60 is the minimum mark, not 50 or 40. உங்க மைண்ட்ல இருந்து என்ன இருக்கும், 60 ஸ்கோர் பண்ண பார்க்கணும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப கூட நான் ரொம்ப பேர் இன்டராக்ட் பண்ணும்போது, சார் அந்த கொஸ்டின் ரொம்ப டஃப் சார், சம்பந்தமே இல்ல ஒரு டாபிக்ல கேட்டுறான் சார், என்ன டாபிக், பெனால்டி கேட்டான் சார். நம்ம பெனால்டி டஃப் தான். இப்ப நீங்க டாக்ஸ் படிச்சீங்கன்னா பெனால்டி எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. நான் என்ன சொல்லுவேன், ரிஸ்க் எடுக்காது, விட்டுருங்க. ஓகே, அதுல ஒரு 2 மார்க் வரும் சார். அம்மா இந்த கஷ்டப்பட்டு பேப்பர் செட் பண்ணி இருக்கிறார், பேப்பர் இவாலுவேட் பண்றாரு, அவர் 2 மார்க் எடுத்துட்டு போட்டுமே, நம்ம மிச்சம் 98 வாங்குவோமே. So you need to set the target to score the minimum mark. 60 அப்படின்னா உங்களுடைய ப்ரெஷர் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காவே. இவங்க பார்க்கும்போது 100 மார்க்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணணும், அதுவும் பர்ஃபெக்ட்டா அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. we are not expecting the perfection. 100 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 5 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணா போதுமானது. ஓகே, 3 plus 2, அது எத்தனை சாப்டர்? 3 plus 2 5 சாப்டர்ஸ். மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் வச்சிருக்கீங்க? 7 சாப்டர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப நீங்க வந்து 7ல 5 அப்படின்னு சொன்னா என்னாச்சு, உங்களுக்கு பை டிஃபால்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுல நீங்க பாஸ் பண்ணதுக்கு எவ்வளவு படிச்சா போதும்? 3 out of 7 படிச்சிருந்தாலே போதும். 40% படிச்சாலே நீங்க வெளியே வந்துருவீங்க. தட்ஸ் a logic. இதான் சிஸ்டமேட்டிக் நீங்க பண்ண போறது. இப்ப இதுல எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, எக்ஸாம் ஃபோக்கஸ் டாபிக்ஸ்னு கொடுத்திருக்கிறேன். மொத்தம் இந்த 2ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் எந்த சாப்டர்ல வருதுன்னு பாக்குறோம். எப்போதுமே 8th கொஸ்டின் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எல்லா சாப்டரும் கலவையா தியரி வரும். அதுதான் நான் இந்த கான்செப்ட் சொல்றேன். இந்த கான்செப்ட் படிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சாப்டரும் கலவையா ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு உங்களால மினிமம் இந்த 8th கொஸ்டின்ல ஒரு பேசிக் மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். பேசிக் மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அந்த 8th கொஸ்டின். ஆக்சுவலா வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம் சொன்னாலே CMA குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, CMA குரூப் 3 இருந்தாலும் சரி, மெயின் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கோட வேரியேஷன் அதான் டாப். நீங்க அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be able to score guaranteed 14 marks. மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிற அந்த பிளாக் வந்து டிசிஷன் மேக்கிங் டெக்னிக், ரெலவென்ட் காஸ்டிங், பிரைசிங் டிசிஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குரூப், அந்த சாப்டர் நீங்க மாஸ்டர் பண்ணணும். So if you master that, so your guaranteed scoring ability being 14 marks. First priority. Second வந்து எங்க போகுது அப்படின்னு சொன்னாக்க, சர்ப்ரைசிங்லி QT குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், நெட்வொர்க் அனாலிசிஸ். நான் பார்த்த எல்லா கொஸ்டின்லயும் 14 மார்க்ஸ் வந்திருக்கு. நெட்வொர்க் அனாலிசிஸ் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, லேர்னிங் கவ் ஒரு 7 மார்க்கும் இதுக்கு ஒரு 7 மார்க்ஸும் கொடுத்திருக்காங்க. This is the second priority. 7th chapter will be the second priority. Okay. Of course, you have the 8th. Okay. 7th question is another priority.
கிளியர்? அது தவிர இன்னொரு ப்ரையாரிட்டி எப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நீங்க இன்டர் குரூப் ஒன்லையும் படிச்சிட்டீங்க, குரூப் டூலையும் படிச்சிட்டீங்க. குரூப் டூல படிச்சது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இங்க ரிகன்சிலேஷனோட வருது. அந்த ரிகன்சிலேஷன் ஃபார்மேட் தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கு மேல ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். யூ கேன் கேரண்டி ஸ்கோர் another 14 மார்க்ஸ். இந்த 3 சாப்டர் வச்சிருந்தாலே போதும், நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க, 40 கீழே போக மாட்டீங்க. லக் இருந்துச்சுன்னா இதுலயே நீங்க எக்ஸாம்ஷன் வந்துருவீங்க. இதுல எப்படி சார் எக்ஸாம்ஷன் வருவீங்க? 14 மார்க்ஸ்ல சப்போஸ் எல்லாமே ஃபுல் மார்க் வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 42 வந்துருச்சு. இதுல வந்து நம்ம நேரத்துக்கு 30ல ஒரு 20 மார்க் வந்தாலும் நீங்க எக்ஸாம்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இந்த 3 சாப்டர் பிளஸ் ஃபுல் சாப்டர் பத்தின வியூஸ் யூ கேன் கெட் தி எக்ஸாம்ஷன் ஆல்சோ. இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் சாப்டர், 5th சாப்டர் and 7th chapter. This is the order you have to prepare. This is the order you have to prepare. Okay. Clear? நீங்க क्वेश्चन பேப்பர் வாங்கி பாத்தீங்கன்னா நேரா உங்க மைண்ட் எங்க போகணும்? 2nd, 5th, 7th பேர். 2nd, 5th, 7th வேற எந்த क्वेश्चन நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வேற போலாம். ஏன்னா அந்த 3 நீங்க மாஸ்டர் பண்ணிடுங்க. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணா போதும், இத ஃபுல்லாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Is that clear? Then we have to get the exemption. worst scenarioல இந்த 3மே நமக்கு சொல்லி போட்டுச்சு. அப்ப worst scenarioல இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கு. இதில் நம்ம 60 எதிர்பார்த்தோம், வர வாய்ப்புகள் கம்மி, 40 வந்துருச்சு. 40, 35ல இருந்து 55 வருது, நோ ப்ராப்ளம். 40 ரிஜிடா 40 இருக்கணும் அவசியம் இல்லை. சில நம்ம 30 வந்துச்சுன்னா இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு, ஒரு 10 பேஜ் வந்தீங்கன்னா வெளியே வந்துருவீங்க. So that's how we can plan for scoring another 20 marks in the last 1.5 hours. அதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இன்னும் 2 டாபிக். அந்த 2 டாபிக் வந்து எங்க இருக்குன்னா 4th சாப்டரா நம்ம இதை படிக்கலாம். This will be your another intention to cover. அதுக்கப்புறம் நீங்க எந்த டாபிக் கவர் பண்ணலாம்னா 8th இத கவர் பண்ணலாம். Here you can score 14 marks. Here you can score 14 marks. எதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டே போலாம் அப்படி சொன்னாக்க 6 and 7 ஸ்கிப் பண்ணிட்டே போலாம், பட் ஈஸி. அதுல இப்ப ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங், த்ரூபுட் அக்கவுண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா அதோட என்ன சேர்க்கறாங்கன்னா சம்பந்தமே இல்லாம லீன் தியரின்னு என்ன, இந்த மாதிரி சில தியரி, குவாலிட்டி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தியரி கேட்கறாங்க. இந்த மாதிரி சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம், ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ல டிஃபால்ட் மார்க் உங்களுக்கு வந்துரும். யூ வில் கெட் தி டிஃபால்ட் மார்க். ஓகே, 7 மார்க்ஸ் வந்துரும். இந்த ஆக்டிவிட்டி அண்ட் த்ரூபுட்ல டிஃபால்ட் 7 மார்க்ஸ் வந்துரும். இந்த தியரியில நீங்க என்னதான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் 3 to 4 மார்க்ஸ் வரும். ஏன்னா ஃபுல் கண்டென்ட் உங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால இதுல ஸ்கோரிங் எபிலிட்டி குறையதே ஒழிய யூ கேன் ஸ்கோர் பெட்டர் மார்க் ஆல்சோ ஹியர். அதே மாதிரி இந்த கான்செப்ட் 6A and 6B, 6A and 6B டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் ஈஸி தான். ஆனா எல்லா நாளும் வரல. டிரான்ஸ்போர்டேஷன் எல்லா முறையும் வந்துச்சுன்னா அது ரிலேபிளா படிச்சுட்டு போயிருக்கலாம். 2 எக்ஸாம் கேட்டிருக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் சம்பந்தமே இல்லாம லீனியர் ப்ரோக்ராம் கேட்டிருக்கிறாங்க, ஒரு முறை சம்பந்தமே இல்லாம அசைன்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க, சிமுலேஷன் ரெகுலரா வந்திருக்கு. இந்த கேஸ் ஆஃப் worst scenario இந்த 2 சாப்டர், எந்த 2 சாப்டர் அப்படின்னு சொன்னாக்க இந்த லாஸ்டா மார்க் பண்ணிட்டு இருக்கிற சாப்டர்ஸ், இந்த சாப்டர்ஸ். ஓகே, ஐ ரைட் இன் திஸ் கலர். ஓகே, இந்த 2 சாப்டர் வந்து 4th சாப்டர், 4th இல்ல, ஓகே யா மாத்தி போட்டோம்னா 5th வந்து இது. 5th வந்து டார்கெட் क्वेश्चन, அதுல பார்க்கணும். 14 மார்க்ஸ் கேரண்டி. சோ இந்த ஏரியாஸ் இருக்கு இல்லையா, 4 நம்பரிங் தப்பா போட்டனா. ஓகே, தட்ஸ் a problem. டூல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஓகே ஓகே, சோ this is second, this is third, this is 5th, this is 7th, this is 8th, 4, 6. இந்த ரெண்டும் நீங்க கை வச்சீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்க முடியாது, 14 வாங்க முடியாது. 7 or 6 லக் இருந்தா ரெண்டுமே சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படி சொன்னாக்க ரெட் decision making techniques, relevant costing, pricing decisions, idellame. As 6 hours is allotted, I am not able to cover completely, but my focus is to make you at least score the minimum mark. Idha ennuடைய coverage plan பண்ணிருக்கிறது. So what you can do,
to score pass mark, focus on the top 3 must read chapters. Top 3. Decision making problem, standard costing, இன்னொன்று PET and CPM, PERT and CPM. இந்த 3 chapters, 3 chapters நான் கவர் பண்ணிடுவேன். Decision makingல ஒரு பார்ட் மட்டும் தான் கவர் பண்ணுவேன், ஃபுல்லா நான் கவர் பண்ண மாட்டேன். ஏன் ஃபுல்லா கவர் பண்ண மாட்டேன்னா அது லென்த்தியான சாப்டர். If you want then I'll support differently. Later on we'll see. So அதனால இந்த 3 chapter guarantee நான் கவர் பண்ணிடுவேன். Cover these priority chapters first for maximum score impact. இத முடிச்சிட்டீங்களா, அடுத்தது எங்க போறீங்க? For exemption, prepare the top 5 scoring chapters நீங்க படிக்கலாம் fully. இது வந்து fully. இந்த இது படிச்சீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை, and you can score with the exemption also. Clear? Now, எந்த சாப்டர் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்? Decision making. Decision makingல marginal costing அப்படின்னா என்னன்னு தெரியும், அதோட பேசிக் ஃபார்முலா கொடுத்திருக்கிறேன். அண்ட் என்ன மாதிரியான क्वेश्चंस எக்ஸாம்ல வர வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொன்னாக்க, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மெஷின்ஸ், சூட்டபிள் மெஷின்ஸ், சேல்ஸ் மிக்ஸ், லிமிட்டிங் ஃபேக்டர் ப்ராப்ளம், 2-3 ப்ராடக்ட் இருக்குன்னா எந்த ப்ராடக்ட் எலிமினேட் பண்றது, ஏதாவது ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான shut down or continue, make or buy, plant merger, expansion, evaluation of different alternatives, choices given. இந்த மாதிரியான क्वेश्चंस வரும், கேரண்டி இதுல क्वेश्चन வந்துட்டே தான் இருக்கு. No way to escape. Okay, especially இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல மட்டும் 21 மார்க்ஸ் வருது. ஓகே, 21 மார்க் வந்திருக்கு. ஓகே, அந்த 21 மார்க் பாருங்க எப்படி வருதுன்னு இங்க நான் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. இது கம்ப்ளீட்டா மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கோட வேரியேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ். சோ மொத்தமா 21 மார்க்ஸ் வருது. பட் செகண்ட் டார்கெட் காஸ்டிங், கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஏன் கேபிட்டல் பட்ஜெட்டிங் இதுல கேட்டாங்க தெரியல, நான் ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எஃப்எம்ல இருக்குது, பட் நீங்க எஃப்எம் படிச்சிருப்பீங்க, அதனால கேபிட்டல் பட்ஜெட்டிங் கேட்டா உங்களால ஹேண்டில் பண்ணிருக்க முடியும். 3 முறை டார்கெட் காஸ்டிங், 1 முறை கேபிட்டல் பட்ஜெட், 2 அசெட்ஸ் கொடுத்துட்டு இந்த 2 அசெட்ஸ்ல மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் எந்த அசெட்ஸ் நீங்க டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு இதுல போய் கேட்டு சொன்னாங்க. நான் யோசிச்சேன், சரி ஓகே, as a professional students you need to have the knowledge over all the subject அப்படி வச்சுக்கிட்டோம்னா 21 மார்க்ஸ் இந்த டிசிஷன் மேக்கிங்ல வந்து டார்கெட் காஸ்டிங் ஒரு another topic if you cover guarantee உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும்னா 2-14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. 2-14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. That's a logic. Now let me start with first blockல இருக்கக்கூடிய transfer pricing, relevant costing. இத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன பார்க்க போறோம்? டார்கெட் காஸ்டிங், relevant costing and transfer pricing. So this is going to be covered. இது 4th priority ல வருது. 4th priority, so I'll deal it later on. So that I'll go for the second priority ஆன network analysis, PET and CPM. Network analysis and PET and CPM. 11th chapter, page number 58. Okay. பார்க்கலாமா? Now நெட்வொர்க் அனாலிசிஸ் நோட்ல வேண்டாம், நேரா புக்ல ஆன்சரும் கொடுத்துட்டேன், क्वेश्चனும் கொடுத்துட்டேன், எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போறேன், அது போதுமானது. ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் கவர் ஆயிடும். ஓகே, சோ நெட்வொர்க் அனாலிசிஸ்ல வந்து we have PET and CPM. உங்களுக்கு இந்த சாப்டர் கிளாரிட்டி இருக்கா? இருக்கிறது ரொம்ப ஈஸியான சாப்டர் PET and CPM தான். உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக இருக்கிறது சாப்டர், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். என்னவா அது மட்டும் தான் வேணுமா? பண்ணிடுவோம் கிராஷ், அது கிராஷ் கோர்ஸ்ல கிராஷ் பண்ணிடுவோம். சோ இப்ப PET and CPMல நெட்வொர்க் அனாலிசிஸ் PET and CPM இருக்கு. ஓகே, அண்ட் கான் சார்ட் இதெல்லாம் ஓகே, அண்ட் ஸ்லாக் எல்லாம் பார்த்திருப்பீங்க, float usage and CPM. C அப்படின்னு சொன்னாக்க a project consists of following activities. இது ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் டைம் எவ்வளவு தேவைப்படுது,
and இதை பேஸ் பண்ணி draw the network diagram. Network diagram நமக்கு AOA மாடல், AON மாடல், ரெண்டு மாடல் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு மாடல் கிளியரா வச்சுக்கிட்டா போதுமானது. ரெண்டு மாடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ மாடல், ஆக்டிவிட்டி ஆன் நோட் மாடல் அப்படின்னு ரெண்டு மாடல் இருக்கு. அதாவது ஒரு ரெண்டு சர்க்கிள் போடுறோம், இதான் நோட். அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஆரோ போடுறோம். இந்த ஆரோவை நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். இத ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் தட் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். இது வந்து AOA மாடல். AON மாடல் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அந்த நோட் தான் ஆக்டிவிட்டி. அப்ப இன்னொரு சர்க்கிள் இருக்கு, அது ரெண்டு கனெக்ட் பண்ணி இருக்கணும். இது ஆக்டிவிட்டி 1, இது ஆக்டிவிட்டி 2. This will be representing the sequence. யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் சொல்லக்கூடிய சீக்வென்ஸ் இதை மீன் பண்ணது ஆரோவை. இது ஆக்டிவிட்டி ஆன் நோட் மாடல். சி இந்த செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது பெர்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த பெர்ட் பேஸ் பண்ணி வந்த இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நான் வந்து ரெண்டு மாடலையும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஆக்டிவிட்டி அண்ட் ஆரோ அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் நோட் மாடல்ல. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் லேட்டர் ஆன். பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டின் நம்பர் 3 ஓட பியூட்டி என்னன்னா, ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க, எது ப்ரெடிசஸர் எது சக்சஸர்னு வேற கொடுத்திருக்காங்க. எது ப்ரெடிசஸர் எது சக்சஸர்னு கொடுத்திருக்காங்க. Now it's your duty. Now it's your duty to decide which activity comes first and second based on the reading information. Like first question அந்த மாதிரி இல்ல, டேட்டாவே நம்பரிங் கொடுத்திருக்காங்க. நம்பரிங் கொடுத்திருந்தா அந்த சம் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். சோ அந்த சிம்பிளா இருந்துச்சுன்னா இந்த சம் நாம எப்படி சால்வ் பண்றோம் பாப்போம். First question. First question. Okay. See here. A project consisted of following activities with the estimates notes. Activity 1, 2, 1, 3, 1, 4. அப்படின்னா எல்லாமே 1 அப்படிங்கிற நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. From there 2, 3, you have to draw in a rough manner. அதுக்கப்புறம் அது சரியா வரலன்னா அங்கங்க கேன்சல் பண்ணிட்டு நீங்க ஃபேர் மெத்தட்ல பிரசன்ட் பண்ணிக்கலாம். 2 to 5, 2ல இருந்து 5 இது ஒரு நோட், and 3 to 6 இந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்றோம். இந்த ஆக்டிவிட்டி வந்து 2 hours. இந்த ஆக்டிவிட்டி takes 2 hours. இந்த ஆக்டிவிட்டி takes 2 hours. இந்த ஆக்டிவிட்டி takes 1 hour. இது மாதிரி இது எல்லாத்தையும் டிரா பண்ணிருக்கணும். 3 will be the starting note and 7 will be the ending note. இது மாதிரி நம்ம டிரா பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இது வந்து ஆக்டிவிட்டி அண்ட் ஆரோ மாடல். So activity and arrow model is given here with the timing கொடுத்துறாச்சு. இப்ப இந்த ரூட்ல எந்த ரூட் வந்து டைம் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுதோ அதான் கிரிட்டிக்கல் பாத்னு சொல்லுவாங்க. The second step you have to calculate the critical path of the network. So இது ஒரு பாத். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் you have multiple paths. You have to find out what is the time required for each and every path. 2 plus 4 plus 1 plus 3 6 7 10 வருது. So இந்த பாத்ல 10 வருது. Suppose if we go for this path 2 plus 5 plus 4 11 plus 3 14 வருது இந்த பாத்ல. Suppose if you go the other path, okay, இந்த பாத் போனீங்கன்னா 1 plus 3 plus 5 9 வருது. Rather than if you go for this path, okay, இந்த path, so 15. இதுக்குள்ள டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தி எது வருதோ அதான் நமக்கு கிரிட்டிக்கல் பாத்னு சொல்றோம். அதை ஹைலைட் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம டாட்டர் லைன்ல டபுள் லைன் போட்டு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். That's how we can do. Hope you'll be now able to understand the duration for this path. So the critical path. இதுல நம்ம early start early finish போட தெரியணும். early startனா இந்த ப்ராஜெக்ட் எப்ப இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், அப்ப இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண எப்ப முடியும்ங்கிறது early start early finish. So அது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். How do we get this answer here? Okay. Now இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 weeks வேணும். We assume that it is started by 0th time itself. But 2 weeks or 2 hours பிறகு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போடுறோம். So இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கலாம். இங்க எழுதுறது பேர் early start, இது early finish. ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றதா எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணாலும் எவ்வளவு நேரம் டியூரேஷன் வேணுமோ அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் நம்மளால முடிக்க முடியும். எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 2 hours. 2 to 5 எப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும்னா it could be started only after completion of this one. It gets completed by 2 and it takes 4 hours. So 6ல முடிக்கும். இது எப்ப முடிக்கலாம்னா 6ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 7ல முடிக்கலாம். இங்க வரும்போது ரெண்டு பிரேயர் இருக்கு அப்படிங்கும்போது you have to keep it pending. அந்த மாதிரி பெண்டிங் வச்சுட்டு திரும்ப இந்த ரூட்டுக்கு வாங்க. இந்த ரூட்டுக்கு வரும்போது 0ல ஸ்டார்ட் பண்ணலாம்,
2 weeksல முடிச்சிடலாம், weeksனு வச்சுக்கலாம். ஓகே, டைம் ஓகே 15 weeks. அதே மாதிரி இது வரும்போது 3 to 7 வரும்போது you can start by 2 and finish up by 7. And இது வரும்போது 7ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 4 சேர்த்தீங்கன்னா 11. அப்ப 8 and 9 எப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 and 8ம் 7 and 8ம் ரெண்டும் முடிஞ்சிருந்தா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவும் முடிஞ்சிருக்கணும், இதுவும் முடிஞ்சிருக்கணும். என் ஃப்ரெண்ட் வரல, நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் I have to wait for my friend or otherwise your friends should wait. அதே மாதிரி though we supposed to start the activity 8 and 9 prior to that 5 to 8 and 7 to 9 7 to 8 should be completed. இது வந்து 7ல முடியுது, இது 11ல முடியுதுன்னா வேற வழி இல்ல, 11க்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 11ல ஸ்டார்ட் பண்ணோம்னா 3 weeksல முடிச்சிடலாம், 14ல முடிச்சிடலாம். என்னப்பா 3 இது 7 இருந்தாலும் இவன் முடியாம அவன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. hope will be now you can understand. இது பேர் early start early finish. லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ்னா அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எந்த டேட்ல முடிச்சா போதும், 15ல முடிக்கிறது தான் எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணிட்டோம்னா அது வந்து latest start latest finish. Okay, latest start latest finish. In case of latest start latest finish, how can we write 15 தானே project completion time? You assume this will be completed only by the end of 15th week. 15th week na 8 9 3 weeks needed na 3 weeks முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், 12th week ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 8க்கு பிறகு 8 9 ஸ்டார்ட் பண்ணோம். 8 9 வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணது 12ல ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். 12 அவன் ஸ்டார்ட் பண்ணோம்னா இவனுக்கு ஒரு வாரம் வேணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 and 8 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இவனுடைய ஸ்டார்டிங் டைம் இவனுடைய ஃபினிஷிங் டைம் 1 week முன்னாடினா 11ல ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இவன் 11ல ஸ்டார்ட் பண்ணோம்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் 11ல ஃபினிஷ் பண்ணிருக்கணும். 11ல ஃபினிஷ் பண்ணோம்னா 4 weeks முன்னாடி அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், 7ல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இவன் 7ல ஃபினிஷ் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 2 weeks முன்னாடி 5th weekல அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த கேப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ளோட் இருக்குன்னு அர்த்தம், ஃப்ரீ டைம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நினைச்சால் இப்பே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லனா 5 வாரத்துக்கு பிறகு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா எனிவேர் பிட்வீன் 0 to 5 குள்ள எனி டைம் he can start. இப்பே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 1 week or 2 weeks பிறகு கூட அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். தட்ஸ் a logic. அப்படி ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட். அப்படி ஃப்ரீ டைமே இல்ல அப்படி சொன்னாக்க நோ ஃப்ளோட். அது எங்க இருக்கும்னா அது கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்ததுதான் கிரிட்டிக்கல் பாத். சோ இங்க கிரிட்டிக்கல் பாத்ல வந்து பாத்தீங்கன்னா 1 to 3 3 to 6 6 to 9 தான் கிரிட்டிக்கல் பாத். ஓகே, இதெல்லாம் கிரிட்டிக்கல் பாத் 1 to 3 3 to 6 இது மூணும் கிரிட்டிக்கல் சொன்னோம். இதோட அந்த ஃபினிஷ் அந்த ஃப்ளோட் அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட் அப்படின்னு சொன்னாக்க early start early finishக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆர் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அப்ப இங்க நமக்கு 0 இருக்கு, அங்க நமக்கு இப்ப என்ன இருக்கு 0 இருக்கு. சோ டோட்டல் ஃப்ளோட் 0 இருக்கிற இடங்கள் இது கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்துட்டோம்னா அது பேர் தான் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். So these are the 3 are the all called critical paths here. Hope you know able to understand. Now இப்ப free float and independent floatum எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. What is called free float and what is called independent float. Okay, now free float அப்படின்னு சொன்னாக்க you have to subtract what? You have to subtract head slack. Total float is nothing but the difference between early start and latest start or early finish and latest finish. Free float அப்படின்னு சொன்னாக்க இந்த டோட்டல் ஃப்ளோட்ல இந்த டோட்டல் ஃப்ளோட்ல என்ன அர்த்தம், எனக்கு 5 hours ஃப்ரீ இருக்கு. அந்த ஃப்ரீ எனக்கு மட்டும் கிடையாது, முன்னாடி இருக்கணும் என்ஜாய் பண்ணுவோம், எனக்கு பின்னாடி இருக்கணும் என்ஜாய் பண்ணுவோம். நான் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ண முடியாது. நான் லேட் பண்ணிட்டாங்க எனக்கு முன்னாடி இருக்கணும் கத்துவான், என்னையா இல்ல ஃப்ரீ டயத்தை நீ எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படிமா. எனக்கு பின்னாடி இருக்கிறவன் சீக்கிரம் கூட நானாவது ஃப்ரீயா பண்ணல அப்படிமா. சோ 2 பேருமே தகராறு பண்ணுவாங்க. இந்த 2 பேரையும் தகராறையும் ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அது பேர் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். அப்போ ஒவ்வொன்னா கட் பண்ணுவோம். ஃப்ரீ ஃப்ளோட்னா டோட்டல் ஃப்ளோட்ல இருந்து ஹெட் ஸ்லாக் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். ஹெட் ஸ்லாக் எது ஹெட்டுங்க, எது ஹெட் head and tail இப்படிதான் போகுது. arrows are going this way, so this is head. அப்ப இந்த ஆக்டிவிட்டிக்கு ஹெட் யாரு, இவருக்கு ஃப்ரீ டைம் 0க்கும் 5க்கும் 5 இருக்கு, இவருக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு இருக்கு 5 இருக்கு. அப்ப இந்த 5ல இருந்து 5 லெஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு ஃப்ரீ டைம் வந்து எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஃப்ளோட் வந்து 0 அப்படின்னு நான் அர்த்தம். நான் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ண முடியாது, என்னுடைய சக்சஸரையும் வச்சுதான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, காவேரியில தண்ணி உருன்னு சொன்னாக்க 2 பேரும் சேர்ந்த முடிவு இருக்கணும் இல்லையா. நான் அடைச்சு வச்சுக்கிறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்,
சோ கர்நாடகால இருந்து இங்க வருதுன்னா we are the head. நாமளும் சொல்லுவோம் பார்த்துப்பா எங்க விடு எல்லாம் எங்களுக்கே இருக்குன்னு அணை கட்டிட முடியுமா? so that's a logic here. ஓகே, சோ அந்த மாதிரி லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நான் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இப்ப இந்த 2 and 5 என்ன சொல்றான், நான் 5 hours என்ஜாய் பண்ண, நீ 5 மணி நேரம் லேட் பண்ணி எனக்கு 7ல கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃப்ரீ டைமே இல்லாம போயிடும். நீ 6ல கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ, உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். அப்படி என்னால முழுமையா என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு என்னால முழுமையா என்ஜாய் பண்ண முடிஞ்சது பேர் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோ. இஸ் தட் கிளியர்? நவ ஹியர் ஃப்ரீ ஃப்ளோட் வரும்போது நான் இதுல வந்து பார்த்தோம்னா 5 ஃப்ரீ ஃப்ளோட் வந்து ஆக்டிவிட்டி 1க்கு ஓகே 5 இருக்கு. let me check that. okay, 1 and 2 எங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. இவனுக்கு 5 இருக்கு, இவனுக்கு 2 to 5 எவ்வளவு இருக்கு, 2 to 5 இருக்கு. okay, do a slight correction. this will be considered as tail and this will be considered as head. okay, அப்ப இவனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, சோ இவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஓகே, முன்னாடி இருக்கிறது ஹெட். இதுதானே ஹெட்? கரெக்ட் அதான் ஹெட். லெட் மீ செக்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஒரு 5 இருக்குல்ல, இதுதான் வாட் ஐ போஸ்டட் ஹியர் இஸ் கரெக்ட். இது ஹெட், இது டெயில் கரெக்ட். லெட் மீ செக் தி ஃப்ரீ ஃப்ளோட் கான்செப்ட் மட்டும் பிட் லேட்டர். ஓகே, செக் பண்ணி சொல்றேன். கிளியர்? இது லாஜிக் புரியுது இல்லையா? சோ ஒண்ணு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம், ஒண்ணு பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். அதனால எல்லாமே எக்ஸாம் முன்னாடி இப்பதான் நானும் ரெடி பண்ணேன். உங்களுக்கு 6 மணி நேரத்துக்கு நான் வந்து 7 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு பேப்பருக்கு. ஓகே, சோ let's see. ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ளோட்ல இருந்து ஹெட் ஸ்லாக்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும். இது ஃப்ரீ ஃப்ளோட். இண்டிபெண்டன்ட்னா டெய்லி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இண்டிபெண்டன்ட். I just cross check and let you know whether இது ஹெட்டா டெய்லான்னு நான் செக் பண்றேன்னு சொல்றேன். Is that clear? So with that you'll hope you'll be able to understand this part easily. Clear? So அப்ப இந்த இதுல என்ன क्वेश्चंस கேட்கலாம் அப்படி சொன்னாக்கா, உங்களுக்கு நெட்வொர்க் டயகிராம் கால்குலேட் பண்றது ஒன்னு, ரெண்டாவது duration for your critical path, identification of critical path and this, third being early start, early finish, latest start, latest finish நம்ம கண்டுபிடிக்கணும். This will be the second part. Third part வந்து float, total float, free float, independent float கண்டுபிடிக்கிறது. இந்த 4 விஷயங்கள் நீங்க இந்த basic questionல வரும். That you might have studied at your inter group 1 itself, group 2 itself, operations management la padichirpinga. There will not be any complications. Only the early start, early finish, the free float less பண்ணும்போது front ஆ back ஆ மட்டும் பார்த்து less பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு மறந்துருப்பா, எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போய் காப்பிடிச்சு எழுதிடுவேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, லைஃப் டைம்ல யூஸ் பண்ண போறேன். எப்பயாவது இந்த மாதிரி நடத்தும் போது ஓ ஆமா இல்ல அப்படி அந்த மாதிரி ஸ்டக் ஆகுறதுதான். ஓகே, ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதோட லாஜிக் என்ன, அந்த நெட்வொர்க் டயகிராம் கண்டுபிடிக்கிறதோட லாஜிக் என்ன. சோ நான் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்லயே நெட்வொர்க் டயகிராம் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். யூ கேன் யூஸ். காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, நைட்டு 9 மணிக்கு வரீங்க. நீங்களும் வேலைகள் செய்றீங்க, உங்க பேரண்ட்ஸும் வேலைகள் செய்யறாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 9 மணிக்கு சென்டருக்கு வந்தாகணும், இங்க CMA சாப்டருக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், பஸ் டிராவல், பைக் டிராவல் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஆக்டிவிட்டியா பிரிங்க. இப்ப ஆக்டிவிட்டியா பிரிக்கும் போது 8 மணிக்கு சாப்பாடு வேணும். 8 மணிக்கு சாப்பாடு வேணும்னா you have to depend on your parents, maybe prepared by your parents. like அப்ப உங்க அம்மா 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்க முன்னாடி சொல்லணும். முதல் சொல்லுவீங்க எனக்கு 8 மணிக்கு வேணும். இப்ப நாளைக்கு சப்போஸ் 7 மணிக்கு வந்துடணும்னா எனக்கு நாளைக்கு 7 மணிக்கு வரணும்னா உங்க அம்மா உடனே பிளான் பண்ணுவாங்க 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு. So this network diagram can be used to all the places. விஷயம் என்ன ஆகுது, எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க, 20 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு நேரம் ஆகும் போது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஆனா நம்ம பதறுவோம், போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா எக்ஸாம் படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது, 9 மாசம் தேவைப்படுது. 5 மாசத்துல எக்ஸாம் வந்துருது. சோ அதான் கிரிட்டிக்கல். அப்போ வந்து 9 மாசத்தை 5 மாசம் எப்படி குறைக்கிறது, that is called crashing. அந்த crashing எப்படி பண்ண போறோம்? That crashing is not free, it has a cost. crashing எப்படி ஃப்ரீ இல்லாம வரும்?
So, நான் படிச்ச 9 மணி நேரம். If I get the expert support, then he demands a fees, and because of paying that fees, I can crash the 9 hours to 5 hours. So that is what about the crashing. How can you crash the duration? அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். Okay. Now, let's see. இப்ப first question over. First question முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா. என்ன மாதிரியான questions கேட்டிருக்காங்க CPM ல? 3 aspects are asked. Draw the network diagram. Determine the critical path and its duration. Calculate the total float, free float and independent float. So அதை நம்ம முடிச்சாச்சு. We have completed. Second question வந்து சில டயக்ராம் வந்து இந்த மாதிரி நீங்க டிரா பண்ண முடியாது. அதாவது the following is the part of a network diagram. ரெண்டு ஆக்டிவிட்டியோடைய ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேம் நோடா இருக்க முடியாது. Pங்கிற ஆக்டிவிட்டி Qங்கிற ஆக்டிவிட்டி ரெண்டுக்கும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் சேம் நோடா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அப்ப அப்படி இருக்க முடியாதுன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. இட் இஸ் a error. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படி சொன்னாக்க இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இதை டம்மி ஆக்கிடுங்க. So you have to draw the dummy activity. So you have to introduce some dummy activities, okay, to remove this problem. Irredundancy remove பண்றதுக்கு. What are the activities P and Q are called here? Random parallel activities. How do you rectify the situation? By introducing the dummy, that's all. Now, CPM ல மூணு விதமா நம்ம பார்க்க போறோம். Number 1 being the basic sum. We have completed CPM ல. Second part வந்து crashing ஓட பார்க்க போறோம். Next, crashing ஓட. Number 3, resource allocation smoothing அப்படின்றாங்க. அதே நம்ம பார்ப்போம். மூணு ஆங்கிள். Resource smoothing கொஞ்சம் rare தான் exam point of view ல. Crashing தான் அடிக்கடி வருது. இருந்தாலும் அதே நான் ஒரு கைடன்ஸ் கொடுத்துறேன். So 3 aspects. And கரெக்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ்ட் வருது. 3 times are given. It's not static number. Actually ரெண்டுமே இந்த during the world warல வந்த கான்செப்ட். இந்த threat and CPM ரெண்டுமே world warல வந்த கான்செப்ட். ஓகே, ஒன்னு வந்து US Navy யூஸ் பண்ணா, இன்னொரு வந்து probably LGO வேற ஒரு கம்பெனி. ஓகே, they used ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அதுல மாறாது மேக்சிமம். ஆனா நேவி ஷிப் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா அந்த டியூரேஷன் முன்னப்பினா ஆக வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? So these are the cases you have to understand. These are the cases you have to understand. அப்படி வரும்போது ஒண்ணு ப்ராபபிலிட்டி பேஸ்டா பண்ணிட்டாங்க, இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜியா ஃபேஸ் பண்ணாங்க. சம் இயர்ஸ் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரே மாடலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் வந்துச்சு. சப்போஸ் நம்ம செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி CMA ஜாயின் பண்ணது சிலபஸ்ல கிடையாது. இல்ல படிச்சாகணும். You understand? So that's the logic. So second world war பிறகு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அப்ப டியூரேஷன் வந்து 5 மணி நேரத்துல போலாம், 6 மணி நேரத்துல போலாம், 7 மணி நேரத்துல போலாம் அப்படிங்கும்போது 5ஆவும் வச்சுக்கலாம், 6ஆவும் வச்சுக்கலாம், 7 வச்சுக்கலாம். மோஸ்ட் இதுல எது ஆவரேஜ் அப்படின்னு கொண்டு வரோம். So that is the logic where we are going to use probability models for PERT and CPM. அதுல PERT வந்து probability model வரும். So இதுல வந்து பாத்தீங்கன்னா we have been given A to I வரைக்கும் activities இருக்கு. A to I வரைக்கும் A, B, C, D, E, F, G, H, I வரைக்கும் இருக்கு. ஆப்டிமிஸ்டிக் டைம் படிக்காம எக்ஸாம் போயிட்டு பாஸ் பண்ணிடும் நம்பர் வந்து ஆப்டிமிஸ்டிக். ஓகே, வராது, இருந்தாலும் நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். பெசிமிஸ்டிக், நல்லா படிச்சு சில பேர் பயத்துட்டே போவாங்க. ஒரு பொண்ணு எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு என்கிட்ட ஃபீல் பண்றான், சார் நான் பாஸ் பண்ண மாட்டேன் சார். ரொம்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால என் பொண்ணுக்கு ஏதாவது பார்த்து சொல்லி செய்யுங்களேன். என்னன்னா சரியா கொஸ்டின் நீ எப்படி எக்ஸாம் எழுதுறியோ அதே மாதிரி எனக்கு எழுதி கொடு, நான் செக் பண்ணி பாக்குறேன், அதை வச்சு நம்ம ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதி கொடுத்துட்டா. ஆன்சர் எழுதி கொடுத்தா சஜஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி வருது, செமையா இருக்கு. நான் பாக்குறேன் நல்லா தானே பண்ணிருக்கு, நீ ஃபெயில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இல்ல சார் பயமா இருக்கு சார், பயமா இருக்கு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா she scored out of 400 290 marks. கேட்டேன் இது உனக்கு ஓவரா இல்லையா? நாங்கெல்லாம் வந்து 200க்கு 1 மார்க் வந்தாலே போதும், ஒரு வாரம் லீவ் போட்டு ஊரை சுத்தம் ஜாலியா. ஆட்டிடியூட் என்னன்னா சென்டம் எடுத்துட்டு பழகினவங்களுக்கு வந்த ப்ராப்ளம். நாமளும் சென்டமே வந்தது இல்லை. இப்ப எனக்கு 240 மார்க் 10th, அதான் நான் ரொம்ப கான்பிடென்டா போவேன். நமக்கு இருக்க தில்ல தனி.
சி என்னுடைய டார்கெட் வந்து ரொம்ப எல்லாம் கிடையாது, 400 மார்க்ல 200 வாங்கணும், அதான் சொல்றேன். அதுக்கு மேல வேல்யூ கொஞ்சம் மார்க் கொடுங்க, நான் கொஞ்சம் நீங்க கொஞ்சம், எனக்கு ஒரு 60 உனக்கு ஒரு 40. அப்ப எக்ஸாம்ல டென்ஷனே இருக்காது, எக்ஸாம்ல டென்ஷனே இருக்காது. ஏன் யூ கேன் ஸ்கோர் எனிவேர் பிட்வீன் 50 to 100. யூ ஹவ் பீன் given choice of 50 marks. இந்த சென்டம் வாங்கின குரூப் ஒரே சாய்ஸ்ல தான் போகும், அதனால அந்த டென்ஷன் கிரியேட் ஆகும். ஒரு பொண்ணு அதை புலம்பி தீர்ந்துருச்சு, சார் இந்த கேட்டுட்டாங்க சார் எந்த சாப்டர்ல பெனால்டி, ரொம்ப நேரம் பேசிட்டு எவ்வளவு மார்க் கேட்டிருந்தாங்க, 2 மார்க். பாஸ்ட் 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கேட்டிருக்காங்க, எல்லாத்துலயும் 1 மார்க் 2 மார்க். சரி உனக்கு 100 வாங்க வேண்டுதல் அப்படின்னு. நீங்க உங்களுக்கு 20 மார்க் வேண்டாம், அப்படியே போங்க, யூ கெட் கான்பிடன்ஸ். தட்ஸ் a logic here. ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக், ஒன்னும் நல்லா பண்ணாலும் பயத்துல இருக்கிறது ஒண்ணு, ஒண்ணுமே பண்ணாம தைரியமா இருக்கிறது ஒண்ணு, கூட்டு தைரியம். ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கா இல்லையா, அதான் மோஸ்ட் லைக்லி. அப்படி 3 டைமிங் கொடுத்திருக்கிறாங்கன்னா, அதாவது ஆக்டிவிட்டி ஏவை முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னா 2 hours முடியுங்கிறது ஆப்டிமிஸ்டிக், 8 hours ஆகும் சார் அப்படின்னு புலம்புறது பெசிமிஸ்டிக். நியாயமா 2 hours ஆகும் அப்படிங்கிறது மோஸ்ட் லைக்லி. அப்ப நியாயம் தானே கரெக்டா இருக்கும். அப்ப இதுக்கு 4 வெயிட்டேஜ் கொடுங்க, இதுக்கு 1 வெயிட்டேஜ் கொடுங்க, இதுக்கு 1 வெயிட்டேஜ் கொடுங்க, இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. அப்படின்னா 2 into 1. அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறது டைம் எஸ்டிமேட். சோ டைம் எஸ்டிமேட் இஸ் நதிங் பட் டைம் ஆப்டிமிஸ்டிக் பிளஸ் டைம் பெசிமிஸ்டிக். அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கறதே வேஸ்ட் தான். ஆனா வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தி கொடுக்கணும், டைம் மோஸ்ட் லைக்லி. எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், 4. அப்ப 1 1 4ன்னு 6 வருது. இப்ப 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, டைம் எஸ்டிமேட்ஸ் கிடைக்குது. That's how you can easily remember the formula. Optimistic and pessimistic and most likely, you give 4 times weightage to the most likely, and 2 plus 2 plus 2 into 4 plus 8, அதை 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you get the time estimate. So the time estimate for the activity A being clear. Okay, activity A being 3. அதே மாதிரி நீங்க A to I வரைக்கும் calculate பண்ணிட்டீங்கன்னா you will get this value. So A to I வரைக்கும் time estimate. Okay, hope you will be able to understand the time estimate. எப்ப நம்ம எதிர்பார்த்ததுல இருந்து டிஃபரன்ஸ் வருதோ, வேரியேஷன் வருதோ, ஆட்டோமேட்டிக்கா வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். So variance எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இதுல அப்படிச்சுனாக்க, probability pessimistic time minus optimistic time divided by 6 போட்டீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் தானே. so to the power 2 போட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும், சாரி வேரியன்ஸ் கிடைச்சிடும். so you have to calculate variance. டைம் எஸ்டிமேட் as well as variance ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை. ஓகே, see variance is equal to இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, மோஸ்ட் லைக்லி ஒன்னும் பெருசா டென்ஷன் கிடையாது. so the difference between the extremes, அப்ப TP minus TO divided by 6, இது வந்து 2 வந்து உங்களுக்கு வேரியன்ஸ் கிடைச்சிச்சு. So அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே டக்குனு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. That's an advantage here. So let me start with AOA model. AOA model போடலாம். Okay, activity A, B, C can start simultaneously. மூணுமே simultaneously ஸ்டார்ட் ஆகுது. AOA மாடலா இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏரா போடணும். ஆனா simultaneously ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒரு சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு இது A, then B and C. Oh, sorry. இது A, இது B, இது C. Then activity D follows activity A while E follows B. Activity D follows A while E follows B. Okay. இது D, இது E. Good. And activity D and F are followed by activity G. D, E followed by what? So, இது G. அப்போ ஒரு டம்மி போட்டு சேர்க்கலாம். முதல் டம்மி போடுங்க, கடைசி முடிக்கும் போது டம்மி எலிமினேட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணோம். So, இப்ப G க்கு முன்னாடி யார் இருக்கிறா? Activity D and E are followed by G. Gக்கு முன்னாடி D இருக்கிறான், ஆனா E கனெக்ட் பண்ண முடியல. இங்க இருந்து டயகிராம் போட்டா E இருக்கிறான், D இல்ல. அப்ப ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்ணிட்டு இன்னொன்னு டம்மி போடுங்க, கடைசி இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். Hope you will be able to understand how to eliminate. முதல்ல டிராயிங் வந்து கரெக்டா வராது, போடுங்க. That's a rough work number 1 2 3 போடுங்க. That also carries weightage in your mark.
marking system. Okay. And while F is dependent in C and H. C. Okay. இது வந்து யாரு? F. And H depends on D and E. D and E. ஏற்கனவே D and E தான் இருக்கு. அதோட சேர்த்து போட்டுருங்க. யாரு? H. While I dependent on F and G. I dependent on F and G. அப்ப இந்த H இங்க போட்டா இடிக்குது இல்லையா? H தூக்கி இங்க போடுங்க. So diagram இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதணும். Okay. இப்ப என்ன வருது? H depends on D and E. போட்டாச்சு. While I depends on F and G. F and G நம்ம கனெக்ட் பண்ணலாம். Okay. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். முதல்ல டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்றேன். Is that okay? F and G னா இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா F and G வந்துருது. இப்ப யார் இருக்கிறா? I. இதுதான் I. இதுதான் I. Is that okay? முடிக்கும் போது முடிச்ச வரைக்கும் எல்லாமே தனித்தனி நோடா இருக்க கூடாது. எல்லாமே முடிச்சு போட்டுருங்க. அப்படி என்ன பண்ணலாம்? இப்படி போட்டு இந்த H கேன்சல் பண்ணிக்கலாம். So diagram போட்டு தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டே வாங்க. So that will get perfect diagram. ஒரே நேரத்தில் அடிச்சல் திருத்தல் இல்லாம எழுதணும்னா அது தேவையில்ல, அது பண்ணவும் முடியாது. So நீங்க மல்டிபிள் டைம்ஸ் போட்டு பார்த்துட்டு அங்கங்க பெண்டிங் இருக்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுங்க. This is what about the AOA மாடல். ஃபைனலா நீங்க நம்பரிங் கொடுக்கணும். So இப்ப எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கேன்சல் பண்றேன். ஓகே, பக்கா வந்துருச்சு. நான் நம்பரிங் கொடுக்கும்போது என்ன ஆர்டர்ல நம்பர் கொடுக்கணும்? இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல கொடுக்கணும். So 1 2 3 4 5 6 7. நீங்க இங்க 6 இங்க 5 கொடுக்காமனா கொடுக்க கூடாது. எப்பவுமே ஹெட்டோட நம்பர் பெரிய நம்பர் தான் இருக்கணும். That's a logic for numbering system in case of AOA model. AON ல நம்பரிங்கே தேவையில்லை. ஓகே, பார்க்கலாமா AON மாடல்? AON மாடல் தெரியுங்களா? பார்த்திருக்கீங்களா? I studied AON model. So அப்ப பாருங்க கொஞ்சம் ஸ்பீடா. AON மாடல் வரும்போது ஓகே, A B C மூணுமே 3 சர்க்கிள், A B C. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கணும். ஓகே, இது A, இது B, இது C. ஓகே, and D follows activity A, இது D. So இந்த arrow என்ன சொல்றாங்க? யார் predecessor successor ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் E follows B. Okay, activity D and F are followed by activity G. Okay, G followed யாரு இவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க? D and E. Okay, so இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. F வரைக்கும் முடிச்சிட்டோமா? ஓகே. While F is dependent in C and H. C, okay, C மட்டும். Okay. H depends on D and E. Okay, அது H. D and E கிராஸ் பண்ணும்போது கன்வெர்ட் போடுறேன், இந்த மாதிரி போட்டுக்கிறேன். So that you will understand H. While I depends on F and G. So இங்க நீங்க டம்மி எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு கிடைக்குது. ஆனா எண்டிங் வந்து ஒரே நோட்ல இருக்கணும், ஸ்டார்டிங் ஒரே நோட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்னு நீங்க ஒரு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். This is how you can draw the diagram. This is called AON model. So மூணுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங், முடிக்கும் போது கனெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எண்டிங். Okay, so you can follow one of the two models which is very familiar to you. You can stick on to that for your examination. Clear? I have completed all the two different models here. Okay. So என்னென்ன முடிச்சிருக்கிறோம்? நெட்வொர்க் டயக்ராம் முடிச்சாச்சு ரெண்டு மாடலையும். Find out the expected time
and variance கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு வந்துச்சு? டைம் எஸ்டிமேட் 3, variance வந்து 1. What is the critical path and expected project duration of the project? Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா 1 to 3, 3 to 5, 5 to 6 and 6 to 7 will be the critical path. Underline பண்ணி இருக்கிறேன் 23. Otherwise activity B, E, G, I will be the critical path. I will be the critical path. Clear? So variance கிடைச்சிருச்சு. Now page number 3 ல critical path போட்டாச்சு, project duration போட்டாச்சு. Standard deviation of the project எப்படி கண்டுபிடிக்கிறது? So என்னென்ன கண்டுபிடிக்கிறேன்? டைம் எஸ்டிமேட் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா நான் எழுதுறேன். டைம் எஸ்டிமேட் is equal to time pessimistic, time optimistic, 4 times of time most likely divided by 6. Variance is equal to the difference between time pessimistic and time optimistic divided by 6 to the power 2, and then standard deviation of the entire project. Standard deviation வரும்போது summation of variance of critical paths, then take the root. Okay, அப்ப critical pathல என்னென்ன வருது? 5, 6, 5, 7. அதாவது 1 to 3, 3 to 5, 5 to 9, 9 to 10. Otherwise B, E, G. அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்க எடுக்கணும். இது வந்து டியூரேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சரி வேரியன்ஸ் எவ்வளவு வருது? எதெல்லாம் கிரிட்டிக்கல் பாத்தீங்க சொல்லுங்க? BEGI. இதோட வேரியன்ஸ் 1, இதோட வேரியன்ஸ் 4, இதோட வேரியன்ஸ் 1, இதோட வேரியன்ஸ் 4, 10. Take the root of this 3 point something. 3.16 will be the standard deviation. So now we got the standard deviation for the third one. இதோட முடியாது. பெர்ட்ல வந்துச்சுன்னா அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ல probability for some duration கொடுத்து இதோட இந்த டைப்புக்குள்ள முடிக்கிறது probability என்னன்னு கேட்பாங்க. So you have to depend on normal distribution curve. Normal distribution curve. எல்லா ஆங்கிளையும் நான் சேர்த்து பார்த்தாக்க ஒரு 4-5 மாடல் தான் வருது. அந்த 4-5 மாடலும் முன்னாடி சேர்த்துட்டேன். அந்த 4-5 மாடலையும் இப்ப நம்ம பார்ப்போம். So hope you will now able to understand. CPM வந்துச்சுன்னா நம்ம நெட்வொர்க் டயக்ராம் போறது ஒண்ணு, கிரிட்டிக்கல் பாத் டியூரேஷன் கண்டுபிடிக்கிறது ஒண்ணு, ரெண்டு மெயின் பேசிக்கா தேவைப்பட்ட early start early finishes சேர்த்து சொல்றோம். These are the 3 aspect. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் குறைக்க முடியுமான்னு பாக்குறதும் கிரிட்டிக்கல் பாத்ல வருது. பெர்ட்ல வரும்போது நமக்கு வேரியேஷன் டைம் இருக்கும். அதனால டைம் எஸ்டிமேஷன்ஸ், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ஒரு பார்ட். அடுத்த பார்ட்ல வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் நமக்கு 23 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? Question அவங்க என்ன கேட்கலாம்னா what is the completion time of the project being if the deadline is 20 days. 20 days இருந்தா என்ன, 30 days இருந்தா என்ன, 25 ல இருந்து 36 இருந்தா என்ன, இந்த மாதிரி questions மாத்தி கேட்கலாம். Then you have to apply the normal distribution curve here. Okay. So இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு probability of the date of completion of the project within 30 days. 23 days சொல்லி இருக்கிறீங்க. கன்ஃபார்மா 23 இல்ல சார், இது எஸ்டிமேஷன் only. We estimate this may be the most likely completion time, may not be practically. So okay, I will give some extra cushion time also. Rather than completing in 23, if you want to take 30 days, what is your probability? இப்ப அந்த மாதிரி question கேட்டோம்னா now you have to answer for those things here, right? So என்னன்னா இருக்கு? What is the probability to complete the project in 30 days? What is the probability to complete the project in 20 days? ரெண்டு. இது ரொம்ப ஈஸி. 30 days 20 days கேட்கறது ஈஸி. ஆனா இந்த மாதிரி கேட்கறாங்க, the project due date is anywhere between 20 to 30 days இருந்தா எப்படி போடுறது? What is the probability of meeting the due date? அதுக்கப்புறம் what is the probability to complete the project in 23 days? எக்ஸாக்ட்டா 23 நாள்ல முடிக்கிறதுக்கு என்ன probability? And what should be the project duration of the probability of completion? அதுக்கு பதிலா 90% probability முடிக்கணும்னா என்ன டேஸ்? இந்த மாதிரியான வெரைட்டிஸ் மட்டும்தான் क्वेश्चना வர வாய்ப்புகள் இருக்கு. Is that okay? So இந்த 5 வெரைட்டிஸும் பாத்துட்டு ஒன்னு வந்து எக்ஸ்பெக்டட் டைம் காண்டி ஜாஸ்தி, இன்னொன்னு எக்ஸ்பெக்ட் டைம் காண்டி கம்மி, இன்னொன்னு ஒரு ரேஞ்சில கேக்குறாங்க, இன்னொன்னு வந்து இது இந்த 7th क्वेश्चन ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन. ரொம்ப புக்ல கிடையாது. சர்ப்ரைசிங்லி நான் CMA குரூப் 2 படிக்கும்போது அப்ப இது OM பேப்பர்ல இது இருந்துச்சு. இப்போ இருக்கு இல்லையா? அந்த OM பேப்பர்ல இந்த क्वेश्चन கேட்டுதான்.
ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல யூ கேன் கால்குலேட் த ப்ராபர்ட்டி ஃபார் எ ரேஞ்ச் ஒன்லி. எக்ஸாக்ட் பர்டிகுலர் டேட்டுக்கு வாட் இஸ் த ப்ராபர்ட்டினா கண்டுபிடிக்க முடியாது. சோ ஒரு ட்விஸ்டட் சம் தான் இது. ஓகே, இப்படி கொடுக்குறாங்க ப்ராபர்ட்டி எல்லாம் போடும்போது திஸ் இஸ் வாட் அபவுட் த மீன். ஓகே, ப்ராபர்ட்டி 23 days இதுல பொறுத்த வரைக்கும் 23 இது இந்த 20 கீழ இருந்தா என்ன அல்லது 30 daysக்கு மேல என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாக்ட்டா இந்த டேட்டுக்கு என்ன அப்படின்னா ப்ராப்ளம் வந்துருச்சு. பட் இதோட ப்ராபர்ட்டி ரொம்ப சிம்பிள். யூ கேன் டேக் 0.5 will be the property, right? So இதுக்கான क्वेश्चंस தான். What is the property to complete the project exactly on 23 days? Exactly, not 22, not 24. So அந்த மாதிரியான question. Okay, இந்த question ஒரு typical illustration. அது by heart கூட பண்ணிக்கலாம். I will see now other things to be explained. Now probability கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா இப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றோம். Z is equal to what the expected time to complete as per the question asked minus mean time divided by standard deviation. You will get the Z value. In the Z value you have to find out the probability for the given Z value. Okay, இதுதான் probability oda completion time. இதுதான் formula. So you know that it's a bell shaped diagram. Bell shaped diagramல exact midpoint வந்து நமக்கு என்ன இருக்கு, mu இருக்கு, mu 23. இப்ப 30 days னு சொன்னால் it should be in the right hand side. If it is less than 23 na it should be left hand side. So right hand side la anywhere you can mark this being expected time, x being 30. 30 குள்ளார முடிக்கணும்னா அது கம்மியா அப்படி இருக்குன்னா the shaded side should be in the left hand side. 30 days க்கு மேல னு சொன்னால் shaded side should be the other side. Okay, அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம 30 னு தெரிஞ்சிருச்சுனா இந்த 30 இதல ஃபீட் பண்றேன் இந்த ஃபார்முலாவுல. Okay, 30 minus mu 23 divided by standard deviation 3.16, then the ultimate Z being 2.215, and the 2.215 key probability என்ன அப்படி சொன்னாக்க you have to go and see the normal distribution curve. இந்த normal distribution curve உடைய values நான் இங்க கொடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன வேல்யூ இருந்துச்சு, 2.215. 2.215 க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, area of 48.66. அப்படி what is the probability then? Plus 0.5. எப்பொழுதுமே வந்து சிங்கிள் டெய்லா டபுள் டெய்லான்னு பாருங்க. சிங்கிள் டெய்ல் அப்படி சொன்னாக்க ஒரு சைடுல மட்டும் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஓகே, So single tailor, double tailor. ஒரு சைடு மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க be careful that you have to add 0.5 with that. Okay, அப்படின்னா லாஜிக் தெரியணும் உங்களுக்கு, ஈஸியா அந்த லாஜிக் கெஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 0.5, இங்க இருந்து இங்க 0.5. அவங்க இதை கட் பண்ணிட்டாங்க. இந்த சைடுல வந்து மைனஸ் பண்ணும். ஓகே, சோ இங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து 0.5. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், இங்க 0.5. எனக்கு எவ்வளவு வேணும், இந்த இடம் வேணும். இதோட வேல்யூ வந்துச்சு 0.48. 0.48. அப்ப இந்த required ஏரியா இந்த 0.5 இதுவும் சேர்த்தா 0.98 or 98%. சப்போஸ் அதே क्वेश्चन மாத்தி கேக்குறாங்க, 30 days மேல இருந்தா சார் அப்படின்னு சொன்னாக்க ரிவர்ஸ்ல யோசிங்க. if it is more than 30 days அப்படின்னு சொன்னாக்க இங்க இருந்து இது வரைக்கும் 0.5, இங்க இருந்து இது வரைக்கும் 0.48. அப்ப இதுக்கு மேல வந்து 0.02. otherwise 2% chance is there. 30 நாளைக்கு மேல டைம் ஆகுமா, ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 2% வேரியேஷன், 2% தான் அதுக்கு நமக்கு சான்சஸ். ஓகே, you can finish up within that time. அதுக்குள்ள நீங்க முடிச்சிட முடியும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. is that clear? do I want to explain again? fast போய்டுங்க. கரெக்ட் வேணுமா? ஓகே, Z ஸ்கோர் கொடுக்கலன்னா கண்டுபிடிக்க முடியுமா? Z score 2.2 சார். 48.66 டேபிள் வேணும். டேபிள் டைம் ஓகே, அந்த டேபிள் வேல்யூ வந்து சொல்லிட்டாரு உனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. வேணா நேத்து லாபம் எடுத்தாங்களா அந்த மேடம் கேளுங்க, அவங்க மேத் பேக்ரவுண்ட், சோ ஷி மே நோ. ஓகே, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா.
இது வேணான்ட்டார். ஓகே, அதான் தேவைப்படல. நானும் யோசிச்சு பாக்குறீங்க, இதோடைய ஃபார்முலா வந்து கம்ப்ளீட்டா இது டிஃபரன்சியேஷன் அப்ளிகேஷன் பேஸ்ட் வந்திருக்கு. ஓகே, அதனால இந்த பாம்பு படம் எல்லாம் போட்டுச்சா கொஞ்சம் அலர்ஜி, அதனால விட்டுட்டேன். Now, see, இந்த டயக்ராம் எப்படி போறோம்னா, ஒரு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ற டீடைலா பாருங்க. இது மியூ. மியூங்கிறது மிட் பாயிண்ட் எக்ஸாக்ட்லி 23. வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட்? 30 days. எப்போதுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மிட் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட்ல கால்குலேட் பண்ணிக்கலாம் அல்லது ரைட்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டா இந்த எட்ஜ்ல இருந்து கால்குலேட் பண்ணது ஒண்ணு இருக்கு. லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து ஃபுல்லா கால்குலேட் பண்றது பேர் டபுள் டெயில். ஓகே, அப்படி கொடுக்கலாம் இல்ல சிங்கிள் டெயில் கொடுக்கலாம். நம்ம மிட் பாயிண்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். இஸ் தட் ஓகே? 30 days. அப்ப இது 0.5, இது 0.5. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து எந்த இடத்துல இருந்து கொடுப்பாங்கன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. நம்ம x 13 சொல்லும் போது இட் should be in the right hand side. சோ இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் x is equal to 30. ஒரு லைன் போடுங்க. இப்போ என்ன கேக்குறாங்க? x less than or more than or? less than கொடுத்திருக்காங்க. ஓகே, less than கொடுத்தா அது நம்ம ஷேட் பண்ண ஏரியா இந்த ஏரியா தான் எனக்கு தேவையானது. முப்பது நாளைக்கு கீழேயோ நீங்க ஒர்க்க முடிச்சா போதும். 29 நாள் 28 நாள், ஓகே, 31 நாள் போகக்கூடாது. நவ் இப்ப இதுக்கு ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு z வேல்யூ அரே பண்றேன். அதுக்கான ஃபார்முலா x minus mu by standard deviation. ஓகே, x 30, mu 23, standard deviation 3.16 we arrived already. Then z value being 2.215. Probability for z, okay, z being 2.215 என்னவா இருக்கும்? So 48 single tail ல கொடுத்திருக்காங்க. 48% ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். single tail ல கொடுத்திருக்காங்க. single tail அப்படி சொன்னாக்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை மீன் பண்றான். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 48%. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த போர்ஷன் வந்து நமக்கு கிளியரா தெரியும் 0.5. இந்த சைடுல இருந்து இந்த சைடு 0.5, பட் எனக்கு இந்த எட்ஜ் மட்டும் தான் வேணும் 0.48. அப்படின்னா டோட்டல் வந்து 0.98%. 0.98%. சப்போஸ் இதை ரிவர்ஸ்ல கேட்கலாம் இல்லையா? ரிவர்ஸ்ல கேட்கறது என்ன அர்த்தம்? What about the probability of completion of this area? X being more than 30 days. 30 நாளைக்கு மேல போகுமா? அப்ப 30 நாளைக்கு மேல போகுமான்னு கேள்வி கேட்டா, again you draw the diagram. This will be the x being 30. What is my requirement? More than 30, the shaded side should be here. அப்ப இதோட ப்ராபபிலிட்டி என்ன? You know that from here to this side 0.5, from here to this side 0.5. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருது? இங்க இருந்து இது வரைக்கும் 0.48. இங்க இருந்து ஃபுல்லா 0.5 னா இது 0.48 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு வரும்? ஓகே, 0.02, otherwise 2%. This will be 2%. Clear? This will be 2%. அல்லது இது 98% தெரிஞ்சிருச்சு இல்ல? இது 98 தெரிஞ்சிருச்சு இல்ல? அப்ப இது வந்து பேலன்ஸ் 2%. அது கூட போடலாம். ரைட், சப்போஸ் இதே क्वेश्चन இப்படி கேக்குறாங்க 20 days கீழே, less than 20 days. அப்ப இந்த தான் ஷேடட் ஏரியா, இந்த சைடுல போடு, இதான் ஷேடட் ஏரியா. அப்ப 20 days சொல்லும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். x is equal to, sorry, z is equal to x minus mu by standard deviation 20 minus 23 divided by standard deviation being 3.16, 0.949. Reason being, before 20 days. for me, now we are taking. Before, correct, before mean. Okay.
23க்கும் கீழே போயிடுச்சு. That's basically taking the. Yeah. So then the answer being 32.77. Z value வந்து 0.945 க்கு 32.77%. 32.33 ன்னு வச்சுக்கலாமா? அப்ப இது இந்த டயகிராம்ல இது எக்ஸாக்ட்டா 23 கீழ இது 23 னா இந்த சைடுல லெஃப்ட் போக it should be less than 23, ரைட் சைடு போக more than 23. அப்ப இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம் x is equal to 20 days கீழனா இந்த டேட். நம்ம இப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 33. இங்க இருந்து இது வரைக்கும் 0.5. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது மிட் பாயிண்ட்ல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப மிட் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் தான் அவங்க 33% சொல்லி இருக்காங்க. The number what you see from the normal distribution is from the midpoint to the left or from the midpoint to the right. அப்ப எனக்கு எது 0.5 னா இது வரைக்கும் 0.33 ன்னு சொன்னால் இந்த போர்ஷன் பேலன்ஸ் வந்து 0.17, 17% will be the answer. Is that clear? You can get it from only midpoint. எந்த ஏரியா வேணும். சோ ரொம்ப சம்பளம் படிக்காதீங்க. நான் சொன்ன அந்த 4 ஆங்கிள் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இல்லையா? கிளியர்? இப்ப ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவுல கொடுக்கிறேன். 20க்கும் 30க்கும் நடுவுல. ஓகே. So, probability of the date of completion of the project between 20 days and 30 days. 20க்கும் 30க்கும் நடுவுல. அப்ப x being 20, x being 30. My diagram being look like this one. Okay, mu is equal to 23. Need to complete anywhere between 20 to 30. So, இந்த இடம் 20 ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல x1, x2, 30 ன்னு வச்சுக்கிறேன். I need to complete the project anywhere between 20 to 30. முன்னாடி முடிக்க கூடாது, லேட்டாவும் ஆயிடக்கூடாது. ஓகே, கரெக்டா கிளாஸுக்கு வரணும். 9 மணிக்கு சொன்னா 10 மணிக்கு வரக்கூடாது. மறுநாள் முதல் நைட்டே வந்து உட்கார்ந்துட்டு கதவு திறந்து விடுங்கன்னு கேட்க கூடாது. should come around 8:30 to 9 o'clock வரணும். அதான் மீன் பண்றேன். இது தேவைப்படுது இல்ல. அப்ப இந்த x 20 இருக்கும்போது z வேல்யூ என்னப்பா? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல 0.949. அதே மாதிரி 30 இருக்கும்போது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2.215. அப்ப இதோடைய z ஸ்கோர் வேல்யூ z ஸ்கோர் வேல்யூ இது 32.33 ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு எவ்வளவு வந்துச்சு? 48 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே, கவனிங்க. இந்த ஏரியாவுல இருந்து இந்த சைடு வந்து 0.5, இந்த ஏரியாவுல இருந்து இந்த சைடு 0.5. இது நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஏரியாவுல இருந்து இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் எனக்கு தேவை 0.33. இது இந்த ஏரியாவுல இருந்து x வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது வந்து 0.48. இந்த ரெக்வயர்மெண்ட் ஏரியாக்குள்ளார தான் இருக்கு. அப்ப ரெண்டே ஆட் பண்ணிடுங்க. ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 81% will be the probability of completion of the project anywhere between 20 to 30. See, ஒரு டெய்ல் மிட் பாயிண்ட்ல இருந்து எக்ஸஸ் ஒன்னு வச்சு யோசிச்சு பாருங்க, கம்மியா வச்சு யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Is that clear? Probability of date of completion of the project within 23 days. Exactly 23 days ன்னு சொன்னால் அது வந்து probability of 50% மைண்ட்ல வச்சுங்க. Exactly 23 or less than 23 முடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்கணும். அப்படின்னா it represents only 23 one tail on tail. Exact மிட்னு சொன்னாலே 0.5 தான். உங்களுக்கு எந்த ஃபேக்டரும் நீங்க யோசிக்க வேண்டாம். Z வேல்யூ கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டாவே நீங்க ஆன்சர் கொடுத்துடலாம். Eighth question, what would be the date of completion if the probability achievement is 90%? 90% குள்ளார நான் சொன்ன கமிட்மெண்ட் டேட் மீன்ஸ் நான் உங்களுக்கு நான் சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். Then what would be the date? 90% commitment. So Z value is equal to x minus mu by standard deviation, and probability for Z being 0.9. அப்ப Z ஓட வேல்யூ ப்ராபபிலிட்டி 90% இருந்தால் என்ன இருக்கும் வேல்யூ?
So இந்த சைடுல 90% எங்க இருக்கு? சிங்கிள் டெய்ல்னா 0.5 நீங்க சேர்த்துக்கணும். அப்ப 0.4 மீன் பண்றாங்க. எது எடுத்துக்கணும்? Z வேல்யூ 1.28 எடுத்துக்கணும். So you have to take 1.28. Clear? So this value being 1.28. Okay. 1.28. அப்ப இதெல்லாம் ஃபீட் பண்ணுங்க. 1.28 x oda value we have to find out the missing data like 3.16 23 and come on, get the value 3.16 multiply with this 4.4 வச்சுக்கலாமா? இது ஒரு டெயில் வருது. அப்ப பேஸ் வந்து 23 இருக்கு, அதை நீங்க ஆட் பண்ணிடுங்க. 23 should be addable, so 27 will be the rate. ஒன் டெயில் தான் கிடைச்சிருக்கு, டிஃபால்ட் 23 இருக்கு, அதை நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஓகே, சோ ஆட் இதோட ஆட் 23. ஒரு டெயிலோட இது கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல் கண்டுபிடிக்கும் போது இன்னொரு மிட் பாயிண்டோட இது 23 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். So with that பெருட்டு ஓவர் CPM basic over CPM crashing நம்ம பார்க்க போறோம். So we try to finish off crashing. இதுல ஒன்றும் பெருசா கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராது. கேஷுவல் அந்த எல்லா பாயிண்ட்டும் frankly speaking என்னோட ஃப்ரெண்ட் MSc ஸ்டாட் சும்மா இல்லாம அவனை கூப்பிட்டு இது என்ன அது ஒன்றும் புரியல பின்ன ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படியே எக்ஸாம் போனேன். அது டிட்டோ அதே சம் வந்துருச்சு. என்ன பிரச்சனை சசிமா அந்த மாதிரி லக் ஆல்சோ பிளேஸ். So இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். நீங்க பெட்டன் சிபிஎம் எல்லா மாடலும் தர பண்ணிட்டு போங்க. ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா எல்லா மாடலும் தர பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை. இப்ப கிராஷிங் பார்க்கலாம். கிராஷிங் பார்த்தலாமா? கிராஷிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கண்டென்ட். சி 5 நிமிஷம் மேல எனக்கு எடுக்காது. உங்களுக்கு 3 நிமிஷத்துல படிச்சிருவீங்க. ஏன்னா நான் ஸ்லோ லேர்னர். ஓகே, ஒரே ஒரு ரீசன் அது என்னன்னு தெரியும். இப்ப நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா இல்லையா, எக்ஸாம்ல நீங்க படிச்சு எக்ஸாம் போறதுக்கு 9 மாசம் ஆகும். ஆனா எக்ஸாம் 5 மாசத்துல வருது. என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸா நீங்க சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா ஃப்ரீயா தர மாட்டான், ஒரு ஃபீஸ் கொடு அப்படிம்பா. ஓகே, 9 மாசத்துல நான் 5 மாசம் சொல்லிக் கொடுக்குறேன்னா இங்க எவ்வளவு ஃபீஸ் தருவீங்க? 9 மாசம் படிக்கிறத 5 மாசத்துல நான் படிக்க வைக்கிறேன், எவ்வளவு ஃபீஸ் தருவீங்க? நீங்க மேனேஜ்மெண்ட் CMA தானே படிக்கிறீங்க, மார்ஜினல் காஸ்டிங் யூஸ் பண்ணுங்க. 4 மாசம் முன்னாடி வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேலரி மாசம்? ஒரு 50,000 மாசம் வச்சுங்க. 4 மாசம் முன்னாடி போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். ஏப்பா ஒரு 50% தர மாட்டீங்களா ஃபீஸ்? வைத்தியர் கொட்டிக்காதீங்க. This is the logic. See, நீங்க எப்படி கால்குலேட் பண்ணனா ஒரு செமஸ்டர் அகேடா முடிச்சீங்கன்னா ஒரு செமஸ்டர் அகேட் salary உங்க கையில இருக்கு. அதுதான் மார்ஜினல் காஸ்டிங். ஓகே, எல்லா காஸ்டும் போட்டு பார்க்கலாம். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டிமாண்ட் பண்ணலாம் போல இருக்கு. Okay then, so crashing. Let's see. இந்த கிராஷிங்ல draw the net project network, determine critical path and duration முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிளா கிராஷிங் முடிக்கிறேன் பாருங்க, ஒரு வேலையும் கிடையாது இதுல. ஓகே, 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய சம்பவம் வேணாலும் போடலாம். ஆக்டிவிட்டி 1 and 2 இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க ஏதாவது அவசரப்பட்டு ஒரு புக்கை படிச்சு விட்டீங்களோ கிராஷ் காஸ்டுக்கு? நான் தான் இருக்கிறேன், எதுங்க ரைட். So project 13 is the project completion time and critical path வந்து this one is the critical path, dotted line. இது critical path போட்டாச்சு. கவனிங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம critical path நம்ம குறைக்கணும். 4 7 2 activity number 1 2 3 5 இதெல்லாம் critical. இதான் கிரிட்டிக்கல்.
நார்மலா 4 நாள்ல முடிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 3 நாள்ல முடிக்க முடியும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம்? நார்மலா 1500 ரூபாய், ஸ்பீடப் பண்ணணும்னா 2000 ரூபாய் ஆகும். இமீடியட் டெலிவரியா வெயிட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? இமீடியட்டா வேணும் சார், ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுன்றான், அவ்வளவுதானே. Yeah. So, find the rupees you spend extra for crashing one day. அடுத்தது, ஏன் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்திருக்கிறேன்? மிச்சத்தை கிராஷ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை, அவனே வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கான். 5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலைக்கு அவனுக்கு 10 மணி நேரம் கொடுத்துருக்கோம். அதை ஏன் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு 5 மணி நேரம் முடிக்க வேண்டிய வேலைக்கு அவனுக்கு 3 மணி நேரம் தான் இருக்குன்னா அவனுக்கு நம்ம கிராஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் கொடுக்குறோம். தட்ஸ் a logic here. அப்ப இங்க 7.5 குறைக்க முடியும். ஆனா அதுக்கு எனக்கு 500 rupees செலவாகுது. 500 rupees ஸ்பெண்ட் பண்ணா 2 நாள் கிராஷ் பண்ண முடியும். 1 நாள் கிராஷ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகுது? 250. அதே மாதிரி 3 and 5 2 1 ஆக்குறீங்க, கிராஷ் பண்ண எவ்வளவு வருது? 375. இப்ப இதுல எது கம்மியா இருக்கும் அதான் நம்ம முதல்ல செலவு பண்ணோம். 500 ரூபாய் செலவு பண்ணி குறைக்கிறீங்களா, 200 ரூபாய் செலவு பண்ணி குறைக்கிறீங்களா? முடிஞ்சு. ஓகே, சோ யூ ஹேவ் டு கிராஷ் ஆக்டிவிட்டி 2 3. முடிஞ்சு போச்சு, டாபிக் ஓவர். ஃபர்ஸ்ட் 250 எதுல வருது? எந்த ஆக்டிவிட்டி? 2 to 3 நம்ம குறைக்கிறோம். கரண்ட் எவ்வளவு டேஸ், எவ்வளவு காஸ்ட்? இப்ப டே வந்து 13 நாள் ஆகுது இல்லையா? முதல்ல கரண்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 13 days பா. இன்டைரக்ட் காஸ்ட் பர் டே ஒரு நாளைக்கு 500 ரூபாய். ஒரு எம்ப்ளாயி என்ன வந்து வெளியூருக்கு அனுப்பி நமக்காக வேலையை முடிச்சுட்டு வான்றேன். நான் வெளியூர்ல ஸ்டே பண்ணா ஒவ்வொரு நாள் ஸ்டே பண்றதுக்கு ரூம் ரேட் நான் கொடுக்கணும். 500 ரூபாய் செலவாகுது. 13 நாள் ஆகுன்றார். அப்ப 6500 ரூபாய் டிமாண்ட் பண்றார். அது இல்லாம என்னுடைய நார்மல் காஸ்ட் எவ்வளவு வருதுங்க இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு? நார்மல் காஸ்ட் $10,125 நார்மல் காஸ்ட். இப்ப நான் எத்தனை நாள்ல முடிக்கிறேன்? எத்தனை நாள்? 13 நாளா? 13 நாள்ல முடிக்கிறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணணும் நார்மல் ஸ்பீட்ல. இப்ப நார்மலா 10,195 ரூபாய் ஆகும். அது இல்லாமல் எனக்கு இன்டைரக்ட் காஸ்ட் ஓகே 16,625 rupees ஆகுது. 13 நாள் வேலை செஞ்சா 16,625 rupees வேலையை முடிக்கலாம். இப்ப எதை நான் கிராஷ் பண்ண பிளான் பண்ணிட்டேன்? 2 to 3 கிராஷ் பண்ணலாம். அப்படி கிராஷ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுது. அப்படி கிராஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? நார்மல் காஸ்ட் ஒரு நாளைக்கு 250 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் முன்னாடி வந்தாக்க ரெண்ட் தர வேண்டாம், கிளம்பி வர சொல்லிடலாம். ஒரு நாள் ரெண்ட் சேவ் ஆகும். அப்ப அல்டிமேட்டா 250 சேவ் ஆகுது. 16,375. 13 நாளைக்கு இந்த ரேட்டு, 12 நாளைக்கு இந்த ரேட். ஒரு நாள் கம்மியும் பண்ணோம், செலவும் கம்மி பண்ணோம், சௌரியமா இருக்கலாம். ஓகே, that's whatever suggestion you can give. இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஷிங். போட்டனா? லாஜிக் புரியுதா? ஓகே, சோ இப்போ என்ன ஆச்சு? எக்ஸிஸ்டிங் காஸ்ட் 16,625. ஒரு நாள் கிராஷ் பண்றதுக்கு 200 ரூபாய் செலவாச்சு. இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஒரு நாள் கம்மியா இருந்துச்சு, சேவ் பண்ணிட்டேன். அப்ப இதான் ரிவைஸ்டு காஸ்ட். டயகிராம்ல இப்ப ரீரைட் பண்ணிட்டாங்க. 7 கேன்சல் பண்ணிட்டு 6 மாறி போச்சு. அப்ப உங்களுடைய டியூரேஷன் 12 குறைஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப். Shall we go for the further crashing? So further crashing இப்ப again எதுல critical path 1 to 2, 2 to 3, 3 to 5 are the crashing. அப்ப எதை கிராஷ் பண்ணலாம்? இதை கிராஷ் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு? 1 to 2 கிராஷ் பண்றதுக்கு 500 rupees. 2 to 3 கிராஷ் பண்றதுக்கு 250. 3 to 5 கிராஷ் பண்றதுக்கு அப்ப இருக்கிறதுல எது சீப்பர்? You can further crash the same activity 2 to 3 by another 1 day. எடுத்தோம்னா 2 நாள் சேர்த்து பண்ணிடலாமா? பண்ணலாம். டபுள் காஷியஸா இருக்கணும். இதை நீங்க 2 நாள் கிராஷ் பண்ணும்போது வேற ஏதாவது கிராஷ் மீன்ஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா மாறி நமக்கு பிரச்சனை கொடுத்துடக்கூடாது. அது ஒரு கிராஷ் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க கிராஷ் பண்ணிக்கலாம். பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெட் தட், நோ ப்ராப்ளம். அது நமக்கு
போட்டா பெட்டர். நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த எல்லா டயக்ராமும் ஃபர்ஸ்ட் மோட் டயக்ராம் போடும்போது தானே கஷ்டம். ரெண்டாவது டயக்ராம் அப்படியே காப்பி பண்ணி போயிட்டு டேட்டை மட்டும் மாத்த போறீங்க. இந்த சம் 16 மார்க்ஸ் கொஸ்டின் நான் 5 மினிட்ஸ்ல போட்டேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, 5 மினிட்ஸ்ல முடிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டும் தான் டைம் எடுக்கும். ஆனா சிபிஎம் சொல்லிட்டு கிரிட்டிக்கல் கிராஷ் காஸ்டிங் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, சம்ஸ் ஜாஸ்தி ஒர்க் அவுட் பண்றதுனால பேசிக் டயக்ராம் சின்னதா தான் இருக்கும். பாருங்க, சின்னதா இருக்கும். சோ அதனால ஸ்பீடா முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ் மேல தேவை இருக்காது. இது பாருங்க, இப்ப எதை நான் கிராஷ் பண்ண போறேன், 6ல இருந்து 5 மாத்திட்டேன். அப்ப எனக்கு 250 அடிஷனல் காஸ்ட், 500 rupees சேவிங்ஸ், இன்னொரு 80 ரூபாய் குறைஞ்சிருச்சு. சோ டேஸும் குறைஞ்சிருச்சு. ஓகே, 11 டேஸ்ல 16,125 rupees நமக்கு மாறி போச்சு. அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரிட்டிக்கல் பாத் என்ன இருந்துச்சு, 1 to 2, 2 to 3, 3 to 5. ஆனா இதை இனிமேல் கிராஷ் பண்ண முடியாது. 2 days கிராஷ் பண்ண முடியும். மேல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பேன். ஓகே, அந்த ஆக்டிவிட்டியை மேக்ஸிமம் எவ்வளவு நாள் கிராஷ் பண்ணலாம், 7ல இருந்து 5 ஆக்கலாம். மேக்ஸிமம் கிராஷ் பண்ணி முடிச்சாச்சு, ஃபர்தர் கிராஷ் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்ப நமக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப பார்த்தோம்னா so 1 to 2, 3 to 5 critical activity தான் நீங்க கிராஷ் பண்ண போறீங்க. here we don't have the option. இதுக்கு 500 rupees, இதுக்கு அப்ப நேச்சுரலி எதை கிராஷ் பண்ணுவீங்க, இது 375 கரெக்ட் தானே? எங்க இருக்கு, இங்க இருக்கு. த்ரீ டு 5 என்ன வந்துச்சு? ஒரே நிமிஷம் ஏதோ டயக்ராம் தப்பு போட்டிருக்கேன். இன்னொரு கிரிட்டிக்கல் பார்த்து வந்திருக்கு, டயக்ராம் போடல. நம்ம பாத்துறேன் எந்த இது சியா? ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. இதை நான் கிராஷ் பண்ண பிறகு இது கிராஷ் பண்ண பிறகு என்னாச்சு, 4, 7, 11, 4 plus 5 plus 2 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? now you have two crashing. okay, 2 crashing இருக்கு. அத இங்க டயக்ராம்ல 2 crashing, 2 இது வந்துருச்சு. இதுக்கு வந்து 500, இத பண்ண முடியாது. இதுக்கு 375, இங்க 500. இப்ப இல்ல இந்த ரெண்டையும் சேர்த்து கிராஷ் பண்ண குறையும். சப்போஸ் கவனிங்களேன், புரியுதா நான் சொல்றது? 3 and 5 மட்டும் கிராஷ் பண்ணீங்கன்னா இந்த ரூட் அப்படியே 11 நிக்கும், பிரயோஜனம் இல்ல. ஓகே, இந்த கிராஷ் பண்ணீங்கன்னா இந்த ரூட் அப்படியே இருக்கும், 11 days வேஸ்ட். அப்படியே இதுல ஒரு நாள் சேர்த்து கிராஷ் பண்ணோம். அப்ப 875 ஆகுது. இதை கிராஷ் பண்ணீங்கன்னா ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். இதை கிராஷ் பண்ணா ஒண்ணு மட்டும் பண்ணியிருந்தா போதும். இதை கிராஷ் பண்ணா வேற வழியில 2 சேர்த்து கிராஷ் பண்ணிருக்கணும். இது ஒண்ணுதான் யோசிக்கிறது. இப்ப இது 875, இது 500. இப்ப எதை கிராஷ் பண்ணலாம், இதை கிராஷ் பண்றது பெட்டர். சோ ஐ எம் கோயிங் டு கிராஷ் 1 to 2 by 1 day. அப்ப இது 4ல இருந்து 3 மாறி போச்சு. இது ஏற்கனவே 5 மாறி போச்சு. மிச்சத்துல அப்படியே போட்டேன். அப்ப எக்ஸிஸ்டிங் காஸ்ட் 16,125. இதை கிராஷ் பண்றதுக்கு எனக்கு 500 rupees அடிஷனல் காஸ்ட். ஆனா 1 day சேவ் ஆனதெல்லாம் 500 rupees எனக்கு சேவ் ஆயிருக்கு, 16,125. சோ இப்ப என்ன ஆச்சு, என்னுடைய காஸ்ட்ல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஆனா டியூரேஷன் 11ல இருந்து 10 குறைஞ்சு போச்சு. டியூரேஷன் 11ல இருந்து 10 குறைஞ்சு போச்சு. சோ we pretty happy then, right? At least they save days. அது பண்ணீங்க ஏதாச்சும் ஒண்ணுதான் பண்ணணும், ஏதாச்சும் கண்டிப்பா ஆமா, வேற பிரயோஜனம் இல்ல. செலவு தான் நம்ம பேருக்குமே ஒரே டேஸ் குறையல. அப்ப எதுக்கு பண்ணிட்டு now you'll be able to understand crashing 1 to 2 is much better than crashing 2 activities in the other area. Shall I move on to the next point? Yes, sir. Yes, sir. இப்ப 1 to 2 maximum crashing வந்து 3 தான் இல்லையா? 1 to ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டோம், இனிமேல் பண்ண முடியாது. பண்ணி முடிச்சாச்சு, இனிமேல் பண்ண முடியாது.
இப்ப இதை மாத்தின பிறகு இதுவும் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, இதுவும் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆக்டிவிட்டி தவிர எல்லா ஆக்டிவிட்டியும் நமக்கு கிரிட்டிக்கலா மாறி போச்சு. 1 to 2, 2 to 5 critical, 1 to 2, 2 to 3, 2 to 5 also critical, 1 to 4, 4 to 5 also critical. Right. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க இந்த இப்ப ஏதாவது ஒரு நாள் குறைக்கணும்னா இது விட்டுருங்க, இது நான் கிரிட்டிக்கல். மிச்சம் எல்லா ரூட்லயும் ஒவ்வொரு நாள் குறைச்சாதான் அல்டிமேட்டா ஒரு நாள் குறையும். இந்த ரூட்டுக்கு இதை நான் குறைக்கிறேன்னு வச்சுங்க, 375 வரும். ஓகே, மொத்தம் எத்தனை பாத்து இருக்கு? இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து, 3 பாத்து. 3 பாத்துலயும் ஒவ்வொரு நாள் குறைச்சாதான் எனக்கு 10 9 ஆக்க முடியும். 10 9 ஆக்க முடியும். அப்படின்னா இதை குறைக்கிறதுக்கு 375, இது மட்டும் குறைச்சா பத்தாது. இதை குறைக்கிறதுக்கு எவ்வளவு வருது? 500. பண்ண முடியுமா? 2 days பண்ண முடியும். எனக்கு ஒரு நாள் போதும், ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணலாம். 4 to 5 625. 1 to 4 375. இப்ப எல்லா ரூட்லயும் ஒரு நாள் குறைக்கணுமா இல்லையா? இந்த ரூட்ல ஒரு நாள் குறைச்சிக்கிறேன், இந்த ரூட்ல இது ஒரு நாள் குறைச்சிக்கிறேன், இந்த ரூட்ல 2ல ஏதாவது ஒண்ணு குறைச்சா போதும். 2 ஏதாவது ஒண்ணு குறைக்கலாம், சீப்பரா இருக்கிற இதை குறைக்கலாம். 3. So I have to reduce 1 to 4 by 1 day, 2 to 5 by 1 day, 3 to 5 by 1 day. இந்த மூணுத்தையும் ஒவ்வொரு நாள் நான் குறைக்கிறேன். So I am going to reduce all the 3 by 1 day, all the 3 by 1 day. Is that clear? Yes. At what cost? 375, 500, 375. 1250 rupees additional செலவு பண்றோம். Am I right? Yes. 1250 additional செலவு பண்றோம். அப்ப எக்ஸிஸ்டிங் காஸ்டோட 1250 எக்ஸ்ட்ரா சேருது. ஒரு நாள், ஆமா, மூணுமே சேர்த்து 1050 rupees எனக்கு செலவாகுது. ஒரு நாள் சேவ் பண்ணதுல 500 rupees எனக்கு சேவிங்ஸ். எக்ஸிஸ்டிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 16875. ஏன் வேண்டாம்? 9 மாசத்துல படிக்கிறீங்களா 4 மாசத்துல படிக்கிறீங்களா? செலவு ஜாஸ்தி தான், அதான் சொல்றேன். கஸ்டமர் என்ன சொல்றாரு? 9 நாள்ல கொடுக்குறீங்களா, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னா you can go for crashing. எக்ஸ்ட்ரா காஸ்ட் டிமாண்ட் பண்ணுங்க கஸ்டமருக்கு இருந்து. if he is willing to pay, then we can crash and offer them. எனக்கு அதே காஸ்ட்ல முடிய போதும் அப்படின்னா earlier ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடுங்க. So if you want to go for this, you can demand extra paisa. So இப்ப 9 daysல முடிஞ்சிருக்கு with additional cost demanded from the customer. எனக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாதுன்னா ஆப்டிமம் கிராசிங் பீரியட் 10. ரெண்டு ஆன்சரும் கொடுங்க. 10 is the optimum crashing period. 9 will be still we have further crashing with additional cost. இதுக்கப்புறம் ஏதாவது கிராஷ் பண்ண முடியுமா? இது முடிஞ்சு போச்சு. இந்த ரூட்ல எதுவுமே கிராஷ் பண்ண முடியாதுன்னா வேஸ்ட். இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் ஈவன் ஃபார் கெட்டிங் அடிஷனல் ஃபீ. ஓகே, 14 மார்க் முடிஞ்சு போச்சுப்பா. 14 மார்க் முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ அவ்வளவுதான். This is how you have to study. Okay, this is how you have to study. Resource smoothing கொஞ்சம் ரேர் தான், எக்ஸாம்ல क्वेश्चन வருது. இருக்கா அந்த மாதிரி ஒண்ணு? ரிசோர்ஸ் ஸ்மூத்னிங் ஆர் லெவலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எம்ப்ளாயிஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. The maximum labor available on any day is only 10 days. 10 employees. 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேர் வச்சு நம்ம வேலை செய்யணும். அப்படி பாத்தீங்கன்னா இது கிரிட்டிக்கல் பாத். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டியூரேஷன். ஏ எப்ப ஸ்டார்ட் பண்றோம்? You can start by 0 and 4 weeks அப்படின்னு சொன்னாக்க 4th week முடிக்கலாம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? இது முடிச்ச பிறகு ஸ்டார்ட் பண்றோம் 6 நாள், அப்ப 10thல இது முடிக்கலாம். அது மாதிரி ஒண்ணு போடுறீங்க. அத அப்படியே நான் இங்க டயக்ராம்ல போடுறேன். ஏ அண்ட் டி. ஏ 1ல ஸ்டார்ட் பண்ணி 4thல முடியுது, டி 5ல ஸ்டார்ட் பண்ணி 10thல முடியுது. இது மாதிரி ஆக்டிவிட்டி ஏ பி சி டி எல்லாமே போட்டோம். இதுக்கு இந்த நாள் ஏக்கு 2 பேர் வேணும், பிக்கு 3 பேர் வேணும், சிக்கு 5 பேர் வேணும். அப்ப 10 பேர், நம்மகிட்ட 10 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரை நம்ம அலோகேட் பண்ணிடலாம். செகண்ட் டே ஏ ஆக்டிவிட்டி, பி ஆக்டிவிட்டி, சி ஆக்டிவிட்டி 3மே பண்ண வேண்டியதா இருக்கு. 3க்கும் சேர்த்து 10
10 நாள் வேணும், 10 பேர் வேணும், 10 பேர் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி வரும்போது 2, 3, இது 9, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 7வது நாள் நமக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். அப்ப என்ன பண்ணோம், ஒரு ஆக்டிவிட்டியை நமக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அவனை என்ன சொல்றோம், இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கு வேலை செய். அவனுக்கு என்ன இருக்கணும், ஃப்ளோட்டிங் பீரியட் இருக்கணும். ஃப்ளோட்டிங் பீரியட் இல்லைன்னா என்ன பண்ணும், ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா ரெக்ரூட் பண்ண பார்க்கணும் டெம்பரரியா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த ஆக்டிவிட்டியை ஒரு எக்ஸ்டெண்டட் டேவோட ஒர்க் பண்ணும். நம்மளுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட் வந்து 10 இருந்துச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போகும். So that will be called peak requirement is 11 men required on days 7 and 9. If only 10 men are available on any day, F and G shift F and G to days 10 and 11. இந்த 2 நாள் அது முடிக்க முடியாது, நீங்க 10 and 11க்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட் வந்து 11 days. As per your net PET and CPM 10 days you calculated CPM. ஆனா ரிசோர்சஸ் அவைலபிலிட்டி இல்லாதனால 10 நாள்ல முடிக்க முடியல, 11 நாள் ஆச்சு. அது இல்லாம ஸ்மூத்தனிங் பண்ணலாம். ஸ்மூத்தனிங்னா ஒரு நாள் ஓவர்லோடர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் ஒர்க் பண்றாங்க, இங்க 2 பேர் தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இங்க 2 பேர் ஒர்க் பண்ணி 8 பேர் சும்மா இருக்கிற இடத்துல ஃப்ரீ டைம் ஜாஸ்தி இருக்கிற ஆளை இங்க மாத்தி விட்டு இதை வந்து 7ஆம் இந்த ஆக்டிவிட்டி அந்த ரேட்ல ஒர்க் பண்ணுங்க, ஷிஃப்ட் பண்ணலாம். அதெல்லாம் ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங். எனக்கு தெரிஞ்ச சம் வந்ததே இல்லை, அதனால கவலைப்பட வேண்டாம். லாஜிக் தெரிஞ்சுட்டா போதுமானது. 100% புக்ல இருந்து கவர் பண்ணணும் அப்படிங்கறதுனால இதை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். So with that, this concept. So இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம மார்க் எப்படி வருது, எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படி நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க, இந்த 7th பிளாக் நம்ம க்ளோஸ் பண்றோம். இப்ப லேட்டஸ்ட் 3 क्वेश्चनல 14 மார்க்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும் 7 மார்க்ஸ், லேர்னிங் கர்வ்ல 7 மார்க்ஸ் வந்துருச்சு. ரொம்ப rare scenario. So you now understand how can we handle the learning curve also. If in case of emergency you should not lose the 7 marks. Okay. So in case of learning curve, so the basic formula is y is equal to a plus b to the power x to the power b. A represents first unit time. Y when the average time taken for the any unit, number of times the production doubled. The B எப்படி calculate பண்றீங்கன்னா log learning effect divided by log 2 is the formula. Actually நீங்க 1, 2, 4, 8 அப்படி double ஆச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். We no need to depend on any other thing. Time taken to produce first unit is 10 hours. The learning curve effect for the job is 80%. And labor hour rate 200. Find out the average time. Cost per hour 200 na 2000 rupees. Double ஆகும்போது average time is equal to the time taken of the previous lot into learning curve effect. தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு இருக்கு அந்த பர்சன்டேஜ் போடணும். 80%. 20% வந்து சேவ் ஆகுது. அப்ப 8 hours முடிச்சிடலாம். This is the average time. So 2 units 2 into 8 16. Labor cost வந்து 200 into this one. 4 வரும்போது into 200 into 16. Okay. 2 4 வரும்போது again double. 8 க்கு வந்து 80% போட்டீங்கன்னா 6.4. 6.4 into 4 units, total time being this one. This is the average time, this is total time. Labor cost you have to multiply with 200, so 5120. 4 8 வரும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, that you can use it. But இப்ப 1 2 4ல ஓகே, 8 கூட ஓகே, பட் 5 யூனிட்ஸ் கேட்டுட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றது? So then y is equal to a x to the power b. Here b is equal to log learning effect divided by 2. Log 2, okay, divided by log 2, okay. Log 2. So
So learning effect வந்து 80% சொல்லி இருக்கிறாங்க. So 0.8 divided by log 0.8 divided by log 2 போட்டீங்கன்னா you will get the value minus 0.32196. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லேர்னிங் எஃபெக்ட் 80%, 90%, 85% இந்த 3 நம்பர் தான் வரப்போகுது. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த 3 நம்பர் மட்டும் பை அவுட் பண்ணிட்டு போயிடுங்க. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க். ஓகே, there may be lots of shortcut log உங்களோட கால்குலேட்டர் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்றது, இந்த பேசிக் கால்குலேட்டர் எல்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, சோ டேட்டாவை நீங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். என்னாச்சு? minus 0.2196. மேக்ஸிமம் எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. no need to worry about that. அந்த ஒரு 7 மார்க்காக ரொம்ப worry பண்ணிக்க வேண்டாம். so this is the b value. and a being the time taken for the first unit 10. இப்ப எந்த யூனிட் கால்குலேட் பண்ண போறோம்? 5 to the power 0.32196. ஓகே, இந்த வேல்யூ கூட மேக்ஸிமம் எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. you no need to worry about that. you can fit directly. then the time taken being this one, average time being 5.96, and time taken will be multiplied with this, so you will get the total labor cost. This is the logic. இப்ப இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி பண்றதுங்கிறது தான் இப்ப ப்ராப்ளமே. ஏன் வந்து அவங்க நான் சயின்டிபிக் கால்குலேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. அது சிஏ காரன் பண்ணது, அதுக்கு நம்ம CMA காரங்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. நான் படிக்கும் போது ஐ எம் அலோட் டு யூஸ் சயின்டிபிக் கால்குலேட்டர் தான் எனக்கு இப்ப சரியா வர மாட்டேங்குது. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அதை நெட்ல எல்லாம் பார்த்து இதுக்கு ஷார்ட்கட்லாம் போட்டு அந்த 15-13 முறை யோசிச்சு அந்த எதுக்கு அந்த காமெடி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அப்புறமேட்டு சிஏ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, பிகாஸ் நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ண போற வெர்ஸ்டா இருக்கணும் யூசிங் த நான் சயின்டிபிக் கால்குலேட்டர். நாங்க மொபைல்ல கூட எல்லாமே வந்துருது, உலகமே இருக்கு. இப்பயாவது மாத்துங்கடா மாத்தாங்க. அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மேக்ஸிமம் இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. you don't to worry about that. இது லாக் யூஸ் பண்றது எல்லாமே இந்த லாஸ்ட் சம் ஒன்னு கொடுத்திருப்பேன் சிங்கர் அகாடமில. இந்த புக்ல சாரி, but I request you to no need to worry about those calculations part. Okay, maximum இதுக்கு data answers அவங்க எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. again இதை நீங்க log யூஸ் பண்ணி calculate பண்ற மாதிரி வரும். so if you are aware about the log you can get this answer. இப்ப நான் இந்த லேர்னிங் கவுல நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி சொன்னாக்க, இந்த கால்குலேஷன் பார்ட் யூ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, என்ன ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா 4 யூனிட்ஸ் and 8 யூனிட்ஸ் இந்த ரேஞ்சில் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? 4 யூனிட் கால்குலேட் பண்ணுங்க, 8 யூனிட் கால்குலேட் பண்ணுங்க. அப்புறம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். what is the time taken for 4th to 8th? இப்ப 4க்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுத்திருக்கிறோம் 40.96. 8 யூனிட்ஸ்க்கு இது, 8 யூனிட்ஸ்க்கு 4 யூனிட்ஸ்க்கு இது. அப்ப 4 to 8 அப்படி சொன்னாக்க the time taken for 4 and 8 being the difference between these two 15.36 for the next set of 5, 6, 7, 8 பண்றதுக்கு for the another 4 units. அப்ப per unitக்கு average time being 3.84. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, லேபர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் டோட்டல் காஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் அட் செகண்ட் லெவல் ஆர்டருக்கும் எப்படி நீங்க பிரைஸ் கோட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் தான் யூஸ் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு நான் சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கும்போது இதுக்கு எல்லா வேலையும் கொடுக்கணும். நீங்க கவலைப்பட வேண்டாம். தட் மே பி அவைலபிள் ஒன்லி இன் த டெக்ஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன், மேக்ஸிமம் ஆன்சர் கொடுத்துறாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம். படிக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாம டைவர்ட் ஆகும். ஆர்டரா இது தெரிஞ்சா மிஸ் பண்ண மாட்டோமேன்ட்டு தெரிய வேண்டாம், கேட்கப்படுறது இல்லை. ஸோ யூ டோன்ட் வரி அபௌட் தட். ஸோ ஆனா எப்படி எல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு இல்லை ட்விஸ்டட் அப்படிங்கிறது நான் இங்க சொல்றேன் பாருங்க. A firm has received an order to make and supply 8 units of standard product which involves intricate labor operations. The first unit was made in 10 hours, first unit. Okay. Y is equal to AX to the power B. A is equal to 10 hours. See, in the non-scientific calculator use பண்ணி power calculate பண்றது
அதே மாதிரி லாக் ஆன்டி லாக் கால்குலேட் பண்றது இதுக்கெல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணேன் கால்குலேட்டர்ல. பட் அது ரொம்ப டைம் கன்சியூம் ஆச்சு எனக்கு. இந்த லாக் கால்குலேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி இருக்கிறேன். பட் ஹவு ஃபார் இட்ஸ் லாஜிக்கலி ஐ அம் ஏபிள் டு அப்ளை இன் மை பிராக்டிகல் லைஃப்னு பார்த்தா கொஸ்டின் மார்க். அதே மாதிரி கான்செப்ட் எனக்கு தேவைப்படுது, பட் இது தேவைப்படல. கால்குலேஷன் பார்ட் எனக்கு தேவைப்படல, அதனால அதை நான் ஸ்கிப்பே பண்ணிட்டேன். மறந்துருச்சு, பண்ணிட்டு இருந்தேன், மறந்து போச்சு. இஃப் யூ வாண்ட் தென் இட்ஸ் அவைலபிள் ஆல்ரெடி இன் மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் இஃப் யூ நோ யூ கேன் கோ வித், நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, A is equal to 10. It is understood that this type of operation is subject to 80% learning rate. Learning effect வந்து 80% இருக்கு. The workers are getting wage rate of 12 per hour. What is the total time and labor cost required to execute the order? Okay, so orderக்கு எவ்வளவு காஸ்ட் வருதுன்னு கேக்குறாங்க. 10 hours தேவைப்படுது. That you can easily get the answer. If the repeat order 24 units is also received from the same customer, what is the labor cost necessary for the second order? Tell me. First order. One, 2, 4, 8, 16, 32. 8:32 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் இஸ் த டைம் டேக்கன் எனிவேர் பிட்வீன் 8 to 32. 8 உடைய டைம் டேக்கன் வந்து எவ்வளவு இருக்கு? 40.96. 32 உடைய டைம் டேக்கன் இதுல இருந்து இது 80% டைம் இருக்கும், இதுல இருந்து இது 80% டைம் இருக்கும். இது 5.12, இது 3.2768. ஓகே, அப்ப 6 into 5.82 40.96, 32 into 3.278 104.86. This is what about the time taken for second order size of 24 units. But the difference between these two will be the time taken for completing the second order of 24 units, 63.9. Per hour it costs us 12 rupees, so you have to multiply this with the 12, then the ultimate total cost being 766.80. Hope you will be now able to understand. And what is the average time and total time for 10 units? Average time and total time for the order range between 10 to 20. அப்ப 10 கண்டுபிடிங்க, 20 கண்டுபிடிங்க, இதுக்கு வேற வழியில் you have to depend on the formula. கண்டுபிடிச்சிட்டு டிஃபரன்ஸ் வரலாம். What is the learning effect if the every time new employees assign? ஒவ்வொரு முறை புது எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணா என்ன பண்றது? கத்துக்கவே மாட்டாங்க, ஒரே டைம் தான் இருக்கும். There will not be time saver. Clear? இந்த டாபிக்ல இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் பேசிக் தான். முக்கியமான கொஸ்டின் என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, இது ஒரு டிபிக்கலான கொஸ்டின். Question number 3. So I am going to brief. So formula calculations வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம், அதுக்குரிய டைரக்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, லாக் வேல்யூ கொடுத்துருவாங்க. You no need to worry about that. Okay. Dynamo manufacturer of aircraft parts has been asked to bid 900 units of a particular type of component. 900 units. 4 months ago, the company had produced a first lot of 400 units. 400 பண்ணி இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு 900 கேக்குறாங்க, இன்னொரு 900 units கேக்குறாங்க. The cost details of this first lot are given below. Repeated assembly of this type of component experiences learning effect of 85%. 85% learning effect இருக்கு. The cost benefit of this will be reflected in the bid price. And the savings தகுந்த மாதிரி நீங்க bidding price change பண்ணிக்கிறீங்க. Dynamo follows a policy of setting the selling price to earn 30% gross margin. 30% gross margin. Tooling cost have been fully recovered from the first lot. Tooling cost in the cost structureல tooling cost 4,80,000 இருக்கு. அது ஏற்கனவே டூல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம், அதோட காஸ்ட் முதல் லாட்லயே பில்லிங்ல போட்டோம். இப்ப செகண்ட் லாட் போடும்போது பில்லிங்ல இது நாம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, டிட்டர்மின் தி செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் ஆஃப் தி செகண்ட் லாட் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லாட்டுக்கு 8,000 hours வந்திருக்கு பாருங்க. சொல்லுங்க. 400க்கு 8,000 hours.
இப்ப இதையும் சேர்த்து எவ்வளவு வரப்போகுது? 1300 பண்ண போறார். 1300 பண்ண போறார். 1300 அதுக்கு எவ்வளவு டைம் வரும்? What is the average time? Now நீங்க யூனிட் 1 2 போயிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்காம இங்க என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் லாட் பண்ணது 8000 சொன்னால் இங்க லாட்டா மாத்திக்கிங்க. லாட் 1 1300 எத்தனை லாட் வருது? 1300 டிவைட் பை 4 ஆல் டிவைட் பண்ணி 400 டிவைட் பண்ணி எவ்வளவு? 1300 டிவைட் பை 400 3.25 லாட். சோ அப்ப நீங்க 1 லாட்டுக்கு கால்குலேட் பண்ணுங்க, 3.25 லாட்டுக்கு கால்குலேட் பண்ணுங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 2.25 லாட்டுக்குரிய ஆவரேஜ் டைம். ஆவரேஜ் டைமுக்கான ஃபார்முலா வந்து y is equal to a x to the power b. For the first lot we know, now I have to find out the value for the third lot. Y for 3.25 lot should be equal to the time taken for the first lot being 8000 into x 3.25 to the power b. b எவ்வளவு வரும்? log 0.85 divided by log 2. I think this value minus 0.2345. 85 வந்தா நம்பர் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. 2 3 4 5 1 2 ஒழுங்கா தெரிஞ்சா போதும், இந்த நம்பர் மைண்ட்ல இருக்கும். minus 0.2345. so minus 0.2345. if you solve the value, what you get here is 6068. This is the average time, 6068. Okay. Now here the average time being 6068. What about the total time? 8000 into 400. Sorry, 8000 க்கு இந்த ரேட் ஒரு லாட் 6668 into 3.25 போட்டீங்கன்னா எவ்வளவு? 19,721. இது 8000. So additionally 11,721 hours needed for producing 900 units. For producing 900 units. Is that clear? அப்ப direct material cost எவ்வளவு வரும்? இது 400 யூனிட்டுக்கு 900 யூனிட்டுக்கு எவ்வளவு வரும்? into 900 divided by 400 போட்டீங்கன்னா you get the direct material cost. எவ்வளவு? 67 lakhs 50,000. direct labor வரும்போது 11,721 per hour க்கு 250 சொல்லி இருக்காங்க. that will be the direct labor. 29 lakhs 250. tooling cost already absorbed. variable overheads proportion to direct labor அப்படின்னு சொல்லி இருக்காங்க. direct labor proportionல வந்து பாத்தீங்கன்னா 45%. direct labor costல 45% variable overheads சொல்லி இருக்கிறோம். 9 lakhs divided by 20 lakhs into 100 தான் proportion. இந்த current scenarioல 29 lakhs க்கு 45% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 613. 13 lakhs 18,613. general overhead proportion to the direct labor இதுவும் அதே மாதிரி 20 lakhs 12 lakhs அப்படின்னா 60% இருக்கு. அப்ப இந்த labor costல 60% போட்டீங்கன்னா general overhead கிடைக்கும். ஓகே, டோட்டல் அதோட நீங்க என்ன பண்ணோம்? 30% gross margin ஆட் பண்ணோம். சேல்ஸ் 100 ஆக இருந்துச்சுன்னா margin 30, இது 70. the value what you calculate is nothing but 70 share. 30 share can be calculated using the cross multiplication to get the final answer. Clear? அப்ப this is what about the total sales revenue. எப்பவுமே sales margin 30% சொன்னால் sales 100 ன்னு assume பண்ணிக்கங்க. ஓகே, காஸ்ட் 70 ன்னு assume பண்ணிக்கலாம். this is 70, this is 100, profit should be 30. 70 share இதுனா cross multiply பண்ணி arrive பண்ணுங்க. this is for 900 units. அப்ப per unit க்கு எவ்வளவு வருது? 20,249. clear? next scoring area.
Next exam focus topic அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have completed the 7th one in detail. Variance analysis. Variance analysis always area to help you to clear the exam easily. எல்லா முறையும் 14 marks வந்திருக்கு. You get 14 marks in all the scenario. Now, let me go for the variance analysis. Material variance, labor variance, variable overhead, fixed overhead variances, sales profit variances இதெல்லாம் வந்துட்டு. Okay. Hope you might have studied with this structure, right? Now, in case of material variances வந்து calculate all variances from the following details. When we have 2 or 3 items, then mixed variance will come and yield variance will also come. Actually, நீங்க ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் அவுட்புட் என்னவோ அதுதான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஆனா மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் ஈல்ட் வேரியன்ஸ் வந்து இன்புட்டை பேஸ் பண்ணி, ஏன்னா மிக்சர் சேஞ்ச் பண்றாங்கன்னு பாக்குறோம், அப்ப இன்புட் சேமா இருக்கணும். தட்ஸ் a லாஜிக். சோ இதுக்கு இந்த டேபிள் காயின் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஃபார்முலா அப்ளிகேஷன்ஸ் தான், ஈஸியா பண்ணிடலாம். இந்த டேபிள் காயின் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை தனியா போட்டுங்க. வாட் ஆர் தி ஐட்டம்ஸ் we have? So input items A, B. அது டோட்டல் வந்து இன்புட், லாஸ் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அவுட்புட். இதான் ஆர்டர். ஸ்டாண்டர்டுக்கு தனியா 3 காலம். ஓகே, ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஆக்சுவல் குவாண்டிட்டி, ஆக்சுவல் price, actual cost. Then you better have one more column for the revised standard quantity. And இந்த ரெண்டுலயுமே என்ன சேமா இருக்கணும் அப்படி சொன்னாக்க அவுட்புட் சேமா இருக்கணும். என்ன சேமா இருக்கணும்? அவுட்புட் சேமா இருக்கணும். அப்பதான் கம்பேரிசன் மீனிங்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? 1 lakh units அவுட்புட், அப்ப அதே 1 lakh units what is the standard input we might have given அப்படிங்கறத கால்குலேட் பண்ணா அப்பதான் கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். மிக்ஸ் வேரியன்ஸ் சொன்னால் ஒரு 100 யூனிட் கொடுக்குறோம்னா அந்த 100 யூனிட்ல 2 வெரைட்டில எவ்வளவு கொடுக்குறோம்? 60-40 கொடுத்துருக்கோம். அது 60-40 பதிலா 50-50 மாத்தினா இல்ல 40-60 மாத்தினா அந்த வேரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்புட் சேம் தான் கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் காஃபி, தூக்கமா இருக்கு, காஃபி சாப்பிடலாம். காஃபில சிக்கரி ஆட் பண்ணுவாங்க. சிக்கரி தெரியுமில்ல? எத்தனை பேர் தெரியும்? பாய்ஸ் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்படிதான் என்ன சென்னையில ஒரு முறை அட்ரஸ் பண்ணும்போது கேட்டாங்க, சார் சிக்கரின்னா சக்கரை தானே சார் அப்படின்னாங்க. ஏன்னா திருச்சியில இருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு லாங்குவேஜ் டிஃபரெண்டா இருக்கு, அதான் அப்படின்னா அடப்பா சிக்கரி. இந்த காஃபி மட்டும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வராது. நீங்க காஃபியும் சிக்கரியும் 80% காஃபி 20% சிக்கரி மிக்ஸ் பண்றீங்க, இட் ஆட்ஸ் மோர் ஃபிளேவர். நீங்க ஈவினிங் சாப்பிடலாம், யாராவது ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா. யாருக்கு தெரியாது? சரி, அப்ப ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். சோ இன்புட். அப்பாக்கு இருந்து ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டியா? பொண்ணுங்க பத்தி எனக்கு தெரியும். என் டாக்டர் வந்து பாசமா வந்துச்சுன்னா என் பர்சு காலின்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் என்ன ஈஸியா வந்துடும். பாய்ஸுக்கு தான் பாவம். நான் வந்து என்ன காலேஜ் டேஸ்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. என் பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும். என்கிட்ட இருந்து வாங்குவோம், எங்க அம்மா இருந்து, என் ஒய்ஃப் கிட்ட இருந்து வாங்குவோம், எங்க அம்மா இருந்து வாங்குவோம், அவங்க என் மாமியார் இருந்து வாங்குவாங்க. கடைசி பார்த்தாக்க எக்கச்சக்கமா இருக்கும். மாதிரி பாத்துங்க, காஃபி இல்ல
டின்னரே ரெடி பண்ணலாம். சரி, ஒரு ஸ்பூன் காஃபி அண்ட் சீக்கிரம் ஆட் பண்றீங்க, அவுட்புட் வந்து ஒரு கப் காஃபி வருது. இது ஸ்பூன், இதோட விலை 10 ரூபாய், இதோட விலை 2 ரூபாய். ஒரு ஸ்பூனோட விலை rupees per spoon. அப்போ what is the cost for preparing 1 cup of coffee? 8 rupees காஃபி பவுடரும் 40 பைசே சிக்கரி பவுடரும் சேர்த்தீங்கன்னா 8 rupees 40 பைசே will be your coffee cost. 1 cup of coffee cost us me 8.4. Right. Suppose காஃபி பவுடரோட விலை 12 ரூபாய் ஆக்கிட்டாங்க, இதோட விலை 3 ரூபாய் ஆக்கிட்டாங்க, கட்டுப்படி ஆகல. சோ கடைக்காரர் அதே ரேட்டுக்கு சப்ளை பண்ணணும், பில் ஏத்த முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாரு, 1 ஸ்பூனை மாத்துறார், 60% காஃபியாவும் 40% சிக்கரையும் மாத்திட்டார். அதான் அதே ஒரு ஸ்பூன் தான் எடுத்து போட போறார். முன்னாடி இந்த ஸ்பூன்ல என்ன இருந்துச்சு, இப்ப இந்த ஒரு ஸ்பூன்ல என்ன இருக்கு? முன்னாடி 80% காஃபி 20% வந்து சிக்கரையா இருந்துச்சு, இப்ப வந்து 30% 60% காஃபியும் 40% சிக்கரையும் வந்துருச்சு. இது வந்து ஆக்சுவல் குவாண்டிட்டி, ஆக்சுவல் ரேட், பிரைஸ் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு வரும்? ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு வரும்? இது 1.2, 7.2, மொத்தமா 8.4. ஓகே, இது கொஞ்சம் மாத்திக்கிறேன், நம்பர் டிஃபரன்ஸ் வரணும். ஓகே, இது 4 மாத்திக்கிறேன். இது 4 மாத்தினா எவ்வளவு வருது? ஓகே, 8.8. So இது வந்து 1.6, sorry 4 rupees, 1.6, இது 7.2, இது வரும்போது 8.8 வந்துருச்சு. கிளியர்? இப்படி நான் 80-20% மிக்ஸ் பண்றது பதிலா 60-40 மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு என்ன வந்துருச்சு? 8.4 பதிலா 8.8 வந்துருச்சு. 0.4 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா? that is called adverse material mix variance. மிக்ஸ சேஞ்ச் பண்ணதுனால ஏற்பட்ட விளைவுகள். now the output எவ்வளவு அவுட்புட் வரும்? யார் குட் ப்ரிப்பேரர்னு பாப்போம். நாங்க கிச்சன் பக்கமே போனதில்லை சார். சிக்கனுடைய ஃபிளேவர் எப்படி இருக்கும்? டார்க்கா இருக்கும், கொஞ்சம் ஷார்ப் டேஸ்ட் இருக்கும், கசக்கும். அப்ப என்ன பண்ணும்? இப்ப எவ்வளவு போட்டிருக்கிறேன், அப்ப என்ன ஒரு அவுட்புட்? சமையல் எல்லாம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. You get 1.1 cup. ஏன்னா சிக்கனுடைய தன்மை வந்து கொஞ்சம் ஃபிளேவர் ஜாஸ்தி இருக்கும், கசப்பும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் நம்ம காஸ்டிங் வந்து சமையல் கட்டுக்கு போயாச்சு. 1.1 cup will be the output. Because of changing the mixture, the output not necessarily the same. It will get affected either adverse or favorable. If you get 1.1 cup excess, என்ன ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் எவ்ரி கப்? 8.4. அப்ப 0.1 கப் வந்துச்சுன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நான் ஐ எம் என்ஜாயிங் ஃபார் செல்லிங் 0.84. 84 பைசா மதிப்புள்ள காஃபி எக்ஸ்ட்ரா வந்துருச்சுப்பா. You understand? So beautiful. This is called material yield variance. Material mix variance and material yield variance ரெண்டுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து எது சேமா இருக்கணும்? இன்புட் சேமா இருக்கணும். அதே ஒரு ஸ்பூன்ல பழைய மிக்ஸ்ல என்ன வந்திருக்கு, புது மிக்ஸ்ல என்ன வருது? இந்த மிக்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் காஸ்ட்ல என்ன சேஞ்ச், அவுட்புட்ல என்ன சேஞ்ச்? அவுட்புட்ல வர சேஞ்ச் வந்து yield variance சொல்றோம், காஸ்ட் வரது மிக்ஸ் வேரியன்ஸ் சொல்றோம். That's all. That's the logic. Table manufacture பண்றோம், wooden table. Wood becomes very costlier. Then நம்ம என்ன பண்ணலாம்? Steel mix பண்றோம். Okay, if steel becomes costlier, wood component will be higher. Naturally we do. எது காஸ்ட்லியரா இருக்கோ அது நம்ம குறைச்சிட்டு, எது சீப்பரா இருக்கோ அது ஜாஸ்தி மிக்ஸ் பண்றோம். இப்போ நீங்க ஸ்டீலை மிக்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எனக்கு ஜாஸ்தி ஸ்டீல் கொடுக்க வேண்டியதா இருக்கு, இல்ல லைட்டா கொடுத்தா போதும், இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதே பழைய குவாண்டிட்டிக்கு இன்புட்டா இப்ப கொடுக்கும்போது output may not be the same, it may get affected. The output getting affected, you know, will be called as material yield variance. Hope you'll be now able to understand. So the connection between these two, okay? What?
these two. இந்த ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் எதை வச்சு பார்க்கணும்னா இன்புட் வச்சு பார்க்கணும். இன்புட் should be same. ஓகே, RSQங்கிறது எதை பேஸ் பண்ணி பார்க்கணும்? ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தால் என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறது பார்க்கிறோம். That is called RSQ. So RSQ நான் கடைசியா ஒர்க் அவுட் பண்றேன். இது தேவையான போது இந்த டேபிள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். டேபிள் ஒர்க் அவுட் பண்ணும்போது you'll get the full detail about this. கொடுத்திருக்க டீடைல்ஸ் முதல்ல இங்கே போடுங்க. 6Aவும் 4 kg 4 units Bயும் at the rate of ₹10 12 கொடுத்திருக்கிறோம். இது எத்தனை யூனிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாண்டர்ட் ஃபார் 1 unit will be the output. அதாவது இன்புட் being 10. 10 kg இன்புட் 1 அவுட்புட் வருது. இல்லனா 10 kg இன்புட் 5% லாஸ் ஆச்சு அப்படின்னு கூட கொடுக்கலாம். இங்க போறது நார்மல் லாஸ், இங்க வரது ஆக்சுவல் லாஸ். அண்டர்ஸ்டாண்ட்? சோ 10 kg க்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படி சொன்னாக்க what about the actual information given? 750 units of A and 350 units of B at the value of rupees 11 and 13 is given. An actual cost should be the multiplication of these two. Answer பத்தி சொல்லுங்க. 8,250. 8,250 4,550. அப்ப டோட்டல் வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1,100. அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு? இது 12,800. அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு? 100 units. This is for 100 units. இப்ப நம்ம வேலை எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 100 யூனிட்ஸ்க்கு what about the standard cost we have to incur? Mix varianceக்கு இந்த 1100க்கு என்ன மாதிரி வந்திருக்கணும்? ஓகே, is that okay? This will be the case. அப்ப 100 1 இருந்தா 10 ன்னு சொன்னா 100 இருந்தா இது எவ்வளவு இருக்கணும்? 1000. 4 வரும்போது 400, 6 வரும்போது 600. ஓகே, அப்ப இது வந்து 6,000, 4,800, 8,800. 10,800. Okay. Now, what is the cost per unit? 10,800 rupees for producing 100 units. So per unit of the value 108. இது அவுட்புட் ஓட வேலை. ஏன்னா ஈல்ட் வேரியன்ஸ்க்கு எனக்கு அவுட்புட் ஓட வேலை வேணும். மிச்ச இடத்துல எல்லாத்துலயுமே பிரைஸ் இருந்தா போதுமானது. இப்ப RSQ கண்டுபிடிக்கும் போது 1100 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் மாதிரியே பண்ணியிருந்தால் as per the standard mix. For 10 6 will be A na, for 1100 660 should be A, 440 should be B, and your output should be 10 க்கு 1 அப்படிச்சுனாக்க 110 வந்திருக்கணும். 110 வந்திருக்கணும். So material cost variance வரும்போது standard cost minus actual cost, standard cost being 10,800, actual cost is 12,800. ரெண்டுக்குள்ள difference is material cost variance 2,000. okay, material price variance வரும்போது standard price minus actual price, that will have the impact on the actual quantity. Material quantity variance வரும்போது standard quantity minus actual quantity at the rate of standard price will be applied. ஓகே, நம்முடைய ஃபோக்கஸ் மெயினா இந்த லாஸ்ட் ரெண்டு காம்பனன்ட். இதுல தான் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்புட் வந்து சேமா இருக்கணும் அப்படிங்கறத மெயின்ல வச்சுங்க. சோ இன்புட் அதே இன்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல என்ன அவுட்புட் வந்திருக்கும், அப்ப அவுட்புட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் த ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஃபார் த ஆக்சுவல் இன்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈல்ட் வேரியன்சஸ். அதே சமயத்துல as per the revised standard quantity, அதாவது மிக்ஸ் as per the standard but input வந்து சேம் இன்புட் ஆக்சுவல் இன்புட் இருந்தா மிக்ஸ்ல காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா மிக்ஸ் வேரியன்ஸ் அதுதான் நான் பார்க்க போறேன். Mix variance is equal to standard revised standard quantity minus actual quantity into standard price. Okay, so அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 750 660, so 660 minus 750 into standard price being 10. What's the value? ஐட்டம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்னு குறைச்சிட்டு மிச்சம் ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், ரெண்டு குறைச்சு ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். ஆக மொத்தம் எல்லாமே அட்வான்ஸோ எல்லாமே ஃபேவரபிளோ இந்த மிக்ஸ் வேரியன்ஸ்ல வராது. அப்படி வந்துச்சுன்னா எக்ஸாம் விட்டு வெளியே வந்தோடனே திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடணும்னு அர்த்தம். ரைட், சோ இதுல வரும்போது 440 minus 350 into actual standard price being 12. என்ன வேல்யூ வருதுங்க? இது 900 1080 ஃபேவரபிள். ஓகே, அப்ப அல்டிமேட்டா நமக்கு ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 180 ஃபேவரபிள் வந்துருச்சு.
Now we'll go for the material yield variance. Materials. Actually, என்ன yield நமக்கு வந்திருக்கு, அத ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல பண்ணிருந்தா என்ன வந்திருக்கணும், 110 வந்திருக்கணும். 10 கம்மியா வந்திருக்கு. அப்ப yield வந்து கம்மியாச்சுன்னா unfavorable. So you have to be double cautious. மிச்ச எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் போகும்போது பாசிட்டிவ் நம்பர் வந்தா அது வந்து அட்வர்ட்ஸ் ஃபேவரபிள் சொல்லுவீங்க, நெகட்டிவ் வந்தா ஃபேவரபிள் அட்வர்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. பட் இங்க அப்படி கிடையாது, மாத்தி போடுங்க. ஆக்சுவல் yield மைனஸ் ஸ்டாண்டர்ட் yield இந்த மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். Okay, so when my daughter was studying 3rd standard, we went for an occasion, gathering and a function. அப்ப ஒரு பையன் வந்து அவன் கசின் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட், என் டாக்டர் அப்ப 3வது படிச்சுட்டு இருக்கிறா. அவன் வந்து கேட்கறான், 10th நாளே பிரஷர் தானே, என்ன மார்க் அப்படின்னா, என்னத்த பண்ண என் பையன் வந்து வரவே மாட்டேங்குது, 40வது ரேங்க் 35வது ரேங்க் தான் அவங்க வாங்கிட்டு இருக்கிறான், ஒரு முறை கூட குறைய மாட்டேங்குது அப்படின்னா, என் டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து 3rd ரேங்க் தான் வாங்குறேன், அந்த அண்ணா மாதிரி நான் எப்ப வந்து 30 ரேங்க் வாங்குன்னு தெரியல. காஸ்டா ஈல்ட் இது வரைக்கும் காஸ்ட் இதுல வந்து பிளஸ் மைனஸ் கிடையாது. காஸ்ட் குறைஞ்ச ஃபேவரபிள், ஈல்ட் அதிகமாச்சுனா ஃபேவரபிள். சோ ஃபார்முலா வேணா மாத்தி எழுதிக்கலாம், பட் லாஜிக்கலா யூ ஹேவ் டு திங்க் அபௌட் திஸ் வே. ஆக்சுவல் ஈல்ட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஈல்ட் ஃபார் ஆக்சுவல் இன்புட். ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஈல்ட் என்ன இருந்திருக்கணும், இன்டு என்னது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். அவுட்புட் எடுக்கணும். ஓகே, அப்ப ஆக்சுவல் yield 100, ஸ்டாண்டர்ட் yield 110 வந்திருக்கணும். 10 units you received lesser and standard price per unit of output எவ்வளவு வருது, 108. So 108 into 10, 1080 adverse. If you add up these two, you get what? Quantity variance. Yield variance plus mix variance தான் quantity variance. This is a small logic about the மெட்டீரியல் வேரியன்சஸ். மெட்டீரியல் வேரியன்சஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பார்ட் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். யூசுவலா வந்து நம்ம சம்ம போடும்போது ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவுன்னு தான் போடணும். ஒரே ஒரு முறை CMA எக்ஸாம்ல மாத்தி கேட்டுட்டான், ஸ்டாண்டர்டுக்கு ஆக்சுவல் என்னவா இருக்குன்னு ரீகால்குலேட் பண்ணி போட சொல்லிட்டான். நான் அது ஏன் அந்த மாதிரி போட்டாங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல, பட் ஒரு முறை அந்த மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே ஒரு யூனிட்டுக்கு ரிவைஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், ரீஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு கம்பேர் பண்ணி போடுற மாதிரி கேட்டுட்டு ஒரு முறை மட்டும் ரொம்ப ரேர். அந்த மாதிரி கேட்க கூடாது. ஆல்வேஸ் we have to compare for the actual. சரி, சில பேர் மாத்தி கேட்டுதான் பாப்போமே, நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்களான்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு. புரியுதா இல்லையா லாஜிக்? சரிதானே? ஒரு கொஸ்டின் இருக்கு, ஈவன் CMA குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப இன்கார்பரேட் குரூப் 2 இருக்கு, இன்கார்பரேட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஈவன் அந்த அப்சார்ப்ஷன்லயே அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் படிச்சிருப்பீங்க. அண்டர் அப்சார்ப்ஷன் என்ன அர்த்தம், இது அண்டர் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் என்ன அர்த்தம், ஓவர் அப்சார்ப்ஷன் பண்றீங்களே காஸ்டிங்ல. ஓவர்ஹெட் சாப்டர் பண்ணும்போது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு ஓவர்ஹெட் ரெக்கார்ட் ரேட் போட்டு அத ப்ராடக்ட்ல நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் அப்சார்ப்ஷன். ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல போறது காஸ்ட் இன்கரன்ஸ்னு பேரு. ஓவர் அப்சார்ப்ஷன் என்ன அர்த்தம், காஸ்டிங்ல அதிகமா போட்டாங்கன்னு அர்த்தம், ஃபைனான்சியல் கம்மியா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் லாஜிக். ஒரு முறை CMA புக்ல இப்ப கூட இருக்கு, அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவர் அப்சார்ப்ஷன் இன் அக்கவுண்ட்ஸ், ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ். the term ஓவர் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் தான். ஓவர் அப்சார்ப்ஷன் இன் காஸ்டிங் ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ், அதாவது ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ் ஜாஸ்தி போட்டாங்களாம். அது போட்டது எப்படி நீ அப்சார்ப்ஷன் சொல்ல முடியும்? அப்சார்ப்ஷன் அப்படிங்கனாலே அந்த டேர்மே ரஃப் கால்குலேஷன். Based on the previous year estimation, we calculate what could be the overhead charges for the factory. அதை வச்சுதான் கால்குலேட் பண்றோம். இன்கரன்ஸ் உண்மையிலே செஞ்சது. அப்ப இன்கரன்ஸ் காட்டிலும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஓவர் அப்சார்ப்ஷன், கம்மியா இருந்துச்சுன்னா அண்டர் அப்சார்ப்ஷன். சோ இந்த மாதிரி 2 கொஸ்டின் CMA மெட்டீரியல் மட்டும் தான் பார்த்திருக்கிறேன் மாத்தி கேட்டது. அது வரைக்கும் நான் ஸ்டாண்டர்டா நடத்திட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரி படிங்க அப்படின்னு. என்ன அது ஓவர் அப்சார்ப்ஷன், அந்த காஸ்டிங்ல ஓவர் அப்சார்ப்ஷன் சம குணத்தை காமிக்கிறேன். பார்த்தா என்ன வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா பண்ணலாம், லாஜிக்கலா பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓகே, நியோ லேபர் வேரியன்சஸ் வரும்போது இதுல கன்ஃபியூசிங் பாயிண்ட் என்னன்னா, அப்புறம் வந்து எந்த துணில வந்து வந்து 100 யூனிட் நான் கொடுக்குறேன், அதுல 10 லாஸ் ஆயிடுச்சு, 90 தான் வருது. 90க்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கும், இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா 90க்கு அப்நார்மல் லாஸ் வச்சு வந்திருக்கா சம்ம
அப்நார்மல் லாஸ் தேவையில்லையே உங்களுக்கு, எதுக்கு அது? அப்நார்மல் லாஸ் இல்லைன்னே போடுங்க. அதாவது அப்நார்மல் லாஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்ப ஒரு ஆப்பிள் இருக்கு, அது தோல் சீவி நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா ஈஸியா சாப்பிடலாம். ஓகே, சாலட் மாதிரி. ஒரு ஆப்பிள் வந்து 50 ரூபாய், சர்மி இன் பவுல் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா வந்து தோல்லாம் சீவி நல்லா கட் பண்ணி விரல்ல எடுத்து போட்டு கொடுக்குறான். ஒரு ஆப்பிள் சே ஒரு 200 கிராம் இருக்கு, அப்படி சர்வ் பண்ணும்போது அதுல எவ்வளவு கிராம் இருக்குன்னா ஒரு 150 கிராம்ஸ் தான் இருக்கு. இந்த ஆப்பிள் தோலோட 50 rupees, கட் பண்ணி எனக்கு 150 ml தான் கிராம்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப அந்த 150 கிராம்ஸ் ஆப்பிளோட மதிப்பு என்ன? 50 பிளஸ் லேபர் சார்ஜஸ் ஆட் பண்ணுங்க, அது வேற. So the material, the cost remains the same. Cost remains the same. அந்த 50 யூனிட்ஸ் வேஸ்டா போச்சே சார் அப்படின்னு சொன்னா அதான் நார்மல் லாஸ். அந்த காஸ்ட குட்ஸ் ஆன 150 கிராம்ல ஆட் பண்ணிடுறோம், இன்ஃப்ளேட் பண்ணிடுறாங்க. தட்ஸ் a logic. Okay, so 200 grams value being 50 grams வந்து போயிடுச்சு, ஆனா வேல்யூ குறைக்க மாட்டீங்க, அதோட வேலை 50 தான். சப்போஸ் இந்த ஆப்பிள் வரும்போது கை தவறி சாக்கடையில் விழுந்துருச்சு, சாப்பிடுங்களா? சாக்கடையில் விழுந்துச்சா? ஓகே, டிச்சில் விழுந்துச்சு. சாப்பிட்டா இதோட விலை என்ன? 50 rupees சாப்பிட்டுருக்கீங்க. டிச்சில் விழுந்தா இதோட விலை என்ன? அதுவும் 50 ரூபாய் தான். ஜீரோலாம் கிடையாது, அதோட விலை 50 ரூபாய் தான். ஆனா இந்த 50 ரூபாய் யார் சாக்கடையில் போட்டா அவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கணும். So abnormal loss உடைய வேல்யூவும் சரி, குட் குட்ஸ் உடைய வேல்யூவும் சரி சேம். அப்நார்மல் குட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டீங்க. rupees 25 ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீங்க எனக்கு நல்ல ஒரு ஹாட் பாயில்டு மில்கா கொடுங்கன்னு கேட்கிறேன், நான் பாயில் பண்றான். 50 ml நமக்கு என்ன ஆயிடுச்சு? இவாபரேட் ஆயிடுச்சு. அப்ப உங்கள்ட்ட எவ்வளவு வாங்குவான்? 200 ml 25 rupees வாங்குவான். நான் வந்து போயிட்டு என்னப்பா 250 ml 25 ரூபாய் கடையில வைக்கிறாங்க, பால் கடையில எல்லாம், நீ என்ன 200 ml கொடுத்து 25 ரூபாய் கொடுக்குற அப்படின்னா இந்த சிக்கன் 65 கதையிடும் ஒரு படத்துல, 5 இங்க இருக்கு மிச்சம் 60 எங்க இருக்கு அப்படின்னு. அது மாதிரி 200 ml இங்க இருக்கு மிச்சம் 50 ml எங்க இருக்குன்னு கேட்டா எப்படி பதில் சொல்றது? This is the normal loss. நார்மல் லாஸ் உடைய காஸ்ட் குட்ஸ்ல இன்ஃப்ளேட் பண்ணிடுவாங்க. அப்படி வரும்போது சர்வ் பண்ணும்போது சிந்திருச்சு, ஒரு 50 ml சிந்தி போச்சு, அப்நார்மல் லாஸ். இப்போ 150 ml தான் வருது, அப்ப எவ்வளவு வேல்யூ? சிந்தினது யாரு? சிந்தினது சர்வர். உடனே நான் சொல்லுவேன், ஐயோ என்னையா 200ல நீ சரியா பண்ணதெல்லாம் 50 போச்சு, அப்ப அதோட விலை என்ன? 200 ml 25 50 ml 6.25 நினைக்கிறேன். am I right? இது பேலன்ஸ் வந்து எவ்வளவு வருது? 18.75. am I right? நான் இப்ப எவ்வளவு கொடுப்பேன்? 18.75. இந்த சிந்தின அந்த 50 ml யார் பணத்தை கொடுப்பாங்க? சர்வரா நானா? நானே கொட்டிட்டேன்னா நான் கொடுக்கணும், சர்வர் கொட்டினா சர்வர் கொடுக்கணும். சப்போஸ் நான் கொட்டிட்டேன், சர்வர் கிட்ட பாருங்க நான் குடிக்கவே இல்லை பாருங்க, உங்க கடையிலேயே இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா யார் குண்டா இருக்கிறான்னு பாருங்க. சர்வர் ரொம்ப குண்டா இருந்தா ஒழுங்கு முறையா கொடுத்துட்டு வந்துருங்க, வேற வழி இல்ல. சோ யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அப்நார்மல் லாஸ் உடைய விலை என்னன்னா ஒரு நல்ல குட்ஸ் உடைய விலை. இப்ப நார்மல் லாஸ் இப்ப வந்தா என்ன? அப்படி வந்துச்சுன்னா அது இல்லைன்னே அசம் பண்ணிடுங்க. அந்த அப்நார்மல் லாஸ் உடைய வேல்யூ வந்து குட் குட்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு this will be now charged to the person who is responsible for that. Is that clear? That's the logic for the abnormal loss. In case of labor variances la the ideal time variances mattum additional point that you have to understand. So and the content na touch panna pore, rest will be the normal ones I will skip. Okay, now in case of labor variance, question number 2 calculate all variances in default. செகண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு மாடல்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஒன்னு நார்மலா, செகண்ட் क्वेश्चनல 4 hours were lost due to abnormal idle time. abnormal idle timeனால ஒரு 4 மணி நேரம் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் கேட்டிருக்கிறேன். So now I'll just focus on this one.
See, material cost variance is similar to labor cost variance. Material price variance is similar to labor rate variance. Okay. இதுல வந்து என்ன ஃபார்முலா வரும்? Standard hours into standard rate minus actual hours into actual rate. Actual hours into actual rate. Or standard cost minus actual cost. Rate variance வரும்போது standard rate minus actual rate into actual hours. Material quantity variance மாதிரி இங்க labor hour variance. ஆனா labor hour variance சொல்றது பதிலா அது என்னன்னு சொல்லுவாங்க? Efficiency. If you are able to do the work much better way, then you are called as efficient worker. So hours consumption decides his efficiencyங்கறனால the efficiency variance நம்ம எண்ட்ல வச்சுக்கலாம். பட் ஃபார்முலா வந்து சேம் தான். இதுக்கான ஃபார்முலா standard hours minus actual hours into standard rate. Okay. Then material mix variance. Revised standard hours minus actual hours into standard rate. And material yield variance வரும்போது actual output, actual yield minus standard yield for actual input with the standard mixture into standard price per unit of output. See, இது வந்து 30 men, 15 female and 10 youth அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Normal working week வந்து 40 hours. Then it's your duty to multiply 30, 15, 10 multiply with 40, 1200, 600, 400 will be the answer. So இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் நமக்கு தேவைப்படுது. எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் எவ்வளவு நேரம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். இதுவே ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 40, 10, 5. 40, 10, 5. அப்ப அதுவும் 40 ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1600, 400, 200. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 4 hours were lost. Whenever we talk about loss, it's non-productive hours, the entire factory ன்னு அர்த்தம். Entire factory இருக்க எல்லா ஆளுங்களும் சும்மா உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். Then you have to find out the idle time. So அப்படின்னா 40 பேரும் 4 மணி நேரம் சும்மா இருந்திருக்காங்கன்னா 160 will be the idle time. And இதுல வரும்போது 40, இங்க வரும்போது 20 idle time. இந்த ஐடியல் டைமை பிரிச்சிட்டோம்னா இதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன வருது? 1440 and 360, 180. இதை நம்ம இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது வந்து என்னன்னா this will be called as actual hours paid for. This will be named as actual hours worked for. எஃபிஷியன்சி கால்குலேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஒர்க் ஃபார். அதை பேஸ் பண்ணி சப்சிக்வெண்டா நம்ம இதோட பிரேக்கப் தான் இந்த ரெண்டு விஷயங்களும். இரண்டு ஆட் பண்ணது வரும். அப்ப இங்கேயும் நமக்கு என்ன வரணும்? ஒர்க் ஃபார் தான் வரணும். இந்த சும்மா இருக்கிற நேரத்துக்குரிய பைசா கொடுத்தோம்னா அது எப்பவுமே லாஸ் தான். ஐடியல் டைம் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் will be always adverse only. சோ இது ரெண்டும் புரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸும் பிரைஸ் வேரியன்ஸும் இருக்கு இல்லையா? அதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னா பெய்டு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். எஃபிஷியன்சி வரும்போது ஒர்க் பண்ணது பேஸ் பண்ணி தான் பார்க்கணுமே ஒரே பேமெண்ட் பேஸ் பண்ணி கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல 1 hour கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்துட்டாங்கன்னா 3 மணி நேரம் முடிச்ச உடனே ஆன்சர்ஸ் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்ல வேலை ஒருத்தர் கேட்டேன், எங்களுக்கு ஏன் சார் பிரச்சனை, அப்படியே கொடுத்துட்டு உடனே கிளம்பி வந்துருவோம். நல்லா படிச்சு போயிருந்தீங்கன்னா சண்டை போட்டு வாங்குவோமா இல்லையா? எஃபிஷியன்சி டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் தி ஹார்ஸ் யூ ஒர்க். நான் காலைக்கே வந்துட்டேன் சார், நீங்க 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த வேலையை கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? சம்பளத்தை கொடுங்க, ஆனா வேலை நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணனோ அப்ப இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட எஃபிஷியன்சி. So efficiency is decided based on the hours he devoted for that, and payment is always for hours if present, he is present. The no work hours you know will be always called idle time. Clear? So with that second content is also. And variable overhead variance வந்து similar to labor variances. அங்க வந்து என்ன போடுவோம்? actual hours into
actual hours standard rate and actual rate பதிலா இந்த standard variable rate per hour னு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. So it will not be having any complications. Yes. Now fixed overhead variances. Okay. Fixed overhead variances, are you clear with that? So fixed overhead variances வரும்போது 6 variances. இது வந்து இதுவரைக்கும் என்ன உங்களுக்கு இல்லையா? இல்ல கிளியரா இல்லையா? ஓகே ஓகே, அப்ப என்னோட பிரசன்ஸ் வேணும். நல்ல வேலை நீங்க கிளம்புங்க சார் சொல்லாம. ஓகே, சோ நவ லெட்ஸ் see fixed overhead variance வரும்போது என்ன பண்றீங்க அப்படி சொன்னாக்க, you can do this easily. budget actual standard. இங்க மட்டும் அந்த பட்ஜெட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்றேன். அதே மாதிரி சேல்ஸ்லயும் பட்ஜெட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம். பட்ஜெட் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட், பட்ஜெட் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட். கிளியர்? பட்ஜெட்னா என்ன? இந்த மாசம் என்ன பண்ண போறேன்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்போம் பட்ஜெட். ஸ்டாண்டர்ட் என்ன? நான் என்ன அவுட்புட் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு யூசுவலா எவ்வளவு இன்புட் கொடுத்துருக்கணுமோ அது பேர் ஸ்டாண்டர்ட். ஒரு கப் ஆஃப் காஃபி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க 150 ml மில்க், ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு ஸ்பூன் சுகர், அது ஸ்டாண்டர்ட். நீங்க 100 பண்ணீங்கன்னா அப்படியே 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க. பட்ஜெட் என்ன? இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு பண்ண போறேன்னு பிளான் பண்ணும்போது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வில் கம். இந்த மாசம் 10,000 ரூபாய் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் செலவு பண்ணாம பிளான் பண்ணிட்டேன். நீங்க ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த 10,000 ரூபாய் இந்த கடையை நடத்துறது கொடுத்தாகணும். ஃபுல்லா முடிச்சிருந்தாலும் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த மாசம் 10,000 போல 20,000 காஃபி பண்ணாலும் அந்த 10,000 கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்பென்சஸ் வேரியன்ஸ்ங்கிறது ஒரு யூனிக்னஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்சஸ். என்னென்ன பிளான் பண்ணேன் 10,000 ரூபாய், ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு 11,000 ரூபாய். Without representing with the output, I have to compare the cost differences. That is called expenses variances. அவுட்புட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி மாசத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாகணும். 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு கமிட் பண்ணேன், 12,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அந்த எக்ஸஸா கொடுத்தது வந்து என்னது? அட்வர்ஸ். கம்மியா கொடுத்தா ஃபேவரபிள். இந்த எக்ஸ்பென்சஸ் வேரியன்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது பாயிண்ட். மற்றது எல்லாமே சேம் தான், மற்றதெல்லாம் சேம் தான். இப்போ இந்த ஒரு சின்ன டேபிள் மாதிரி போடுங்க. பட்ஜெட் அதுல எப்படி நம்ம டேபிள் பார்க்கிறோமோ அதே மாதிரி இதுலயும் ஒரு டேபிள் பார்க்கலாம். பட்ஜெட் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட்னு ஒரு டேபிள் போடலாம். பட்ஜெட் வந்து எத்தனை யூனிட்டுக்கு? 20,000 யூனிட்டுக்கு. ஆக்சுவல் வந்து 22,000 யூனிட்டுக்கு. அண்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வரும்போது 30,000. ஆக்சுவல் வந்து 31,000. அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாலே அவுட்புட் சேமா இருக்கணும், அப்பதான் ஸ்டாண்டர்ட். 22,000 யூனிட்டுக்கான ஆக்சுவல் காஸ்ட் 31,000. என்னுடைய ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கணும்? அதே 22,000க்கு you can do the cross multiplication. If you do the cross multiplication, what the value will get? இது மாதிரி பண்ணும். ஓகே, பட்ஜெட் 20,000 யூனிட்டுக்கு 30,000 சொன்னால் 22க்கு எவ்வளவு வரணும்? 33,000. Clear? Okay, so budget actual standard. budget உடைய வேலை 30, 31, 33. சும்மா ஒரு சும்மா ஒரு அப்படி ஞாபகம் வச்சுங்க. Okay, this is how you can remember. Okay, இது பேரு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வேரியன்ஸ். 30 ரூபாய் நம்ம இந்த மாசம் ரெண்ட்னு நினைச்சோம், 31 வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஓனர்ட்ட என்னங்க ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க கேட்கணுமா இல்லையா? இந்த மாசம் நீ ஜாஸ்தி அவுட்புட் வாங்கிட்ட, உங்க வீட்டுல 4 பேர் எக்ஸ்ட்ரா தங்குறாங்க, சொல்லுவீங்களா? எத்தனை பேர் இந்த மாசம் 10,000 தாங்க வாடகை? ஒரு ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து Is it okay? So we are just repeating. Okay. நான் 10 பேர் எங்க வீட்டுல 4 பேர் தங்கி இருக்கிறேன், ரெண்ட் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாசம் 2 பேர் ஜாஸ்தி வந்துட்டாங்க. 4 பேருக்கு தான் 10,000, 2 பேருக்கு 2,500 ரூபாய், 2,500 ரூபாய், 5,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பாங்களா? That's standard. Without concerning about the output, we compare the actual budgeted overhead as well as standard actual. That is called your
expenses variance. That is called your expenses variance. Is that okay? அப்ப expenses variance வந்து 1000 excess ஆயிடுச்சு. 1000 excess வந்துருச்சு. Okay, 1000 excess வந்துச்சு. அது வந்து adverse. Share being 1000 adverse. ஸ்டாண்டர்ட் என்ன பண்றோம்? காஸ்ட் வேரியன்ஸ் என்ன பண்ணோம் இது வரைக்கும்? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இதுல இது ஸ்டாண்டர்ட், இது ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் வந்து இதான ஸ்டாண்டர்ட், இதான ஆக்சுவல், இதான் காஸ்ட் வேரியன்ஸ். ஓகே, ஃபிக்ஸ்டு. நார்மலா காஸ்ட் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா இதுக்கு தனியா மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அது பேர் எக்ஸ்பென்சஸ் வேரியன்ஸ். இட் இஸ் யூனிக் அவைலபிள் ஒன்லி ஃபார் திஸ், நாட் இன் அதர் வேரியன்சஸ். அப்ப ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் variance, fixed overhead variance or cost variance. Cost variance சொல்லலாம், fixed overhead variance னு போட்டுக்கலாம். அந்த பேசிக் 33,000 செலவு இருக்கு. அப்ப 2000 எக்ஸஸ் செலவு பண்ணி இருக்கீங்க அட்வர்ஸ். 2000 ஃபேவரபிள். ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தி இருக்குல்ல, ஃபேவரபிள். 2000 ஃபேவரபிள். கிளியர்? இன்னொன்னு என்ன அப்படின்னா வால்யூம். நீங்க 30,000 ரூபாய்க்குரிய வேலையை பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க, 33,000 வேலையை பண்ணி இருக்கிறீங்க. ஹாப்பி தானே? ஓகே, ஒரு மாசத்துல எம்ப்ளாய ரெக்ரூட் பண்ணிட்டோம், 22 நாள் ஒர்க் பண்ணுவான். இந்த வாரம் இந்த மாசம் எல்லா சண்டே வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அதே சம்பளத்துக்கு ஹாப்பி தானே? எம்ப்ளாயா பார்க்க கூடாது, பாஸா பார்க்கணும். எம்ப்ளாயை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த பிப்ரவரி மாசம் வந்துச்சுன்னா, நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. 24 நாள்ல சம்பளம் போடுவாங்க. அதுல ஒரு மாசம் ஒரு 5 நாள் லீவ் வச்சுங்களேன், குதிப்போம். when I become employer மண்டை காய விட்டுருவானுங்க. இப்பதான் மாசம் முடிஞ்ச 31 days முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ண சேலரி வைப்பாங்க. ஆனா சேலரி ரெண்ட் இமெயில் வந்துடும். சோ அதனால என்ன பண்றது, ரெண்டு ஆங்கிளையும் பார்ப்போம். சோ அப்படின்னா 30,000 rupees ஒர்க் 33,000 ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இது வந்து என்னது? வால்யூம். இது வால்யூம். ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம். வால்யூம் அதிகமா இருக்கு. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம், இது பேர் வால்யூம் வேரியன்ஸ். 33,000 வேலையை பண்ணீங்கன்னா 3,000 எக்ஸஸா பண்ணி இருக்கிறீங்க. அப்ப ஃபேவரபிள். அதிகமா வேலை செஞ்சா ஃபேவரபிள். இஸ் தட் ஓகே? இது அட்வர்ஸ். இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். ஓகே, கிளியர்? என்ன பண்ணணும்? இந்த क्वेश्चन வந்தாலே என்ன பண்ணணும்? பட்ஜெட், ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட். மொத யூனிட் பாருங்க, 20,000 யூனிட்ஸ், 22,000 யூனிட்ஸ். ஓகே, ஓவர்ஹெட் வரும்போது 30,000, 31,000. இங்க வரும்போது 22,000 யூனிட். இது ரெண்டு சேமா இருக்கணும். 20க்கு 30னா 22க்கு 33,000. இப்ப இத ஒரு பிக்சர் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பட்ஜெட், ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட், 30, 31, 33. இது எக்ஸ்பென்சஸ், இது காஸ்ட், இது வால்யூம். அவ்வளவுதான். ஒரு மங்கி கேப் போட்டுங்க. 3 வேரியன்ஸ் முடிஞ்சு போச்சு. சும்மா ஒரு கதை மாதிரி. ஒரு மங்கி கேப். ஸ்கோர் குட் மார்க். 3 கனெக்ஷன். ஒரு மங்கி கேப் போட்டீங்கன்னா 6 மார்க். எக்ஸாம்ல ஒரு முறை வந்துச்சு இதே மாதிரி क्वेश्चन. 5 இது 6 இது 6 இதுல ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். இந்த 3க்கு 6 மார்க் கொடுத்தான். ஃபைனல்லே சொல்றேன், CMA ஃபைனல்ல ஒரு முறை. சோ ஈஸி. சோ ஈஸிலி யூ கேன் நவ ரிமெம்பர். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. என்னென்ன? இது எக்ஸ்பென்சஸ், இது காஸ்ட், இது வால்யூம். 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் எக்ஸஸா பண்ணி இருக்கிறீங்க அட்வர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ல வந்து 31 பண்ண வேண்டிய இடத்துல 33 பண்ண வேண்டிய இடத்துல 31 தான் பண்ணி இருக்கிறீங்க. 2,000 ஃபேவரபிள். 30,000 வேலை பண்றதுல 33,000 அடிஷனல் வேலை பண்ணி இருக்கிறீங்க. 3,000 ஃபேவரபிள். இப்ப if you add up these two you will get this value. அதாவது fixed overhead,
cost variance is equal to fixed overhead, volume variance, expenses variance and fixed overhead volume variance. Clear? Now let me explain the other variances here. I will explain the other variances. Where enna variances irukku? Okay. Fixed overhead efficiency variances. Fixed overhead efficiency. Efficiency variance சொல்லுங்க. இதுல படிச்சீங்க இல்லையா? Labor efficiency variance and material quantity variance எல்லாம் சேம் தான். அப்ப ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், அதோட லிங்க் பண்ணீங்க. எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் per hour. ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் per hour. அங்க ஸ்டாண்டர்ட் ரேட் போடுவீங்க, அதே எங்கேயும் ஸ்டாண்டர்ட் ரேட் தான், ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் per hour. ஓகே. And fixed overhead capacity variance and fixed overhead calendar variance. Is that okay? Calendar variance na enna adu modha na mudichadren. 25 நாள் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சோம், 27 நாள் இப்பதான் சொல்லி முடிச்சேன். சண்டே இது பிப்ரவரி மாசம் அண்ட் வேற என்ன மாசம், டிசம்பர்ல லீவ் இருக்கு, ஜனவரியில பொங்கல் லீவ் வந்துடும், மார்ச்ல லீவே இல்லாம அக்கௌண்ட் க்ளோசர் வேற வச்சு செய்வாங்க. சோ அப்ப மார்ச் மாசம் 25 நாளைக்கு பதிலா 27 நாள் வேலை செஞ்சா ஹாப்பியா இல்லையா? ஹெட்டுக்கு நம்ம யாரை பாக்குறோம், நம்ம யாருக்கா வேலை செய்யறோம்? பாஸுக்கு தான் வேலை செய்யறோம், சம்பளம் கொடுக்குறோம்ப்பா. இப்ப பாஸோட ஆங்கிள் பாருங்க, எம்ப்ளாயிஸ் 25 நாளைக்கு பதிலா 27 நாள் அந்த கம்பெனி ஒர்க் ஆச்சுன்னா பாஸ் இஸ் வெரி ஹாப்பி. அப்ப 2 நாள் அந்த மாசத்துல பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்லயே பாத்துட்டார். ஓகே, ஒரு நாளைக்கு பிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எவ்வளவுங்க? இது வந்து 25 நாளைக்கு. அப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா, ஆக்சுவல் டேஸ் மைனஸ் பட்ஜெட்டட் டேஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ்ட் ஓவர்ஹெட் பர் டே. இங்க per hour இது per day, டேஸ்ங்கும்போது per day போடுது. 27 நாள் வேலை செஞ்சிருக்கிறேன் 25க்கு பதிலா அப்படின்னு சொன்னாக்க 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கிறார். மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி ஹாப்பி. பர் டேக்கு அவருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு சொன்னால் 30,000 ஃபார் 25 டேஸ்னா ஒரு நாளைக்கு 1,200 saved for the 2 days, 2,400 rupees saved. Favorable. முதல் 3 வேரியன்சஸ் தனி, அதுக்கப்புறம் கேலண்டர் வேரியன்ஸ் பார்த்தாச்சு. எஃபிஷியன்சி வேரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகே, அது ஃபார்முலா வந்து டிட்டோர் சொல்லியாச்சு. கெபாசிட்டி வேரியன்ஸ்ல ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அது என்னன்னு சொல்றேன், கிளியரா கவனிச்சிங்க. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், இப்ப ஒரு நாளைக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு 20 நாள் படிச்சா போதும் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். 30 நாள்ல 10 நாள் ஊரை என்ஜாய் பண்ணுங்க, 20 நாள் வேலை செஞ்சா போதும் நீங்க பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க, 28 நாள் வேலை செஞ்சிருக்கிறீங்க, 2 நாள் தான் வேலை செய்யல, ஆனா ஃபெயில் ஆயிட்டீங்க என்று வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. என்ன சார் சொன்னீங்க நீங்க? மாசத்துக்கு 20 நாள் வேலை செஞ்சா போதும் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி 28 நாள் வேலை செஞ்சு பாஸ் பண்ணல அப்படின்றேன். உடனே அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் படிச்சாரு? நான் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்க சொல்லி இருக்கிறேன், இவன் என்ன பண்ணிருக்க 2 மணி நேரம் படிச்சிருக்கான். So you are capable of studying 10 hours a day and I asked you to work for 20 days ன்னு சொன்னால் 200 hours நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க 28 days ஒர்க் பண்ணீங்கன்னு கதை கொடுத்தாலும் புக்கை தான் வச்சிருந்திருக்கீங்க, மிச்சம் 2 மணி நேரம் பரட்டி இருக்கிறீங்க, 56 மணி நேரம். So you are under utilizing 144 hours. உங்களுடைய கெபாசிட்டி என்ன? இப்ப பாருங்க, 25 நாள் சொன்னீங்க இல்லையா, 25 நாள் சொன்னீங்க இல்லையா, as per my budgeted days, my budgeted days, budgeted fixed overhead rate வந்து 1 rupee per hour. அப்ப hours வந்து பாத்தீங்கன்னா 1 rupee per hour னா 30,000 மணி நேரம். Am I right? Actual hours worked being 31,500. நான் என்ன சொன்னேன், 25 நாள் வேலை செய்யுங்க, 30,000 மணி நேரம் இருக்கணும்னு சொன்னேன். நீங்க 25 இல்ல சார், நான் 27 நாள் ஒர்க் பண்ணேன், ஹாப்பி. 25 நாளைக்கு 30,000 மணி நேரம்னா 27 மணி நேரம் நாளுக்கு எவ்வளவு இருக்கணும்? 30,000 into 27/25.
32,400 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கணும். Your capacity is to work 30 to 400 hours, but you work only 31.5. You are underutilizing your capacity by how much? 900 hours. Per hour rate எவ்வளோ? 1 rupee, 900 adverts. So fixed overhead capacity variance வரும்போது actual hours minus revised budgeted hours னு இதை வேணா வச்சுக்கலாம். இது வந்து RBH னு வச்சுக்கலாம். அதாவது standard hours available for the actual days worked. Actual days worked 27 and the 27க்கு standard days மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு வந்திருக்கணும்? 30 to 400 வந்திருக்கணும். வந்துச்சா? வரல. அப்படின்னா கம்மியா ஒர்க் பண்ணியிருந்தால் அட்வர்ட்ஸ், அதிகமா ஒர்க் பண்ணியிருந்தால் சார் 27க்கு நான் 35 ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஃபேவரபிள். ஓகே, சோ இது அட்வர்ட்ஸ் இன்டு வாட்? இது hours பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கனால ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் per hour will be taken. So actual hours வந்து 31,500, revised budgeted hours being 32,400 and into 1. So 900 adverts. 900 adverts. Is that clear? இப்ப capacity variance இது efficiency variance வரும்போது standard hours into actual hours. Standard hours வந்து எவ்வளோ? இங்க நான் போடுறேன். ஓகே, 20,000 யூனிட்டுக்கு 30,000 மணி நேரம். நீங்க 22,000 பண்ணிருக்கீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கணும்? இது ஹார்ஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஹார்ஸ், இது யூனிட்ஸ், இது ரூபீஸ். ஓகே, 30,000 மணி நேரம். ஆனா நீங்க 33,000க்குரிய வேலையை பண்ணிருக்கிறீங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் பீங் 33,000, 33,000 மணி நேரம் வேலை செஞ்சு செய்ய முடிய வேலையை 31,500 மணி நேரத்துல வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்க. 1,500 மணி நேரம் சேவ் பண்ணி இருக்கிறீங்க. ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வந்து 1. அப்ப 1,500 ஃபேவரபிள். 1,500 ஃபேவரபிள். ஓகே, நவ் see here. இந்த மாதிரி மைண்ட்ல வச்சீங்க, ஈஸியா இருக்கும். மங்கி கேப் ஒண்ணு, பட்ஜெட், ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட், இது எக்ஸ்பென்சஸ், இது காஸ்ட், இது வால்யூம். இது 3 முடிஞ்சிருச்சு. எஃபிஷியன்சி அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் ஃபார் த அவுட்புட். ஸ்டாண்டர்ட்னு சொல்லும்போது நான் ஏன் இந்த புக்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது எஸ் பின்னு போட்டிருப்பேன். எஸ் சொல்லியிருந்தால் ஆஸ் பர் த அவுட்புட்ங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு பேரு. பட்ஜெட்னா அவுட்புட் ரெப்ரசென்ட் பண்ணாம ஓவரால் அந்த பீரியட் எவ்வளவுன்னு எடுத்துக்கிறது பட்ஜெட்னு வச்சிருப்பேன். எஃபிஷியன்சி வந்து ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் இன்டு திஸ் ஒன். ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் ரிவைஸ்டு கெப்பாசிட்டி வரும்போது ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹார்ஸ். ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹார்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஃபார் actual days will be taken. calendar varianceங்கிறது days பேஸ் பண்ணி பார்த்திருக்கோம் இந்த 3. and cross verify பண்ணும்போது cost variance is equal to expenses variance plus volume variance. fixed overhead volume variance வரும்போது efficiency, revised capacity, calendar variance இந்த 3த்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting volume variance. the summation of this one will be your volume variance. Is that clear? Hope you will be now able to understand fixed overhead variances. Then in case of sales variances, clear தானே? நோட் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்ப கன்ஃபியூஷன்ஸ் வராது. முதல் 3 வேரியன்ஸ் அது ஒரு பிளாக்கா கொடுத்துட்டேன். செகண்ட்ல வந்து இந்த எஃபிஷியன்சியும் இந்த ரிவைஸ்டு கெபாசிட்டி வேரியன்ஸும் சேர்த்து வரும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதையும் நான் பிளாக் பண்ணி கொடுத்துருக்கேன். கேலண்டர் வேரியன்ஸ் ஈஸியா பண்ணிடுவீங்க. நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமா ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபேவரபிளா இருக்கும், கம்மியா ஒர்க் பண்ணா அட்வர்ஸா வரும். அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் பார்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. Now சேல்ஸ் வரும்போது இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது, ஒன்லி பட்ஜெட் தான். இன்புட் அவுட்புட்ங்கிற கான்செப்ட் கிடையாது. மிச்சப்படி ஃபார்முலா சேமா தான் இருக்கும். ஈல்டு வேரியன்ஸ் கிடையாது. இதுக்கு பதிலா சப் யூசேஜ் வேரியன்ஸ் இருக்கும். வெரி ரேர், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இஸ் தட் ஓகே? நவ prepare statement of reconciliation statement prepare பண்றது பார்க்கலாம்.
Now, so we have been given a statement, profit and loss as well as other standard details also given. இதை நம்ம எப்படி reconcile பண்ண போறோம்? The standard output for the year ended was 20,000 units. And standard cost and standard profit per unit are as given below. ஆனா actual production எவ்வளவு நடந்திருக்கு? 13. So you have to rework out for first 13,000 unit. Okay, you have to rework out for 13,000 unit. Direct material 4 grams at the rate of rupees 3.75 will be the standard. Direct labor, direct charges, fixed overhead, variable, fixed எல்லாமே கொடுத்திருக்கிறோம். During the period, actual material price being 4 rupees per unit and labor was actually paid 2 rupees 20 paise per hour, and it is also stated that 4 units are produced in an hour. 4 per unit. அப்ப எவ்வளவு பார்க்கும்? You divide this by 4. 54 fine. Labor வரும்போது 4 units are produced 1 hour க்கு. அப்ப 13,000 divided by 4 போட்டீங்கன்னா எத்தனை hours வரப்போகுது? 3,250 hours. Okay. Now, இப்ப இதோட பிரைஸ் என்ன வருது? Okay, 4 rupees at the rate of rupees 4. Am I right? Yes, sir. இது 2 rupees. Direct labor. 2 rupees 20 paise. Yes, sir. 1,10,000 divided by 2 rupees 20 paise போடுங்க. Once again, I correct பண்ணிக்கிறேன் இதை. 4 rupees, அப்ப யூனிட் எவ்வளவு வரும்? 54? 500 500. டைரக்ட் லேபர் வரும்போது 1 ஹவருக்கு 2 rupees 20 paise. 50,000. அப்ப எவ்வளவு வருது? 50,000 வருதா? ஓகே. 50,000 hours. I think 4 units are produced. அப்படிங்கிறது ஏதோ தப்பு இருக்கு. இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்க்கலாம். மிச்சம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். Okay. So we got the answers here. We'll start with the material. Material cost variance is what? Material price variance and material quantity variance இருக்கு இல்லையா? ரொம்ப மிக்ஸ். லஞ்ச் டைம் வந்து அப்படித்தான். ரைட். இப்ப ரிகன்சிலேஷன் போடும்போது இந்த கன்சாலிடேட் பண்ண வேண்டியது பண்ண வேண்டாம். இண்டிவிஜுவலா இருக்கிறது மட்டும் பண்ணா போதுமானது. This one you can prepare. Okay, this one you can prepare. Clear? Material price variance and material quantity variance. Material price variance formula? Actual price into actual quantity. Material price variance, sorry, this price variance, quantity variance போடுங்க. Okay. Standard price எவ்வளவு இருக்கு? 3.75 will be the value. Actual price வந்து 4 rupees. Actual quantity 54,500. இது price variance. அதே மாதிரி quantity variance போடுங்க.
லேபர் வேரியன்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50,000. இங்க வரும்போது 4 hours needed. ஓகே, 4 hours needed per யூனிட்டுக்கு. அப்ப 13,000க்கு எத்தனை ஹவர்ஸ் இருந்திருக்கும்? ஒரு யூனிட்டுக்கு 4 மணி நேரம், 13,000 பண்ணியிருக்கிறாங்கன்னா into 4, 52,000 will be the standard hours, but actual hours being 50. So labor efficiency variance is better, favorable இருக்கு. புரியுதா? ஒண்ணுமா அது போதும் இல்லையா? புரியுது இல்லையா? ஓகே. So the answerல பொறுத்த வரைக்கும் we have completed price variance and quantity variance, labor rate and labor efficiency variances. Okay. இது எவ்வளவு வந்துச்சு? 50,000 rate actual hours. 52 minus this one. So இதே முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் கம்பேர் பண்றோம். over. We have been given the direct charges. Direct charges கொடுத்திருந்தானா அதையும் direct expenses மாதிரியே போடுங்க. Direct charges 26,000. Direct charges being 2 rupees per யூனிட்டுக்கு. அப்ப 13,000 யூனிட்டுக்கு 26,000. இதுவும் 26, அதுவும் 26. So direct charges being 0. We have completed this one. Variable overhead வரும்போது 36,000 for 13,000 units. அப்ப ஒரு யூனிட்டுக்கு 2 rupees. இங்க வரும்போது எவ்வளவு வருது? 3 rupees. 1 rupee you save. So 1 rupee is favorable in the variable overhead. இத நீங்க ஹார்ஸ்ல கூட மாத்தி போடலாம், தப்பில்லை. ஓகே, ஹார்ஸ்ல போடலாம், இல்ல யூனிட்ஸ்ல போடலாம். நான் வந்து ஹார்ஸ் மாத்தி போட்டிருக்கிறேன். இப்ப ஹார்ஸ் மாத்தி போடும்போது எப்படி வருதுன்னு பாருங்க. ஹார்ஸ் மாத்தி போடும்போது 36,000 for how many hours? 50,000 hours. Variable overhead 3 rupees is for how many hours? 4 hours. 0.75. இது எவ்வளவு போடுறது? 36,000.72. Variable overhead. Expenses variance. Variable overhead, standard variable overhead per hour minus actual variable overhead per hour into actual hours. Standard variable overhead per hour வந்து எவ்வளவு? 0.75. Actual variable overhead per hour வந்து 0.72. Actual hours வந்து 50,000. Then what is the ultimate value? 1,500 favorable. ஒன்னு முடிச்சாச்சுன்னா ரெண்டாவது எஃபிஷியன்சி வேரியன்ஸ் நீங்களே போட்டுக்கலாம். வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்சஸ்ல பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வேரியன்ஸ் வேணும். அது ரெண்டு இருக்கு இல்லையா? காஸ்ட் வேரியன்சஸ் என்னென்ன இருக்கு? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட், எக்ஸ்பென்சஸ் வேரியன்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் கண்டுபிடிங்க. இது ரெண்டும் போடுங்க. Then you have to calculate sales price variance and sales margin volume variance. இது ரெண்டும் போடணும். reconciliation at least இந்த ரெண்டும் போடுங்க. Sales price variance சொன்னால் 13,000 units sold at 4 lakhs 5 lakhs 20,000 per unit என்ன ரேட் வருது? 40 எவ்வளவு வருது? 40 but the standard selling price வந்து 42. 2 ரூபாய் கம்மியா வித்திருக்கீங்கன்னா you are facing adverse effect here. For 13,000 units into 2, 26,000 adverse. Okay, so 26,000 adverse. Volume variance வரும்போது நீங்க என்ன பட்ஜெட் பிளான் பண்ணீங்க, வால்யூம் என்ன சேல் பண்ணிருக்கீங்கன்னா வால்யூம் வேரியன்ஸ். ஓகே, பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும். பட்ஜெட் வந்து 20,000 நடக்கும்னு பிளான் பண்ணோம், ஆனா 13 தான் நடந்திருக்கு. என்னுடைய எஸ்டிமேஷன் 7,000 போயிடுச்சு அப்படின்னா 7,000 லாபத்தை நம்ம லெஸ் பண்ணிருந்தோம். தட் இஸ் வாட் அபௌட் அட்வர்ஸ். ஓகே, now what is the profit per unit? Standard price profit 10. So volume variance வரும்போது budgeted quantity minus actual quantity into standard profit, standard margin. M னு வெச்சுக்கலாம். profit பொறுத்தவரை கன்ஃபியூஸ் ஆயிடும். SM னு போட்டா margin, வெறும் S போட்டா sales. So budgeted quantity being 20,000 and actual quantity is only 13,000. You multiply with the standard profit with this, so 10 அப்ப 70,000 rupees adverse. So இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இது எப்படி ஸ்டேட்மெண்டா பிரசன்ட் பண்ண போறோம்? Let's see. Your budgeted profit being how much?
your actual profit being 55,000. இதுதான் net profit. Budgeted profit ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய்னா 20,000 யூனிட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரும்னு நினைச்சீங்க, 55 தான் வந்திருக்கு. அப்ப you have to prepare the reconciliation statement. அதுல டேரக்டா 70,000 ரூபாய் லாஸ் எதனால? வால்யூம் குறைஞ்சதுனால. அதை முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். So see here 2 lakhs but we got only 55,000. Now you have to go for the reconciliation. வால்யூம்னால 70,000 rupees போயிடுச்சு. அட்வர்ட்ஸ் 130 தான் வந்திருக்கு. இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட். சோ ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் என்ன அர்த்தம்? ஆக்சுவல் என்ன சேல்ஸ் பண்ணமோ அதுக்குரிய ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட். நீங்க பட்ஜெட் பண்ணதோட ப்ராஃபிட் வந்து பட்ஜெட்டட் ப்ராஃபிட். பட்ஜெட்டோட ப்ராஃபிட்ல வால்யூம் போனதால இருக்கிறத ரிமூவ் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட். அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்ல இருந்து சேல்ஸ் பிரைஸ் மேனிபுலேட் பண்ணதெல்லாம் ஏற்பட்ட வேரியன்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா காஸ்ட் வேரியன்ஸும் போட்டலாம். இந்த பார்ட் தான் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பை ஹார்ட் பண்ணிடுங்க. பட்ஜெட்டட் ப்ராஃபிட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் மார்ஜின் வால்யூம் வேரியன்ஸஸ் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. வரது ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட். ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்னா 13,000 யூனிட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்டா நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கணும் அது. ஆனா பிரைஸ்ல சேஞ்ச் பண்ணாலும் ப்ராஃபிட் லூஸ் பண்ணாத சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் எல்லாமே காஸ்ட் வேரியன்சஸ். காஸ்ட் வேரியன்சஸ்ல என்ன இது வந்துச்சோ அதுல இருந்து ஃபேவரபிள் ஆட் பண்ணுங்க, அட்வர்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. யூ கெட் அல்டிமேட் ஆக்சுவல் ப்ராஃபிட். சோ இது 3 ஃபேவரபிள், இதெல்லாம் அட்வர்ட்ஸ், இது அட்வர்ட்ஸ். So 12,000 favorable added, this will be advert subtracted from this entire value. So 55,000 is the actual profit. இந்த part மட்டும் மைண்ட்ல in the morning session exam focus topicsல second topic complete முடிச்சோம். 7th chapter and 5th chapter. As already told you, from your MCQ you can score bare minimum 50 marks. நல்ல expertise இருந்துச்சுன்னா you can increase this to 24, 25 also. Okay, what about 30 plus 30 sir? அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. 30 பண்றேன் அப்படி சொன்னாலே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. ஆவரேஜ் வந்து ரிலாக்ஸ்ட். ஓகே, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஆல்வேஸ் பீயிங் ஹாப்பி வித்வுட் மச் டென்ஷன். நோ ஃபெசிலிட்டி, எக்ஸாபரண்ட் ஃபெசிலிட்டி, ரெண்டுமே எல்லாமே ஏதோ இருக்கும், ஓடிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். 2 கொஸ்டின் 14 each, 28. I may make it 25, guarantee 40. ஆனா சேஃப்டிக்கு ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா இருந்தா பெட்டர். So if you cover 3 blocks, you can guarantee score around 25. Even in case of worst scenario, you can attempt 2. And another 15, 40 will come. This you can score in 1.5 hours itself. Clear? ரொம்ப சூப்பரா சக்சஸ் பண்ண கேண்டிடேட் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயினே பண்ணாம சக்சஸ் பண்ணிருப்பாங்க. சில பேர் நம்ம பயங்கர டஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இட்ஸ் ஒன்லி அப்ரோச். நான் CMA இன்டர் ஜாயின் பண்ணது 98 லேட் ஏஜ்ல தான் ஜாயின் பண்ணேன். அப்பே நான் இந்த குவாலிஃபிகேஷன் MCOM B.Ed PhD. I have completed more than 10 qualification including PhD. ஓகே, ஒரு பீரியட்ல சர்டிபிகேட்ல இருக்கிற மார்க்லாம் இது சர்டிபிகேட்லாம் காமிச்சிருந்தேன். பட் இப்ப வந்து சர்டிபிகேட் காமிக்கிறது இல்லை. நான் பேசினா போதும். The content what you have is for the betterment of your life. So அதனால இந்த குவாலிஃபிகேஷன் இப்ப ரீசன்ட் எங்கேயும் சொல்றது இல்லை. including doctorate and almost 7 or 8 collegesக்கு நான் board of study members இருக்கிற syllabus design பண்ணும்போது. And visited more than 10 in corporates also, including TVS, Sundaram Groups, Asahi in Hyundai car உடைய glass manufacture பண்றவங்க, Asahi glasses, about indirect taxation. And DHL, I was a regular faculty for more than 2 years in my days. Okay, EAD Parry, Seshai paper books, technical come soft skill speeches, ரெண்டுமே நான் பண்ணியிருந்தேன் very long back. Okay, இதுக்கு சொல்றேன்னா though I joined CMA Inter my late age, okay, 1998, I was scared whether will I be able to pass the examination or not. I came from very pakka local government schools with no background of language also.
தமிழ்ல அரைக்குறை எழுத தெரியும், இங்கிலீஷ்ல சுத்தமா தெரியாது. டைப்புக்கு ஸ்பெல்லிங் டைப்பா எழுதி எங்க டீச்சர் கிட்ட உதவுங்கலாம் உண்டு. என் ஃப்ரெண்டு பார்த்தா இன்னைக்கும் அதை சொல்லுவான், டைப்புக்கு 7-8 ஸ்பெல்லிங் போட்டோம், நீ ஒரே ஜீவன் நீதான்டா அப்படின்னு. கேம்ஸ் அபார்ட். சிஎம்ஏ ஜாயின் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்து அட்வைஸ் பண்ணது, எல்லாம் உனக்கு தேவையா, வேலைக்கு போன ஏதோ சம்பாதிச்சுட்டு போவ, நீ பாட்டுக்கு இதை போய் 2-3 வருஷம் கட்டி வர போற, ஒன்னும் ரிசல்ட் வர போறல அப்படின்னு. என்ன இல்ல இப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா, ஏன் நேரத்துக்கு குரூப் 1ல என் கூட ஜாயின் பண்ணது யார் அப்படின்னு சொன்னாக்க, ரீஜனல் மேனேஜரா இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்கோட ரீஜனல் மேனேஜர் எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றாரு. எங்களுக்கு ஃபேக்கல்டி யாருன்னா இந்தியன் பேங்கோட மேனேஜர். லேட்டா வந்தா கண்ணாப்படம் திட்டுவார், முறைச்சு பார்த்து அப்படியே வெளியே அனுப்ப வேண்டியதான். அதனால அவர் கிளாஸுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருவோம். இவர் எப்போதும் 10 நிமிஷம் லேட்டா தான் வருவார். நாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே பிரான்ச்சுக்கு அவர் ஹெட், அவர் 5 நிமிஷம் லேட்டா தான் வருவார். ஆபீஸ்ல முடிச்சு தானே வரணும், டிஃபரெண்டா இருக்கும். இங்களை நம்மளதான் திட்டாரு, அவர் திட்டாரு அப்படின்னு. பார்த்தா சிஎம்ஏ குரூப் 1ல we cleared the exam. மீன்ஸ் ரிசல்ட் கேம். நான் படிக்கும்போது ரிசல்ட் வந்துச்சு, அவர் சிஎம்ஏ குரூப் 1 கிளியர்னாங்க. சரி குரூப் 2 கிளியர்னாங்க. நாங்க குரூப் 1 படிக்கிறோம், வரணும் குரூப் 2 கிளியர் அப்படின்னா அப்பதான் தெரியும் ஆப்ஷன்ஸ், யூ கேன் கோ ஐதர் குரூப் 1 ஆர் குரூப் 2 அப்படிங்கிறது. ஓ அப்படிலாம் இருக்கா, சரி ஒண்ணுமே தெரியாம அப்படியே பிளைண்டா தான் ஜாயின் பண்ணோம். சோ அவர் குரூப் 2 ஏற்கனவே எழுதிட்டார். அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டோம், எப்படி சார் பாஸ் பண்ணீங்க, எவ்வளவு நாள் சார் படிச்சீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, சும்மா பாடுங்க, இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணுங்க, என்ன தெரியுமா செக்ஷன்லாம் அதெல்லாம் தேவையில்லையே, இந்த கேஸ்லாம் அதெல்லாம் தேவையில்லை, ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கோ, ஒரு அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தா போதும், கிளியர். இன்னொருத்தன் 16 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு பிபிஏ கிளப்பி விட்டான். இன்னொருத்தன் இந்த கம்பல்சரி ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, கம்பல்சரி ப்ராப்ளம், அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்க ஆன்சர் பண்ணணும்னா 0ன்ட்டானுங்க. எப்படி எல்லாம் பிபிஏ. அப்ப எனக்கு பயமுறுத்துறது சொல்றேன், அந்த பயத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஃபர்ஸ்ட் சம்ம நீங்க அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு மார்க் வராது. இந்த வீதியில உட்கார்ந்து இருக்கிறோம், படிக்கிறது தாண்டி இவன் கேஷுவல் சொன்னா லாஜிக் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Then I joined. அப்படிதான் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். I cleared in CMA group 1 in single attempt. Second group வந்து highest score. Okay. Though I came from very below average family background and education wise also I need to improve myself without anybody else support. Like then I completed all the qualification. First thing I did after the UG is learning English. So என்னுடைய நாட்டு இங்கிலீஷ்ல பண்ண முடியும், no issues. And a corporate trainer, I visited more than 10 corporates, more than 200 colleges I have visited, addressed more than 3-4 different states other than Tamil Nadu also. So all these things are comfortable. One thing is that don't overload yourself. Strain இல்லாம இதான் லாஜிக். இதுல எது ஈஸியா இருக்கு அதை பிக் பண்ணீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். Immediately after marriage, okay, my spouse from non-commerce group, mathematics, MSc in Phil, she handled the law classes today. Immediately after the marriage, I asked her to join CMA. CMA எனக்கு சம்பந்தமே இல்லை, பரவாயில்ல போடு அப்படின்னா அப்ளை பண்ணிட்டாங்க. என்ன நான் சொல்லி தரேன், ஊருக்கே சொல்லி தரோம், வீட்டுக்கு சொல்லி தரோம்னு சொல்லித்தரோம். இப்படியே போச்சு. எக்ஸாம் க்ளோஸர் வந்துச்சு, ஒரே மாசம் தான் இருக்கு. என்னது எக்ஸாம் போடுறா இல்லையா? ஆனா நான் ஜாயின் பண்ண உடனே இந்த +1 புக்ல இருந்து ஜேர்னல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படிச்சிருந்தேன். அப்ப சிஎம்ஏ குரூப் 1 குரூப் 2 2 இருக்கு. இதே மாதிரிதான் அப்ப வந்து 3 பேப்பர் தான் இருக்கு. சர்ப்ரைசிங்லி அந்த பீரியட்ல குரூப் 2ல 3 பேப்பர், குரூப் 1ல 3 பேப்பர். குரூப் 2ல வந்து OM பேப்பர், இன்டைரக்ட் டாக்ஸேஷன், GST அண்ட் கார்பரேட் அக்கவுண்ட்ஸ், GST தான் நினைக்கிறேன், ஜிஎஸ்டியோ காஸ்ட் இல்ல. அப்ப ஒரு பீரியட்ல இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ் சேர்த்து ஒரே பேப்பர் வச்சிருந்தாங்க. ஆமா, 3 பேப்பர்னா பேரு வச்சு செய்வாங்க அந்த விஷயம். அதனால அவங்களுக்கு இந்த பேப்பர் தான் இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், OM பேப்பர், காஸ்டிங், OM, கார்பரேட் அக்கவுண்ட்ஸ். ஜிஎஸ்டி இருந்துச்சா இல்லைன்னு தெரியல. ஓகே, ஐ அம் நாட் ஷூர் அந்த பீரியட்ல. So this is the paper. நான் சொன்னேன் கவலைப்பட வேண்டாம், பாஸ் பண்ணிடலாம்னு. நேரா குரூப் 2 அப்பியர் பண்ண சொன்னேன். எக்ஸாம் டேட்ஸ் கம்மியா இருக்குன்னு 1 வீக் ட்ரைனிங் கொடுத்தோம். 1 வீக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்கு பண்ணும்போது ஒரு யார் வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணாங்க. காலையில 7 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், 11 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவேன். 7 AM 11 PM 7 days அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 11 o'clock மேல உட்கார்ந்து படிக்கணும்னா I will motivate you to study.
படிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பேன். இது மாதிரி எல்லாம் போச்சு. She cleared in single attempt the first second group with 152 2 marks excess. அதே பீரியட்ல யாரெல்லாம் வந்து அதை அட்டென்ட் பண்ண நான் டிசைன் பண்ணிட்டேன் ஒய்ஃபுக்காக. அப்ப எல்லாருமே படிக்கலாம்னு சொன்னோம்னா இன்னொரு பையன் வந்து ஜாயின் பண்ணா ஃப்ரம் சென்னை. He secured all India topper 54th, clearing both the group at a stretch. அதே 7 daysல. அப்ப நான் மகேஸ்வரன் சார் சேர்மன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 6 hours சார் எனக்கு டைம் வேணும்னு. Frankly speaking, the session may be 6 hours, but I spent around 10 to 12 hours for preparing this condensed material. அப்ப இந்த கண்டென்ஸ்ட் மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணது 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ரீசன் வந்து என்னன்னா எங்க ஃபோக்கஸ் பண்ணா நீங்க கேரண்டியா பாஸ் பண்ணலாம். இப்ப நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சார். இது வந்து டே 1ல இருந்து பண்ணலாம்னா அந்த இது டே 1ல இருந்து பண்ணக்கூடாது. டே 1ல இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்கும்போது டீடைலா படிக்கணும். எக்ஸாம் மொமெண்ட்ல பாஸுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க வின் சொல்லி அடிக்கணும் அப்படின்னா ஃபுல் டீடைலா படிக்கணும். தட்ஸ் a logic. So அதுக்காக டெவலப் பண்ண கோர்ஸ் ஸ்டைல் தான் இது. இந்த கோர்ஸ் ஸ்டைல் ஸ்டில் வில் ஒர்க். ஸோ யூ கேன் லிசன். இந்த கண்டென்ட் இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா காலையில 2 டாபிக் முடிச்சோம் 28 மார்க்ஸ். இப்போ ஒரு டாபிக் மேட்டர் ஃபார் 1.5 hours நம்ம இது முடிச்சலாம். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அண்ட் டார்கெட் காஸ்டிங். அப்ப இந்த 3 கண்டென்ட்ல உங்களால கேரண்டி 25 luck favors then another 7 also you can get more. This is the logic. இதுக்கப்புறம் நம்ம வேற என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்னைக்கு இதான் ஆர்டர். So I'll start with this one. 1 and relevant costing and pricing decisionல relevant costing மட்டும் நான் கைட் பண்றேன். சின்ன கண்டென்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல அட்வான்ஸ் சம்ஸ் எல்லாம் இருக்கு. Then we'll go for simulation. Simulation, one of the interesting chapters where the mark is only 7. அது ஒண்ணுதான் வருத்தம். 14 வந்துச்சுன்னா கேரண்டி வாங்கிருக்கலாம். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். சோ நமக்கு வேற எதுவுமே தொட முடியல அப்படி சொன்னாக்க இந்த டாபிக் தொட்டீங்கன்னா சிமுலேஷன்ல மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிமுலேஷன் ஆனா அதோட என்ன லிங்க் ஆகுதுன்னா டிரான்ஸ்போர்டேஷன், லீனியர் ப்ரோக்ராமிங், அசைன்மெண்ட். லீனியர் ப்ரோக்ராமிங் காம்ப்ளிகேட்டட் இல்லஸ்ட்ரேஷன், காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் தேவை இருக்காது. வந்தால் ஃபார்முலேஷன் மட்டும்தான் வருது. அந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. So third block 1, 2 இதுக்கு அப்புறம் நான் சிமுலேஷன் கவர் பண்றேன். And 8A, 8B I leave it to be covered by yourself. இருக்கிறதுல இன்னொரு ஈஸியான சாப்டர்ஸ் வந்து 6 5 சொன்னால் 5 தான் ஈஸி. 6 கம்மியும் 5 தான் ஈஸி படிக்கிறதுக்கு. ஏன் அப்படி சொன்னாக்க இந்த டைம் சீரிஸ் அப்படிங்கிறது நீங்க இன்டர்லயே ஓஎம்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, y is equal to a plus bx அதுதான் அந்த இதுல போட்டு கண்டுபிடிப்பீங்க. எல்லா எக்ஸாம்லயும் 7 மார்க்ஸ் வந்திருக்கு. மேக்ஸிமா, மினிமா அண்ட் கேம் தியரி மாறி மாறி வந்திருக்கு. அதுல கொஞ்சம் மார்க் உங்களுக்கு டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. If you are strong with this one, you can score this topic easily. So அதனால I leave this to be covered by yourself. So my focus is to cover 1, 2nd simulation, and if time permits we will go for the transportation and assignment. Transportation time permits we will cover 4A மற்றும் 4B again theory. எல்லாமே தெரிஞ்சாதான் அதை ஹேண்டில் பண்ண முடியுது. 4A ல வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸி தான். த்ரூபுட் அக்கவுண்டிங் ஈஸி தான். ஆனா தியரி கேட்டுறாங்க. தியரி if you are strong you can choose this one also pretty easy. இந்த டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் டைம் கன்சியூமர். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து டைம் கன்சியூமர். எக்ஸாம்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது you can start with this one. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, இது செகண்ட் ஆன்சர் பண்ணுங்க, தேர்ட் இதை ஆன்சர் பண்ணலாம். இது டைம் கன்சியூமர். ஓகே, எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் டைம் போயிடும். CMA குரூப் 2 படிக்கும் போதும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் உண்டு. நான் படிச்ச போது 3 ஹவர்ஸ்ல 2.25 மணி நேரத்துல முடிக்க முடிஞ்சது இந்த பேப்பர். I scored 87 in that paper. That was the highest mark in my professional career. Okay. CMA group 3 SCM paper வரும்போது நான் வந்து காலேஜில் லெக்சரரா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். qualified SLET and qualified faculty also. I developed my curriculum, means qualification only for becoming the lecturer, and sometimes later I quit that also, and being independent I'm doing all the things. So okay, அப்ப SLET qualify பண்ணிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படி சொன்னாக்க ஃபுல் டைம் ஃபேக்கல்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 4 day லாக் ஆயிடுச்சு. I have to go for the CMA final exams.
ஃபைனல் எக்ஸாம் சம்டைம்ஸ் லேட்டர் தான் பண்ணேன். ஏன்னா 98 வந்து நான் இன்டர் முடிச்சிடறேன், 99 இந்த பீரியட்ல. 2003ல எகைன் நான் ஃபைனல் பண்றேன் ஆஃப்டர் டினோவா பண்ணிட்டு. இடையில இருந்து ஐ குவாலிஃபைட் செலக்ட் அண்ட் பிகம் லெக்சரர் அண்ட் ஒர்க்கிங் தேர் இன் செல்வம், நாமக்கல் செல்வம் காலேஜில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த பீரியட்ல மை கரியர்ஸ் மீன்ஸ் காட் டிஸ்ட்ராக்டட் டியூரிங் திஸ் பீரியட். அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணும்போது டைமே கிடையாது. SCM பேப்பர் பார்த்த உடனே இந்த டாபிக் தான் இருக்கு, ஆல்ரெடி இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் அண்ட் இது ப்ராசஸ் காஸ்டிங். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் அப்ப இருந்துச்சு ஃபைனல்ல SCM பேப்பர்ல. ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்டும் இருந்துச்சு, இந்த டாபிக்கும் இருந்துச்சு. ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி. எடுத்தேன், 2.25 மணி நேரத்தில் இது முடிச்சேன் இல்லையா. 3 மணி நேரத்தில் என்னால 75 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சது. டஃப்லாம் கிடையாது, யோசிக்கவே இல்லை. கொஸ்டினை படிக்க வேண்டியது, ஆன்சர் போட வேண்டியது, எங்கேயும் யோசிக்கலாம். ஸ்பீடா போடுறேன், கால்குலேட்டரும் நல்லா யூஸ் பண்றேன். yet I could answer only for 75 marks. என்ன காரணம்னா அவ்வளவு பெரிய சம். ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு 4 ஐட்டம் வருது. மெயின் ப்ராடக்ட் 1, மெயின் ப்ராடக்ட் 2, பை ப்ராடக்ட் 1, ஸ்கிராப்ஸ். சேல் பண்ண you have to spend the money. டிஸ்கார்ட் பண்ணதுக்கு இது வந்து 100 ரூபாய் போகும், இது 70 ரூபாய் போகும், இது 5 ரூபாய் போகும், இது வந்து -2 ரூபாய் ஆகும். இப்படி கொடுத்தா இதை ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி இதுல 2 அவுட்புட் வருது. அப்ப இந்த சம்முக்கு அவங்க கொடுத்த மார்க் 15 மார்க்ஸ். இது போட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகுது. So இந்த மாதிரி now you have to plan where you have to put your efforts in your examination. So though you may be strong with the first chapter, but it is a time consumer. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த செஷன் முடிஞ்சோன்னா ஒரு மாடல், ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் எடுங்க. 4 கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க எக்ஸாம் மாதிரி எழுதுங்க. ஓகே, எத்தனை எழுதணும்? எல்லாமே எழுதணும். ஸோ எத்தனை எழுத வேண்டியது இருக்கு? 7 into 14 மார்க்ஸ் பிளஸ் 30. இதுதானே கொஸ்டின் பேப்பரோட மேக்ஸிமம் மார்க். 128 மார்க்ஸ் நினைக்கிறேன். 128 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. யூ கேன் யூஸ் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர். ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 hours use the blue color, then continue answering remaining question also writing the black. முடிச்ச உடனே ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க, ப்ளூல எவ்வளவு மார்க் வாங்குனீங்கன்னு. now know where you can focus. see கட்டாயமா 3 மணி நேரத்துல 124 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 4 மட்டும் லேட்டஸ்ட் 4 மட்டும் பாருங்க. அந்த 4மே நல்லா பை ஹார்ட் பண்ணுங்க. திரும்ப பாருங்க. பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு நீங்களே ஏதாவது ஒண்ணு கண்ண மூடிட்டு செலக்ட் பண்ணிட்டு MCQ தான் ஆன்சர் பண்ணுவோம். தெரியலண்ணா, சரி, அது மட்டும் செலக்ட் பண்ணி அதை உங்களுடைய மாடல் எக்ஸாம்ஸை வச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 3 hours நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணோம், எவ்வளவு ப்ளூல, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிளாக்ல. முடிச்ச உடனே ஆன்சரோட வெரிஃபை பண்ணி பாருங்க. ஆன்சரோட வெரிஃபை பண்ணும்போது ப்ளூக்கு எதை மாத்துறது, எதை பிளாக்கு மாத்துறது. அப்ப இதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகுதுன்னா இது வந்து நீங்க என்ன பண்றீங்க, ப்ளூ கலருக்கு மாத்திக்கிறீங்க. அப்படின்னா எக்ஸாம்ல போகும்போது இது ப்ளூல எழுதணும். ஓகே, டைம் சேவர். நீங்க அடிஷனல் வந்து டைம் வேஸ்ட் இருக்குல்ல, மார்க் இருக்கு, டைம் வேஸ்ட் இருக்கு, எதுக்கு அந்த டஃப்பான கான்செப்ட் புரிகிறது. so that's how you can plan for your writing examination. okay, so சும்மா அப்படியே சொல்லுவேன். ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலா சென்னையில நான் ரெகுலரா இருக்கும்போது 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு, A ரெஸ்டாரண்ட் அண்ட் B ரெஸ்டாரண்ட். ஓகே, A ரெஸ்டாரண்ட் அண்ட் B ரெஸ்டாரண்ட் இவனுடைய குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கும்னா, இங்க வந்து 10 இருக்கும், B ல எவ்வளவு இருக்குன்னா 12 ஐட்டம் இருக்கும். பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவன் இதுல வந்து பிரைஸ் வந்து 110 ரூபாய் இருக்கும், இவன் வந்து 90 rupees இருக்கும். அப்ப பார்த்தாலே தெரியுது குவாண்டிட்டி கம்மி, விலை ஜாஸ்தி. இவன் குவாண்டிட்டி ஜாஸ்தி, இவன் விலை கம்மி. இப்ப நான் எங்க போவேன் ரெகுலரா அப்படின்னு சொன்னாக்க, ஏக்கு போவேன். பிக்கு போகணுங்கிறது லாஜிக், ஆனா நான் ஏக்கு போவேன். என்ன காரணம்னா, இது மினி டிஃபன் ஆர்டர் பண்றேன். மினி டிஃபன் வந்து கம்பார்ட்மெண்ட் இப்படி போட்டு இவன் கொடுப்பான். இவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு தட்டுல கேசரி சாம்பார் ஆட்டி கொண்டு வருவான், கேசரியில சாம்பாரோட. So now how can you serve is the matter. நீங்க வந்து 12 கொஸ்டின் எழுதிருப்பீங்க, ஆனா நீங்க 90 மார்க் தான் வாங்குறீங்க. இவன் 10 கொஸ்டின் எழுதுனா 110 வாங்கி இருக்கிறான். என்னன்னா the way of presentation. How do you want to present? The art of presentation matters. The art of presentation you can design yourself before the examination, writing this way. Okay, this is the process. Hope you'll be now able to understand the way of handling in your examination. So now my focus is to carry on with this one is over, this one is over, and I'll go for this topic.
first, and I may guide you relevant costing also, a small idea, so second. Then the most important for making you to pass is all about simulation. பாருங்க எல்லா மாடலையும் கேட்டிருக்கிறாங்க. இது third. Transportation வேணா பார்க்கலாம். I'll interact with you. If it is possible, then we'll cover the transportation. Activity based costing, throughput, time permits, we'll discuss. Permit பண்ணுமான்னு தெரியல, we'll see. This order. Of course, இதை நான் skip பண்றேன். Assignment, simulation, சின்ன லாஜிக் தான், ஈஸி. தெரியுதுன்னா ஹாப்பி. சிமுலேஷன் ஓகேனா I skip this. எல்பி ஃபார்மேஷன் ரொம்ப ரேரா கேக்குறாங்க. ஃபார்மேஷன் மட்டும்னா ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன். அப்படின்னா கொடுங்க. ஃபுல்லா நடத்துறதா வேணும். சரி, ஓகே. சோ வில் கோ ஃபார் திஸ் ஒன். அதுக்கு முன்னாடி லீனியர் ப்ரோகிராமிங்கோட ஷார்ட்கட் வேணா பாத்துடலாமா? அத பாத்துடலாம். ஷார்ட்கட் மட்டும் தான் கொடுக்க போறேன். தென் வில் ஸ்டார்ட் வித் தி என்ன கேம் தியரி எனக்கு தெரியாது. ஓகே, வேற வேற 8th வேற என்ன டாபிக் வேணும்? ஓகே, அப்படி வேணா மேடம் வருவாங்க 5:30 மணிக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்பேன். ஷீ இஸ் ஃப்ரம் மேத் பேக்ரவுண்ட், பட் ஐ எம் நாட் ஷூர். கேம் தியரி வந்து புக்ல என்ன இருக்கோ அது மட்டும் சால்வ் பண்ணுங்க. புக்ல இருக்க மட்டும் தான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஒரு வெரி லாங் பேக் 2-3 சம் சால்வ் பண்ணதோட சரி, இட்ஸ் நாட் இன் மை மெமரி. கவனிங்க, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன் எப்படி பண்றது? ஃபார்முலேட் த ப்ராப்ளம், அவ்வளவுதான். ஃபார்முலேட் சொன்னாலே லிமிட்டிங் ஃபேக்டர் ப்ராப்ளம் உள்ள மார்ஜினல் காஸ்டிங் இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். இது மார்ஜினல் காஸ்டிங் தான் அப்படின்னா இந்த டாபிக் ஈஸியர் ஆயிடும். ஓகே, ஃபர்கெட் அபவுட் வாட் கால்குலேஷன்ஸ். எல்பிபி கால்குலேஷன்ஸ் வந்து தேவையில்லை, அது கேட்டதில்லை. இப்ப ஈவன் அது கேட்டாலும் டைம் கன்சூமிங். 7 மார்க்ஸுக்கு ஃபார்முலேஷன் மேல கேட்க வாய்ப்பு இல்லை. தேவைப்பட்ட ஒரே ஒரு ஐட்ரேஷன் மட்டும் தான் கேட்பாங்க, அது மேல கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகே, இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சிமிலர் டு வாட் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்ல லிமிட்டிங் ஃபேக்டர் ப்ராப்ளம் எப்படி பண்ணுவீங்க? என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணோம், அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் லிமிட்டடா இருக்கும்? லேபரா இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸா இருக்கலாம், ரிசோர்சஸ், இது வந்து ரிசோர்சஸ். அதுக்கப்புறம் குவான்டிட்டி டிமாண்ட் இன் தி மார்க்கெட் இருக்கலாம். சரி, லேபரும் லிமிட்டிங் ஃபேக்டர், மெட்டீரியலும் லிமிட்டிங் ஃபேக்டர், மெஷின் ஆர்ட்ஸும் லிமிட்டிங் ஃபேக்டர். மார்ஜினல் காஸ்டிங் எப்படி போடுவீங்க? மெட்டீரியல் காஸ்டும் லிமிட்டிங் ஃபேக்டர், லேபர் ஆர்ட்ஸும் லிமிட்டிங் ஃபேக்டர், மெஷின் ஆர்ட்ஸும் லிமிட்டிங் ஃபேக்டர். 3 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணி வாட் இஸ் ப்ராடக்ட் மிக்ஸ், ஆப்டிமம் மிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல கண்டுபிடிக்க முடியாது. Then you have to depend on this LPP programs. So அதுதான் நம்ம OR பேப்பர்ல நம்ம சால்வ் பண்றோம். ஓகே, அப்ப அது வந்து என்ன பண்ணுவீங்க? இருக்கிற ரிசோர்ஸஸ பெட்டர் யூட்டிலைசேஷன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றது உங்களோட டார்கெட். கிளியர்? For a company engaged in the manufacture of 3 products A, B, C, 3 ப்ராடக்ட், find out the product mix to maximize profit. உங்களோட இன்டென்ஷன் ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கணும். அப்ப A ப்ராடக்ட், B ப்ராடக்ட், C ப்ராடக்ட், இது வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, A ல இருந்து ப்ராஃபிட் வரும், B ல இருந்து ப்ராஃபிட் வரும், C ல இருந்து ப்ராஃபிட் வரும். எவ்வளவு ப்ராஃபிட் சொல்லல, இங்க கொடுத்திருக்காங்க. A வித்தால் 20 rupees ப்ராஃபிட், B வித்தாக்க 30 rupees ப்ராஃபிட், C வித்தாக்க 16 rupees is your profit. உங்களுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய ப்ராஃபிட் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமைஸ் ஆகணும். இதான் Z ஃபங்க்ஷன் நம்ம நேம் கொடுக்கணும். ரொம்ப ஈஸியா வந்துச்சா பாருங்க. மார்ஜினல் காஸ்டிங் தான். 3 ப்ராடக்ட் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க. நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது சும்மா இருக்க மாட்டேன். நம்ம இந்த மாதிரி CMA படிச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுமா? காலேஜ் ஃபேக்கல்டி, நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி தான் என்ன மாட்டினாங்க. ஒரு ஃபேக்கல்டி வந்து மார்ஜினல் காஸ்டிங் சார், நான் பூந்து விளையாடுவேன், நான் வேற என்ன பண்ணேன், 2 லிமிட்டிங் ஃபேக்டர் வச்சு போடுங்கன்னு வராதுன்னு தெரியும். நீ
லேபர் லிமிட்டிங் ஃபேக்டர் இருந்தா போடுவீங்க, கான்ட்ரிபியூஷன் பர் லேபர் ஆறு, மெட்டீரியல் லிமிட்டிங் ஃபேக்டர் தான் போடுவீங்க. ரெண்டும் சேர்த்து இப்படி பார்த்ததே இல்லை சார். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான் சார். அது மாதிரி நம்ம இமேஜ் எப்படிதான் பூஸ்ட் பண்றது? ஒருத்தவங்க உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாக்க எனக்கு சந்தோஷம் அப்பா. சோ அது மாதிரி திஸ் ஆர் த த்ரீ திங்ஸ். அது இப்படிதான் நம்ம மேக்ஸிமைஸ் பண்றோம். இதுக்கு என்னென்ன இருக்கு? மெஷின் ஆர்ட்ஸ். மெஷின் நம்பர் 1 8 மணி நேரம் இருக்கு. ஏக்கு 2 hours தேவைப்படுது, பிக்கு 4 hours தேவைப்படுது, சிக்கு 4 hours. அப்படியே எழுதுங்க. 2A 4B 4C எல்லாம் சேர்த்தா இது மெஷின் 1 கன்ஸ்ட்ரெயின். அதே இப்ப வந்துச்சு பாருங்களேன் ஆன்சர். அடுத்தது வந்து 4A 2B 2C less than or equal to 880. இது வரும்போது 6A 2B 4C okay. And ஆமா, மினிமம் சேல்ஸ் வந்து பர் மந்த் இது இருக்கணும். அப்படின்னா ஏ எவ்வளவு இருக்கணும்? greater than or equivalent to 20, B வந்து greater than or equivalent to 40, C வந்து greater than or equivalent to 60. நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். நீங்க ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணலாம், -1 சொல்ல முடியாது. சோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கலாம், மைனஸ்ல இருக்க முடியாது. அதனால ஒரு என்டையர் ப்ராடக்ட் should not be நெகட்டிவ். அப்படிங்கிறதுக்கு A B C should be greater than or equal to 1 அப்படிங்கிறது நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். சோ இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது கன்ஸ்ட்ரெயின்ட். சோ இப்போ இது வந்து நீங்க மார்ஜினல் காஸ்டிங்கோட லிங்க் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த சாப்டர். ஓகே, தட்ஸ் why I gave this just idea here. Let's now start with what topic? That relevant costing, transfer pricing பார்க்கலாம். Now, transfer pricing. சம்ம காப்பி பண்ண வேண்டாம், ஆன்சரும் காப்பி பண்ண வேண்டாம், நீங்க அங்கங்க மார்க் பண்ணிட்டு வந்தா போதுமானது. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவிஷன், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிவிஷன், ஏ பின்னு ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஓகே, ஏ மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸை யாருக்கு அனுப்புவாங்க? பிக்கு அனுப்புவாங்க. இஸ் தட் ஓகே? எஸ். Even A has a chance to sell this to outside market also, and B can purchase it from A or can purchase it from market. ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கு. A வால மார்க்கெட்ல 10 rupees விற்க முடியும், B ஆல 15 rupees மார்க்கெட்ல வெளிய இருந்து வாங்குறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணி the price may be fixed anywhere between these two. Okay, A என்ன சொல்லுவாரு, B என்ன சொல்லுவாரு? நான் 12 ரூபாய் தரேன்னு சொல்லுவாரு. ஓகே, இல்ல 8 ரூபாய் தரேன்னு சொல்லுவாரு. ஓகே, B may demand this way. எனக்கு 8 ரூபாய் தரியா அப்படின்னு கேட்பார். ஏன் என்ன சொல்லுவாரு? நான் வெளியில வித்தா 10 ரூபாய் விற்பேன்பா, நான் எதுக்கு உனக்கு 8 ரூபாய் தரது அப்படின்னு அவன் சொல்லலாம். He can demand. And B என்ன சொல்லுவாரு? நான் நினைச்ச வெளியில இருந்து 9 rupees வாங்க முடியும், நீ என்ன 15 ரூபாய் சொல்ற, நான் தர முடியல, நீ ஏன் 10 ரூபாய் சொல்ற? இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இஸ் தட் ஓகே? அதனால ஒவ்வொரு டிவிஷனும் அவங்க என்ன ரேட் பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, வெளியில என்ன ரேட் விற்க முடியுமோ அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பி வெளியிலிருந்து வாங்கினா என்ன ரேட் வாங்க முடியுமோ அந்த ரேட்டை அவர் டிமாண்ட் பண்ண விரும்புவார். தட்ஸ் a simple logic. அதை கண்ணியும் கம்மியா நெகோஷியேட் பண்ண போவார். இங்க இருந்து அங்க வெளியே போச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? சேல் காஸ்ட் இருக்குல்ல, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இருக்குல்ல, இப்ப எனக்கு அனுப்பிட்டு அதில் குறைக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பார். இது ஒண்ணு. சப்போஸ் ஏ உடைய கெப்பாசிட்டி வந்து 1000 யூனிட்ஸ், கரண்ட்லி வெளியில வந்து எவ்வளவு ஆஃபர் பண்றாருன்னா 800, அதுக்கு மேல விற்க முடியாது. ஸ்பேர் கெப்பாசிட்டி 200 இருக்கு இல்லையா? டிஃபரெண்ட் மார்க்கெட் மாதிரி தானே, எனக்கு கம்மியா கொடுப்பா, சும்மா இருக்கிறதுக்கு நீ அதை மேனுஃபேக்சர் பண்ணி உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருதோ 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோ. So, variable cost plus even small amount will be a profitable for A, and B will be enjoying to get it from the A department division at much cheaper rate. That's a logic. So, அப்ப நீங்க பார்க்க வேண்டியது capacity fully utilized not. If the capacity has surplus, that surplus capacity may be converted into finished goods required for the other division, and pricing will be equal to the variable cost plus something extra. Plus something extra, அதுக்கு மேல டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Hope you'll be now able to understand this part.
அதே சமயத்தில் நெகோஷியேட் பண்ணும்போது இவர் வெளியில வித்தா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இருக்கு, அதை சப்ட்ராக்ட் பண்ணி யூசுவலா இவர் கொடுக்க விருப்பப்படலாம். அதே மாதிரி பி வெளியிலிருந்து வாங்கினாக்கா அங்கிருந்து கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் ஆகிற செலவு குறைக்க ட்ரை பண்ணலாம். So this is how they can demand. One more point. AB. A வெளியில 10 rupees விற்கிறார், B அத 9 rupees கேட்கிறார், 9 rupees கேட்கிறார். Now A என்ன சொல்றாரு, வெளியிலையும் நான் 9 rupees விற்கிறேன், இல்ல 8 rupees 50 பைசைக்கு விற்கிறேன். ஆஃபர் கொடுக்கிறார் 8 rupees 50 பைசென்ட். இந்த மாதிரி 9 rupeesக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம் வெளியில 10 rupees டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம் வெளியில 8.5க்கு, பிக்கு 9 rupees சொல்லலாமா? என்னப்பா ஒரே ஆள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதை போய் இப்படி பிக்ஸ் பண்றீங்களே கேட்கலாம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படி சொன்னாக்க, இங்க ஒரு கஸ்டமர் இருக்கிறார் மிஸ்டர் எக்ஸ், அவர் 8 rupees 50 பைசா தான் தருவேன்றார் இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதே சமயத்தில் இந்த எக்ஸ் இருக்காருல, சீனு இன்னொரு காமன் டிவிஷன் ஒன்று இருக்கு இங்க. அவன் 10 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்றத 10 ரூபாய் லாபம் சேர்த்து 20 ரூபாய் விற்கிறார். எக்ஸ் என்ன சொல்றாரு, இந்த ப்ராடக்ட்டும் வேணும், இந்த ப்ராடக்ட்டும் வேணும், இந்த ப்ராடக்ட் நான் 20 ரூபாய் தரேன், ஆனா இந்த ப்ராடக்ட் 8 ரூபாய் பைசா தான் தருவேன். நீங்க ஏ டிவிஷன் ஹெட்டா இருந்தா என்ன சொல்லுவீங்க, பிக்கு 9 ரூபாய் கொடுக்குற இடத்துல உனக்கு 8.50 கொடுத்தா என்னோட ப்ராஃபிட் 50 பைசா குறையுது அப்படின்னா என்னுடைய ஓவரால் ப்ராஃபிட் குறையிற மாதிரி வரும். மேனேஜ்மெண்ட் நவ டிசைட்ஸ் தட் ஐ அம் அண்டர் பெர்ஃபார்மர், நான் சேல் பண்ண மாட்டேன்பா. இவனுக்கு விற்கிறேன், வெளியே இன்னும் ஜாஸ்தி ரேட் இருக்கிறவனுக்கு நான் விற்கிறேன்பா. அப்படி இவன் கேன்சல் பண்ணிட்டா தன்னுடைய லாபத்துக்கு, தன்னுடைய லாபத்துக்காக இதை கேன்சல் பண்ணா எக்ஸ் இதை கட் பண்ணிடுவான். எக்ஸ் இதை கட் பண்ணிட்டாக்க ஓவரால் ஆர்கனைசேஷன் 10 ரூபாய் நஷ்டம். So overall organization will lose 10 rupees because of this 50 paise is gained. So ultimately 9 rupees 50 paise will be the loss if A doesn't supply. Then what happens? The common head CFO, ABC or a common head who knows all the things will come for the rescue. அவரே சொல்றாரு, இங்க பார் 8.50 விங்க சார். என்ன சார் 8.50 விற்க சொல்றீங்க, 9 வித்தாதான் எனக்கு 50 பைசா லாபம் ஜாஸ்தி, லாபம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுப்பீங்க. நீங்க பட்டு 8.50 விற்க சொல்லிட்டு நான் கம்மியான ரேட் வித்தா என்னோட ப்ராஃபிட் குறைய, எனக்கு கம்மியா கமிஷன் கொடுப்பீங்க, நான் ஒத்துக்க முடியாது. அப்ப ஏபிசி என்ன சொல்வாரு, இங்க பாரு நான் சொல்லிட்டேன் 8.50 வித்துரு, இன்டைரக்டா எங்க கம்பெனிக்கு லாபம் இருக்கு 50 பைசா நீங்க யூஸ் பண்றேன்னு சொல்றது இல்லையா, அந்த 50 பைசா நான் சப்சிடி மாதிரி உனக்கு ஆட் பண்ணிக்கிறேன், அதை உன் லாபத்துல ஆட் பண்ணி அதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ பண்றேன். That's how the common head will come for the rescue. This process is called goal congruences. Each and every division will work for maximization of that division, provided it should not affect the overall organization's revenue. That's called goal congruence. Hope you know able to understand these points. Price charged for goods and services transferred between the two divisions, provided subject to goal congruence. Divisional decisions align with the overall company's interest. So இவனுடைய டிசிஷன் ஓவரால் கம்பெனியோட டிசிஷன் ஸ்பாயில் பண்ணிட கூடாது, அதுதான் லாஜிக். ஓகே, சோ இதுல பிரைசிங்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் இருக்கு. மார்ஜினல் காஸ்ட் மட்டும் கொடுப்பா, நான் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிற அதிலே லாபம் வந்திருக்கு. ஸ்பேர் கெப்பாசிட்டி இருக்கு, அந்த ஸ்பேர் கெப்பாசிட்டி உனக்கா நான் மேனுஃபேக்சர் பண்ணாக்க எனக்கு ஒரு 10 ரூபாய் செலவாகும், அது மட்டும் கொடுத்துரு அப்படின்னு வாங்கிக்கலாம். தட் இஸ் கால்ட் மார்ஜினல் காஸ்ட். அப்சார்ப்ஷன் காஸ்ட்னா ஃபுல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் as well as fixed cost ரெண்டு சேர்த்து நம்ம டிமாண்ட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆல்சோ. உங்களுக்காக நான் செய்யும் போது வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணி இங்க டைவர்ட் பண்ற அந்த லாஸ் எனக்கு இருக்கு. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நானே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி ஒரு காஸ்ட் வச்சிருப்பேன், அந்த காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சொல்லலாம். 2-part tariff method இருக்கு, 2-part tariff method. So we'll see that subsequently. So these are the 4 cost based models we have. Cost based models we have. Market based negotiated transfer pricing also we have. We'll see that later on. So first the dual rate 2-part அப்படிங்கிறது என்னங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல முடிக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கலாம். SSC Limited has 2 processes, preparing and finishing. ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, preparing and finishing. The normal output for the week is 7,500 at 75% capacity. So அவங்கள்ட்ட ஸ்பேர் கெபாசிட்டி 2500 யூனிட் இருக்கு.
அப்ப ஸ்பேர் கெபாசிட்டி இருக்கு, அந்த ஸ்பேர் கெபாசிட்டி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணாக்க they can demand discount also definitely. Production problem, SSA Limited has production problems in preparing process and require 2000 units per week of prepared material for their finishing product. So இங்க இருந்து இங்க அவங்க எவ்வளவு கேக்குறாங்க, 2000 வேணும், கரண்டா அவங்க 7500 வெளியில வித்துட்டு இருக்காங்க. அவங்களோட கெபாசிட்டி எவ்வளவு? As this being 75%, they are capable of producing another 2500 units. Now only 2000 units are required by finishing department from preparing department. So spare capacity தான் நான் யூஸ் பண்ண சொல்லி இருக்கிறேன். Existing cost structure of one prepared unit for preparing the இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. Variable cost, material cost, variable cost, manufacturing overheads. Laborல பொறுத்தவரைக்கும் 50% variable, so 1 plus 1. இதுல வரும்போது 25% variable, 1 plus 3. The sale price of the completed unit of finishing process is 16 with a profit of 4. அதாவது 8 rupees இது and 4 rupees profit ஓட 60 rupees சேல் பண்றாங்கன்னா அதர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ஒரு 4 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். 8 சேல் பிரைஸ் வந்து 16, ப்ராஃபிட் 4 rupees, அப்ப 12 rupees வரணும். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 4 வந்து மேபி அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்டா இருக்கலாம். Now calculate the effect on the products profits of the transfer limited for 6 months, 25 weeks மட்டும் calculate பண்ண சொல்லி இருக்காங்க. This is per week. 25 weeks இருக்கு. இந்த 6 months periodல நம்ம எவ்வளவு யூனிட் பண்ண வேண்டியது இருக்கு? 50,000 units to be manufactured. Okay, 7,500 into 25 weeks இப்ப எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? That's what about the total number of units produced. 1,87,500 பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு 50,000 கேக்குறாங்க. Okay, now you have to find out the transfer pricing using the following alternate methods. Marginal cost na எந்த ரேட் மட்டும் எடுத்துக்கணும்? 2 rupees, இதுல 1 rupee, இதுல 1 rupee. This is what about the variable cost. So 4 rupees will be the value. So second part on the marginal cost plus 25%, 25% on this being 1 rupee, so 5 rupees will be taken. Third வரும்போது marginal cost plus 15% return on capital employed. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அதுல ஒரு 15% நான் எதிர்பார்க்கிறேன். 20 lakhs issue எதிர்பார்க்கிறேன். Okay, 20 lakhs, அதுக்கு 15% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 3 lakhs. Okay, 3 lakhs. Okay, divided by எத்தனை யூனிட்ஸ்? 50,000 ஒரு செமஸ்டருக்கு. பட் இது வந்து ஒரு இயருக்கு இன்டு half, 6 மாசத்துக்கு எவ்வளவு வரணும்? Return expected being 15% per annum, 3 rupees divided by number of units produced being 50,000, so 3 rupees. அப்ப marginal cost 4, expected return being 3, so 7 rupees நீங்க எதிர்பார்க்கறீங்க. Okay, 20 லட்சத்துக்கு 15%, but half month, half yearக்கு நம்ம calculate பண்றோம். Clear? 7 rupees. Okay, 7 rupees we got. Absorption cost method. Absorption cost na total cost எடுத்துக்கணும். Okay, so absorption cost வரும்போது 8 rupees எடுத்துக்கலாம். It's not total cost. Total cost na even administration cost should also be addable, 8 rupees. Existing cost plus a portion of profit on the basis of preparing cost divided by total cost into unit price. Existing cost எவ்வளவுங்க? 8. So 8 plus preparing cost ங்கிறது production cost. ரெண்டு பேர் மாத்தி வச்சு குழப்பி இருக்காங்க. 8 rupees in numerator. Total cost ங்கிறது என்னது? 12 rupees. Okay, total cost into unit price வந்து unit price போட்டனா unit profit எவ்வளவு இருக்கு? 4 rupees. 2.66. அப்ப 10.67 will be the answer. So இந்த மாதிரி existing cost ஓட a portion of profit is added. அது எவ்வளவுனா preparing cost divided by total cost divided by unit profit. Unit profit நமக்கு தெரியும் 4 rupees அப்படின்னு சொல்லிட்டு, total cost 12, preparing cost production cost, cost of production and total cost of sales ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மெத்தட்ல போட சொல்லி இருக்காங்க. லாஸ்ட் வந்து the market agreed standard price is there, 8.5 can be fixed. This is very simple illustration. Next வந்து dual rate method. Dual rate. Dual rate or two-part transfer pricing method. Okay. Let's see. We'll finish a bit faster here. SBB Limited has two divisions, A and B. A and B. Division A produces a unit with a marginal cost of rupees 10 and market selling price is 15. Marginal cost on the 10,
Selling price in the market is 15. Division B manufactures a product that requires 1 unit from Division A with a marginal cost of 6. இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இருக்கிறோம், அதோட ஒரு 6 rupees additional marginal cost செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. சேர்த்தோம்னா என்ன வேல்யூ வருது? The total cost, selling price being 20. Selling price being 20. Without considering any other factors, is manufacturing the product advantageous for SBB Limited? எதுமே கன்சிடர் பண்ணாம இது ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப என்ன நடக்குது? இவர் என்ன சொல்றாரு? சார் 15 rupees சேல் பண்றேன் சார், அதனால 15 rupees சப்ளை பண்றேன்றார். பண்ணால் இவருக்கு 5 rupees கெயின். இவருக்கு மெட்டீரியல் 15 rupees கொடுத்தார், 6 rupees செலவு பண்ணா total cost 21, but loss 1 rupee he faces. Is that clear? Loss 1 rupee he faces. ஆனா ஆர்கனைசேஷனோட ஆங்கிள் பார்த்தா 5 rupees gain, loss 1 rupee ஒரு யூனிட்டுக்கு 4 rupees gain. For the organization, the total gain being 4 rupees. 4 rupees per unit. Is that clear? Now, what about the dual rate? இப்ப நீங்க A டிவிஷன் ஹெட் இருக்கிறீங்க, B டிவிஷன் ஹெட் லாஸ்ல இருக்கு. ஓவரால் ஆர்கனைசேஷன் ஹெட் என்ன சொல்றாரு? B கிட்ட என்ன லாபத்தை கொடுக்குற, நட்டத்தை கொடுக்குற, அந்த டிவிஷன் வச்சிருக்க வேஸ்ட் தான் அப்படிம்பார். A ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருப்ப நல்லா. இதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன் ஹெட் என்ன சொல்றாரு? நீங்க 12 rupees ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் நான் டிமாண்ட் பண்ணுவாரு. சார் நான் 12 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா தேவையில்லாத ஒரு 3 rupees ப்ராஃபிட் குறையுது, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் நீங்க நான் சரியா பண்ணலன்னு நீங்க யோசிப்பீங்க, அதெல்லாம் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். சோ அந்த கான்ஃபிளிக்ட ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஏ கிட்ட நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நான் 15 rupees கொடுக்குறேன். ஓகே, என்ன நடக்குது? ஏ பிக்கு குட்ஸ் அனுப்புறார். அதுக்கு ஏ பி ஏக்கு என்ன கொடுக்குறார்? உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னா, சார் என்னால ஒரு நம்பருக்கு மேல கொடுக்க முடியாது. சோ கேன் வி ஹேவ் திஸ் பீங் 10? என்ன காஸ்ட் இருக்கோ அதையாவது கொடு. ஓகே 10. இந்த மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு 4 rupees கொடுக்குறாங்க, 5 rupees கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் 5 rupees கொடுக்குறாங்க. அப்ப இவனுக்கு ஏக்கு எவ்வளவு கிடைக்குது? 15 rupees. ஏ பி எவ்வளவு கொடுக்குறாரு? 10 rupees கொடுக்குறாரு. அப்ப ஏ என்ன சொல்லுவாரு? சார் நான் 15 rupees with 10 rupees is the cost, so 5 rupees and gain அப்படின்னு சொல்லுவார். பி என்ன சொல்லுவார்? சார் என்னோட காஸ்ட் 10 rupees for material cost and marginal cost, conversion cost ஒரு 6 rupees செலவு பண்ண 16 rupees, சேல் பிரைஸ் எனக்கு 20 rupees, என்னோட ப்ராஃபிட் 4 rupees இவர் சொல்லுவார். சோ இவனும் ப்ராஃபிட் காமிப்பான், இவனும் ப்ராஃபிட் காமிப்பான். அப்ப இவனும் ஹாப்பி, அவனுடைய சிச்சுவேஷன் நம்ம அஃபெக்ட் பண்ண விடல. சோ we asked him to enjoy the benefit. and B கேஸ்ல வரும்போது அவரையும் நீ நஷ்டத்துல டிவிஷன் ஓட்டுற, அதாவது க்ளோஸ் பண்ண போறேன்னு அவனையும் நம்ம பிரஷரைஸ் பண்ணல. ரெண்டு பேருமே ஹாப்பி. இவர் சொல்றார் 5 ரூபாய் லாபம், இவர் சொல்றார் 4 ரூபாய் லாபம். சோ 5 rupees profit, 4 rupees profit. ஆனா சப்சிடி given by the head, common organization head for this being 5 rupees is the loss. அதை அட்ஜஸ்ட் பண்றோம்னா பேலன்ஸ் 4 rupees இருக்கு. 4 rupees இங்க என்ன லாபம் இருக்கு? இதே லாபம் தான் இங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா goal concurrences. We are now compromising their own losses. Okay, clear? This is called two-part method, dual rate transfer pricing. இதனால goal concurrence சேவ் இல்லாம நமக்கு அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆனுவல் ஃபீ மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க. இது பேர் டியூல் ரேட். இது வரும்போது டூ பார்ட் மெத்தட். வாட் இஸ் கால்ட் டூ பார்ட் மெத்தட், வாட் இஸ் கால்ட் டியூல் ரேட்னு கேட்டா அது பதில் சொல்றதுக்காக நீங்க பாக்குறீங்க. டியூல் ரேட்ல வரும்போது இவனுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ற மார்ஜினல் மார்க்கெட் பிரைஸும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றது நீ மார்ஜினல் காஸ்ட்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுத்துறோம். இதே டூ பார்ட் வரும்போது மார்ஜினல் காஸ்ட் பிளஸ் ஒரு ஃபீ ஒன்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம், ஒரு ஃபீ ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, தட்ஸ் a logic. Hope you will be now able to understand the two method, dual rate and two part methods are over. Third question பார்க்கலாம். Third question. Now, இதுல marginal cost மட்டும் இல்ல, I am going to add opportunity cost.
நான் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், 10 rupees மேனுஃபேக்சர் பண்ணி 15 rupeesக்கு சேல் பண்ணி 5 rupees லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் எனக்கு அது தெரியான்னு கேட்கிறார். ஏற்கனவே 5 rupees ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஐட்டத்தை உங்களுக்கு விற்கணும்னு சொன்னால் அதை கட்டி லாபம் ஜாஸ்தி வரணுமா இல்லையா? pricing of another item. So அதுதான் லாஜிக். இந்த லாஜிக்ல இப்ப இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். SSA Limited operates with two divisions A and B. Division A produces a component utilized by Division B in manufacturing the final product. So Division A இருந்து B க்கு போகுது. The projected output and cost for the upcoming period are as follows. So 50 பண்றாங்க, 50 வேணும்ட்டாங்க. இவருக்குரிய total variable cost, இவருக்கு subsequent manufacture பண்ணும்போது இந்த நம்பர் fixed cost கொடுத்திருக்காங்க. Fixed costs are distinct for each division. இது பிரிக்க முடியாது. இதுக்கு தனியா இப்ப டிவிஷன் ஏவை ஸ்டாப் பண்ணா இந்த 1.5 லட்சம் ரூபாய் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கறத அவன் மீன் பண்ணி இருக்கிறான். You are tasked with advising on the transfer price of division A's component given the following scenarios. Division A can sell the component in a competitive market for 10 rupees per unit. இப்ப இந்த ப்ராடக்ட் அவங்க மார்க்கெட்ல 10 ரூபாய் விற்க முடியும். A price at which division B can also purchase a component from the open market. அதே மாதிரி B வேணும்னு சொன்னால் வெளியில இருந்து 10 ரூபாய் வாங்கலாம். இதான் சினாரியோ. A நினைச்சால் வெளியில 10 ரூபாய் விற்கலாம், அதே B வெளியில இருந்து 10 ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா இவரோட டோட்டல் காஸ்ட் வந்து 4 லட்சம் ரூபாய் 50,000 யூனிட்டுக்குன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 8 ரூபாய். மார்ஜினல் காஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா எவ்வளவு வருது? 5 rupees. 2.5 lakhs for 50,000 யூனிட்னா ஒரு யூனிட்டோட மார்ஜினல் காஸ்ட் 5 rupees and 8 rupees being the total cost. இவனுக்கு 6 lakhs and 2 lakhs இருக்கு. சோ அப்ப நீ என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? 6 lakhs divided by 50 போட்டீங்கன்னா 12 rupees marginal cost 12 rupees. Okay, so total cost is usually irrelevant for the decision making purpose. அப்படினா 5 and 12 இதான் current scenario for first one. Okay, இதுல transfer price வந்து அதே 10 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கலாம். current transfer price being 10. Okay, in addition to scenario 1, suppose division B currently procures the component from an external supplier at rupees 10, where there is a reciprocal arrangement between external supplier. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த கான்செப்ட். Okay, division A and B. A வந்து suppose division B currently procures a component from an external supplier. வெளியில இருந்து வாங்கிட்டு இருக்கிறார். 10 rupeesக்கு வாங்குறார். யார் அவரு? C. Okay, reciprocal arrangement between external supplier. அதே மாதிரி இந்த C கிட்ட இருந்து வாங்குறோம். Between the external supplier. எக்ஸ்டர்னல் சப்ளையர் பேர் கொடுக்கல, கன்ஃபியூஸ் ஆக வேணும். ஓகே, சப்ளையர்னு வெச்சுக்கலாமா? சப்ளையர் வெளியில இருந்து ஒருத்தர் வாங்குறேன். ஆனா காமன் ஹெட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கார். நம்மளோட இன்னொரு டிவிஷன் சீன் இருக்குல்ல, இவருக்கு சேல் பண்ணதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கார். ஓகே, as a part of agreement for every component purchased by division B, B க்கு இருந்து ஒரு காம்பனன்ட் எனக்கு கிடைச்சதுன்னா, சரி B என்கிட்ட இருந்து ஒரு காம்பனன்ட் வாங்குனாக்கா C கிட்ட இருந்து நான் ஒன்னு வாங்கிக்கிறேன். B எப்படி இருக்கு பாருங்க. சோ இப்ப ஏஆல இங்கேயும் 10 ரூபாய் விற்க முடியும், வெளியிலயும் 10 ரூபாய் விற்க முடியும். This is scenario. இங்கேயும் 10 ரூபாய் விற்க முடியும், இங்கேயும் 10 ரூபாய் விற்க முடியும். ரைட், இப்ப இங்கே கட் பண்ணிட்டு இங்க வாங்கலாமான்னு நினைச்சா இவன் இங்க வாங்க மாட்டான். The external supplier buys one product from division C at a profit of rupees 4. இதுல வந்து profit எவ்வளவு வருது? 4 rupees வருது. அப்ப அங்க ஒரு 4 rupees நமக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா? இஃப் ஷிஃப்ட் இவன்ட்ட இருந்து வாங்குறது பதிலா நான் வந்து இவர்கிட்ட இருந்து வாங்குறது பதிலா இங்க இருந்து வாங்கினாக்கா இவன் என்கிட்ட வாங்க மாட்டான். அப்ப 4 ரூபாய் எனக்கு லாஸ். 10 ரூபாய் is the cost plus the loss I am facing due to this alteration 4, then transfer pricing should be 14. Okay, so 10 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், 4 ரூபாய் சேர்க்கிறேன். ஏன்னா இந்த லாஸ இங்க சேர்த்தாகணும். ஓகே, கோல் கான்க்ருவன்ஸ் கான்செப்ட். இந்த மாதிரி கோல் கான்க்ருவன்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चन வரலாம். டியூவல் ரேட் லாஜிக் சொல்லிட்டேன். இதுல சம் வந்து நம்பர் நாமளே யோசிக்கிறது, இல்லஸ்ட்ரேஷன் தான்.
நம்பர்ல கொடுக்கலையேன்னு கேள்வி கேட்க வேண்டாம். சோ இது இல்லஸ்ட்ரேஷன், அதனால நான் நம்பர் உள்ள சொல்யூஷன்ல கொடுத்திருக்கிறேன். ஃபிக்ஸ்ட் ஃபீல நானே அஸ்யூம் பண்ணிருக்கேன் ₹2 மட்டும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கேஸ் இப்ப பார்த்திருக்கிறோம். மெயினா என்ன கொஸ்டின்ஸ் வரும்னா 4th கொஸ்டின். ஓகே, 4th கொஸ்டின் அதோட முடியுது. டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னு சொன்னாலே 2 மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். We'll solve under 2 methods. One, residual income, another one is return on investment. இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல எனக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படின்னா ரெசிடுவல் இன்கம் எனக்கு வந்துச்சுன்னா ஃபேவரபிள் அப்படின்னு முடிவு எடுப்பேன். ரெசிடுவல் இன்கம் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு வரக்கூடிய இன்கம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு 5% or 10% எனக்கு வந்தாகணும் அப்படின்னு பாக்குறது ROI மாடல். 2 மாடல் நமக்கு இருக்கு. You might have studied in financial management, right? In your financial management, especially capital structure ல படிச்சிருப்பீங்க. NA and NY approach னு படிச்சிருப்பீங்க. NA approach is all about what? That residual income, net income சொல்லுவாங்க. So அந்த net income மாதிரி இருக்கிறது தான் இங்க RI. ஓகே, RI னா நான் என்ன போட்டனோ அதுல இருந்து எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கோ அது பேர் RI. Residual income. Okay, let's see. A company has 2 divisions, division M and division N. Division M has a budget selling of 2 lakhs numbers of a particular component X to fetch a return of 20% on average assets employed. எவ்வளவு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கோ அதுல 20% நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, and we have been given fixed overhead as well as variable cost. Average assets எல்லாம் இருக்கு. இது அவங்களுடைய கெபாசிட்டி. எவ்வளவு டோட்டல் அசெட்ஸ் ஓட வேல்யூ 12 lakhs. 12 lakhsக்கு நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? 20%. 2 lakhs 40,000 எதிர்பார்க்கிறேன். அப்ப என்னுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு இருக்கணும்? பிக்ஸ்ட் காஸ்ட் 5 lakhs. வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு ₹1 2 லட்சம் மேனுஃபேக்சர் பண்ணா 2 லட்சம் ரூபாய் 7 lakhs. My return on investment expected being 2.4 lakhs. 9.4 lakhs. 9.4 lakhs will be the revenue expected for 2 lakhs unit. Per unit எவ்வளவு வரும்? 4.7 will be my sale price per unit. bill வித்தாலும் சரி transfer பண்ணாலும் சரி 4. However, there is a constraint in the marketing and only 1,50,000 units of the component X can be directly sold to the market at the proposed price. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 4.7 rupees விக்கணும்னா 1,50,000 units தான் விற்க முடியுது. ஓகே, and balance 50,000 வேற வழி இல்ல, வேணும்னா என்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். It has been gathered that the balance 50,000 units of component C can be taken up by N. So இங்கே விற்க முடியும். Now, division M wants a price of 4 of X, but division N is prepared to pay 2. Okay, M என்ன எதிர்பார்க்கிறாரு? ஓகே, என்னால 4.70க்கு மார்க்கெட்ல விற்க முடியாது, அட்லீஸ்ட் 4 rupees ஆவது கொடு அப்படின்னு கேட்கிறார். என்ன என்னால 2 ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்றார். காய்கறி கடை தான். சோ அந்த காய்கறி கடை பிசினஸ் மாதிரி 4 ரூபாய் 2 ரூபாய் 3.50 2.50 எங்க மேட்ச் ஆகுது அந்த பிரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ தட்ஸ் வாட் அபௌட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ், ரைட்? Now, division M has another option in hand, which is to produce only 1,50,000 units of component X. நாம கேட்ட 4 ரூபாய்க்கு வரலனா நாம 1,50,000 ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில வித்துட்டு பேசாம இருந்திரலாம் அப்படிங்கறது ஒரு ஆப்ஷன். சோ அப்ப எம்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, நாம பண்ற மாதிரி ஃபுல்லா 4.7க்கு 1 லட்சம் மேனுஃபேக்சர் பண்ணலாம், அவனுக்கு 2 ரூபாய் கொடுக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். இல்லையா அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியில மட்டும் வித்துட்டு போலாம், இந்த ஆப்ஷன் அவருக்கு இருக்கு.
This will reduce the holding of an assets by 2 lakhs. இப்படி பண்ணாக்க assets வந்து 2 லட்சம் குறையும். மொத்தம் 12 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அது பதிலா 10 லட்சம் தான். அதே மாதிரி பிக்ஸ்ட் ரேட் முன்னாடி 5 lakhs இருக்குல்ல, அது ஒரு 25,000 ரூபாய் குறையும். So 4.75 lakhs தான். You are required to advise the most profitable. The most profitable சொன்னால் நீங்க என்ன மாடல் ஃபாலோ பண்ண போறீங்க? RI மாடலா, RY மாடலா? RI மாடல் சொன்னால் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறீங்களோ சப்ட்ராக்ட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிறது RI. RY னா என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ அந்த ப்ராஃபிட் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அது RY. ஓகே, சோ RI ன்னு பாத்தீங்கன்னா ரெசிடுவல் இன்கம் சொன்னால் earnings after tax னு வெச்சீங்க. அதுல இருந்து மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு வாட் the cost you expect for the investment. Cost of overall capital நீங்க ஏதோ ஒரு நம்பர் எதிர்பார்க்கறீங்க, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வரது பேரு ரெசிடுவல் இன்கம். CMA group 4 ல இத நீங்க பாப்பீங்க, BBM ல பாப்பீங்க. No need to worry about that. So we have RI and ROI concepts are available at group 4. You will study there. Okay, இது RI கான்செப்ட். ROI ன்னு வந்துச்சுன்னா ஈட் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டுக்குள்ள பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் என்னவோ அது பேர் ROI. ஓகே, RI அப்ரோச்ல எனக்கு ஒரு காஸ்ட் இருக்குன்னு தெரியும், என்னோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு அந்த காஸ்ட் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஓகே, அந்த காஸ்ட் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்றது RI அப்ரோச். 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போட்டிருக்கிறப்ப அந்த கடனுக்கு 10% வட்டி கட்டணும்னா 1 லட்சம் 10% 10,000 ரூபாய் போகணும். கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போதுமே கடனுக்கு கட்டுற ரிட்டர்னை கட்டிலும் ஜாஸ்தி இருக்கணும். 10% கடன் அடைக்கிறதுக்கு நான் வட்டி கட்ட வேண்டியது இருக்குன்னா நான் சம்பாதிக்கிறது 14 or 13% இருக்கணும். ஓகே, அப்படி நான் எவ்வளவு எனக்கு கிடைக்குதுன்னு சொன்ன ROCE or ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அது இல்ல சார், சம்பாதிச்சதுல நான் வாங்கின கடனுக்கு யூசுவலா கடனுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கையில மிச்சம் இருக்கா அப்படின்னா அது பேர் ரெசிடுவல் மிச்சம், ரெசிடுவல் இன்கம் அப்படிங்கிறது மிச்சம். இது வந்து என்ன ரிட்டர்ன் கிடைச்சதோ அது கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பர்சன்டேஜ் சொன்னா அந்த ROI. Hope you'll be able to understand this. So ரெண்டு ஆப்ஷனே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1. ஓகே, நான் எம்மோட ஆங்கிள் பாக்குறேன். சேல் பீயிங் 1,50,000 units at rupees 4.7, 7,05,000 and transfer into 1 lakh. I'll get 8,05,000. What about the variable cost? 2 lakhs into 1 rupee. Fixed cost எவ்வளோ? 5 lakhs. Total cost 7 lakhs. And my profit being 1,05,000. ROCE மாடல்ல பார்க்க போறேன். என்ன மாடல்ல பார்க்க போறேன்? ROCE. அப்ப what about the capital employed? 12 lakhs. 12 லட்சத்துக்கு ப்ராஃபிட் 1,05,000 ரூபாய்னா what about the ROCE or ROI? Return on capital employed சொல்லலாம், இல்லைன்னா return on investment சொல்லலாம், both are same. So 1,05,000 you are earning for 12 lakhs. Then your return on capital employed being 8.75%. Suppose இதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இது இந்த நம்பர் தான் இருக்கும், 1,50,000 rupees. Fixed costல 4,75,000, 6,25,000, 7,05,000 6,25,000 subtract பண்ணிட்டீங்கன்னா 80,000 is your profit. What about the capital employed here? 10 lakhs only. 8%. So இவங்க கேட்ட மாதிரி நான் 2 ரூபாய் வித்தேன்னா எனக்கு நான் என்ன சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம் என்னோட கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு அது அஃபெக்ட் ஆகுது. I can reject this. ஆமா, கம்மியா கிடைக்குது. ஆமா, நான் போட்ட கேபிட்டலுக்கு 8.75. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 8. அதுவும் குறையுது, ப்ராஃபிட்டும் குறையுது, ROCயும் குறையுது. ROI எப்படி இருக்கும் சும்மா இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ROI என்ன எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ROI அப்படின்னு சொன்னா ஓகே சரி, RI
RI அப்படின்னா என்ன அர்த்தம்னா from my EAT this will be assumed to be the earnings after tax. From the EAT subtract capital employed into cost of capital that company pays. I assume that the cost of capital being 6%. இது கொடுக்கல அதனால RI கண்டுபிடிக்க முடியாது பட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் த கம்பெனி பீங் 6%. அப்ப இந்த கம்பெனிக்கு தேவையான பணத்தை ரைஸ் பண்றதுக்கு 6% செலவு பண்றேன்னா இது வந்து இந்த கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அந்த 6% தாண்டி வந்தாகணும் அது தாண்டி வந்தாகணும். அப்ப 6% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க 72,000. So 1,05,000 வந்து 72,000 லெஸ் பண்ணி சொல்லுங்க. RI 33,000. அடுத்தது 10 lakhsக்கு 8% 80,000 80,000 minus 80,000 0. 6%. Oh sorry அப்ப சொல்லுங்க 20,000 rupees. இதுல பார்த்தாலும் இது பெட்டரா இருக்கு இது சரியா இல்ல. That's how we can make the decision. Now இதோட question முடியல. Sometimes you may be asked this way also. What? 2 ரூபாய்க்கு ஒத்துக்க முடியாது 4 ரூபாய் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் 2 ரூபாய் நமக்கு நஷ்டம் 8.25% லாபம் காமிச்சிருந்தா எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லாம 8% குறைக்கிறீங்க அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே சப்போஸ் 4 rupeesக்கு என்னால் தர முடியாது அவன் என்னால் தர முடியாதுன்னு என்ன சொல்றான் பட் என்ன ரேட்ல வருவீங்க. இப்ப என்னுடைய இன்டென்ஷன் வந்து என்னது கரண்ட்லி ஐ எம் earning 8.75 ரூபாய் அந்த 8.75 குறையக்கூடாது குறையாம அட்லீஸ்ட் நட்ட ஆக கூடாது 8.75 கீழே போயிடக்கூடாது. அப்ப 8.75 ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கணும்னா என்ன பிரைஸ் ஐ ஹேவ் டு ஃபிக்ஸ். அப்ப அது 2 rupees இருக்காது 4 rupees இருக்காது anywhere between these two you can recalculate as a missing data. எப்படி கால்குலேட் பண்ணலாம் பேக்வொர்க்ல கால்குலேட் பண்ணலாம். நான் சின்னதா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இங்க வேரியபிள் காஸ்ட் எவ்வளவுப்பா 2 லட்சம் யூனிட் பண்ணோம் 2 லட்சம் ரூபாய். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 5 lakhs. And what about your ROCE expected for your investment 12 lakhs 8.75% வந்தாகணும் எவ்வளவு வருதுங்க 8.75 into 12 lakhs 1.05. ஓகே இது கொஞ்சம் மாத்துறேன் இது அப்படியே ரொம்ப ஈஸியா இருக்கு 9% வரணும் கொஞ்சம் வேலையாவது செய்வோமே 9% வரணும்னா 12 lakhsக்கு 9% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க 1.08 lakhs வேணும். அப்ப what about the overall variable cost 8 lakhs. What's the transfer price 4.06. நீங்க எனக்கு சாய்ஸ் கொடுத்துட்டீங்க 4 இப்ப நான் சூஸ் பண்ணுவோம் MCQல. ஓகே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க 8,08,000ல வெளியில இருந்து வந்த ரெவென்யூ எவ்வளோ 7,05,000 வெளியில ரெவென்யூ வந்துருச்சுப்பா. அதர் டிவிஷன் வந்து எனக்கு எவ்வளவு வந்தா போதும் 1,03,000 வந்தா போதும் 1,03,000 வரணும் by transferring 50,000 unit 2.06. Hope you will now able to understand. I need to get something extra. இது வந்து என்னது நான் இந்த ROCE மெயின்டைன் பண்ணணும்பா அது வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்டாங்க யோசிக்கிறது. ஆமா அப்படி சொல்லலாம். ஓகே கொடுத்துட்டா ஆமா ஆமா இது வந்து மொத்த ரெவென்யூ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்து எவ்வளவு வந்துச்சு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னால வந்தாகும். அதாவது 1,03,000 rupees I need to recover from N for transferring 50,000 unit. ஆமா ஏதாவது என்ன கிடைச்சா இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல யோசிக்கிற மாதிரி வரும். Right. Question number 5. Actually, transfer price guideline, general guideline.
அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி வந்திருக்கு? ஓகே, நீங்க டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஜெனரலா? அப்ப என்னது? மார்ஜினல் காஸ்ட் பிளஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா, அதான் ஜெனரல். இவனுக்கு அவனுக்கு பையருக்கு என்ன, செல்லருக்கு என்ன? வெளியில வாங்குறது கம்மியா இருக்கணுமா? எவ்வளவு கம்மியா இருக்கணும்? பர்ச்சேஸ் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் இன்கர்ட் டு பிரிங் இட் ஃப்ரம் தி சப்ளையர் பிளேஸ் டு மை பிளேஸ், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது கேரேஜ் இன் எக்ஸ்பென்சஸ். அதை காட்டிலும் ஈவன் சிங்கிள் பைசே சீப்பரா இருந்தாலும் பெட்டர். 10 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கறது 1.5 ரூபாய் செலவு வருது. அப்ப 8 ரூபாய் 50 பைசா நான் டிமாண்ட் பண்றேன். 8 ரூபாய் 50 பைசா சீப்பரா இருந்தா ஓகே, ஐ அம் ஹாப்பி. இது சரி. இது பையர் டிவிஷன், பையர் டிவிஷன், செல்லர் செல்லிங் டிவிஷன். செல்லிங் டிவிஷன் என்ன பண்ணுவாரு? வேரியபிள் காஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்குல்ல மைனஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் டேக்கிங் இட் அவுட், கேரேஜ் அவுட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுகளே 1 ரூபாய் ஜாஸ்தி இருந்தாலும் ஹாப்பி, இல்லைன்னா மார்ஜினல் காஸ்டிங் 1 ரூபாய் ஹாப்பி ஜாஸ்தி இருந்தாலும் ஹாப்பி. SSA Limited produces and markets TV sets with the assembly division, so responsible for assembly. Picture tubes for the TV sets are procured from the picture tube division, which is currently operating at full capacity. Okay, assembly division ரெண்டு இருக்கு. The incremental cost of manufacturing each picture tube is 700. இதோட marginal cost வந்து 700. Incremental cost ங்கிறது marginal cost. PTT Limited has the options to sell the picture tubes in the open market for 11,100. வெளியில விற்கணும்னு 1100 விற்கலாம். Incurring additional variables and selling distribution cost ₹40 per unit if it chooses this route. இதுக்கு இன்னொரு 40 ரூபாய் செலவாகும். Incurring additional variable selling cost. இது தவிர பைசா வருது பிளஸ் 40 ரூபாய் செலவு பண்ணும். Okay, probably inclusive கூட வச்சுக்கலாம். I'm not sure, inclusive. Okay. Alternatively, AD adds to purchase price tubes externally, it will face variable purchase cost being 20. அதே மாதிரி ஒரு நினைச்ச வெளியில வாங்கலாம், ஆனா அவருக்கு வந்து 20 ரூபாய் செலவாகும். இது கேரேஜ் இன், இது கேரேஜ் அவுட். Carriage in, carriage out. Determine the transfer pricing range using the general TP guidelines. இவருக்கு 1100 ரூபாய் வந்தாலும் PTTக்கு 40 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இவருக்கு வந்து சேர்றது 1060 தான் வந்து சேரும். இவர் 1100 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னாலும் வாங்கினாக்கா தேவையில்லாம கேரேஜ்னு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணா 1120 rupees will be his own landing cost. இடத்துல வந்து சேரும் போது. அப்ப the negotiation could be anywhere between these two. Range. Okay. Transfer price range could be anywhere between these two. இதுக்குள்ள எந்த ரேட் வேணாலும் அவங்க negotiate பண்ணிக்கலாம். They can negotiate the range rate anywhere between this one. One more variant in the same topic. SSA Limited operates with the two profit centers A and B. Where A supplies all its production to B. The variable cost from A amounts to ₹10 per unit. Variable cost 10 rupees and fixed cost being 2000 per month. B incurs additional processing cost ₹5. இங்க இருந்து வந்தது அதோட cost plus variable cost வந்து 5. Along with the fixed cost amounting ₹1000 per month. Your fixed cost 1000 per month. The anticipated production volume is set at 500 units monthly. The anticipated production volume is set at 500 units monthly. Okay. Anticipated production volume is set at 500 units. Okay, 500 units பண்ண முடியுது per month. And selling price for B output is 25.
செல்லிங் பிரைஸ் பிக்கு வந்து 25 ரூபாய், இவனோட சேல் பிரைஸ் வந்து 25. Determine the transfer price range using general TP guidelines. ஏக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் இருக்கு, பிக்ஸ்டு காஸ்ட் அன்அவாய்டபிள். 10 ரூபீஸ்க்கு மேல 1 பைசா வச்சாலும் அவருக்கு லாபம் தான். Fixed cost is irrelevant. Fixed cost is irrelevant. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1 பைசா அப்படின்னு வச்சிருக்கிறேன். இவனுக்கு வரும்போது இவருக்கு ப்ராஃபிட்டே இல்லைன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் 1 பைசா ப்ராஃபிட் இருந்தாலும் ஹாப்பி அப்படின்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் irrelevant, அதை கட் பண்ணிடுங்க. 25 ரூபீஸ் 5 ரூபீஸ் போச்சுன்னா 20 ரூபீஸ் வந்து அவருக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த கமாடிட்டிக்கு எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும்? 20 ரூபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும். 20 ரூபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னாலும் 1 ரூபாய் லாபம் இருக்கணும் அப்படிங்கறனால 20 மைனஸ் 0.01, 10.1 பைசைல இருந்து 19.99 வரைக்கும் நீங்க டிமாண்ட் பண்ணலாம். The rate should be anywhere between these two. இல்ல ஒரு பில் இருக்காங்க, பில் வந்துட்டு 25 வந்து நான் சேல்ஸ் பண்றேன், அடிஷனல் காஸ்ட் கூட நம்ம எடுத்துக்கோங்க, ரா மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த 20க்கு தான் இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் 19.99. இந்த ரா மெட்டீரியல் எவ்வளவு கொடுக்க வில்லிங்கா இருக்கிறேன்னா 19.99 வரைக்கும் போகலாம். ஏன் வந்து 10.01 is the minimum guaranteed price he expects. ஓகே, எவ்வளவுக்கு வாங்க முடியும்னு கண்டுபிடிக்கிறோம். 19. இது வந்து சும்மா ஒரு கைட்லைன்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம சொல்லிட்டோம். நெகோஷியேட் பண்றது வந்து மார்ஜினல் காஸ்டோ இல்ல மார்ஜினல் காஸ்ட் பிளஸ் சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோ எதிர்பார்க்கலாம். So the last component in transfer pricing being the opportunity cost model. அதே நம்ம பார்த்துடலாம். அதோட உங்களுக்கு transfer pricing majority concepts are over. அது முடிஞ்சிருச்சுனாக்கா நம்ம relevant costing ஒரு சின்ன ஐடியா. relevant costing one of the interesting chapters பா. relevant costing. ஓகே, சின்ன லாஜிக் தெரிஞ்சிட்டீங்கன்னா relevant costing நீங்க ஈஸியா பண்ணிடலாம். மற்றதுல marginal costing மாஸ்டர் பண்ணிக்கலாம். Unless you are master with the marginal costing, these two chapters are always complicated. Transfer pricing இருந்தாலும் சரி, ஈவன் relevant costing இருந்தாலும் சரி காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதான் marginal costingல நீங்க உங்க புக்ல இருக்க எல்லா சமயம் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay, so you try to solve all the illustrations from your instrument material. இந்த marginal costing வந்து எனக்கு ஒரு passion இந்த சாப்டர். ஏன் அப்படின்னா ஆக்சுவலா நான் CMA அட் லேட் ஏஜ் ஜாயின் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கரமா எனக்கு பூஸ்ட் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க, நீங்களா ஃபெயில் ஆயிடுவே உருப்பட மாட்டேன் அப்படின்லாம். ஸோ இப்படி எல்லாம் பூஸ்ட் பண்ணியும் நான் தைரியமா போய் ஜாயின் பண்ண அந்த கோர்ஸ். ஆக்சுவலா டாக்ஸ் சுத்தமா புரியல எனக்கு. கிளாஸ்ல டாக்ஸ் புரியல அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு அதுக்கு டியூஷன் போனேன். டியூஷன் போயும் புரியல. நமக்கு அவ்வளவுதான். என்ன சாப்டர் நடத்தினாருன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதே விலங்குல. அப்புறம் என்ன பண்ண மத்த சாப்டர் இருக்கு. நேரா போனேன், நமக்கு அவ்வளவுதான் எட்டுது அப்படின்ட்டு போனேன். இன்னொரு சார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஃபேமஸ். நாங்க ட்ரிச்சில முன்ன பார்த்தது கிடையாது, வேணும் ஜாயின் பண்ண. நேரா போனேன், சார் டாக்ஸ் டியூஷன் சார் இருந்தாரு. அந்த கிளாஸ்ல கும்பல் எக்கச்சக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, 60 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டை சோர்ல தான், லேட்டா வந்தா கட்டை சோர்ல இந்த கைப்பிடி சோர்ல தான் உட்காரணும். அப்படி விழுந்தீங்கன்னா அப்படி விழுந்துடும். அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோ 60 பேர் உட்காருவாங்க அந்த கிளாஸ்ல. ஃபுல்லா பிஸியா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார். என்ன அப்படின்னாரு, சார் டாக்ஸ் டியூஷன். இதை பார்த்துட்டு இந்த வருஷம் தம்பி நான் டாக்ஸ் எடுக்க வேண்டாம்னு இருக்கிறேன், நான் வந்து இந்த பேப்பர் எடுக்கலப்பா அப்படின்னாரு. நாம உடனே விடல, நீங்க டாக்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எல்லா பேப்பரும் சேர்ந்து டியூஷன் தான். பிசினஸ் ஃபார் யூ இஸ் பிசினஸ், ஃபார் மீ இஸ் பிசினஸ். அப்படியா, சரி ஜாயின் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் அவர் எடுத்த டாபிக் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் வந்து அவர் எடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 2 செஷன் போச்சு. ஒரு இடத்துல கூட ஃபார்முலா யூஸ் பண்ணல. பிவிஆர் அப்புறம் பிஇபிக்கு ஃபார்முலா, ஃபிக்ஸ்ட் காஸ்ட், அந்த ஃபார்முலா யூஸே பண்ணல. சால்வ் பண்ணார். டிஃபரெண்ட் நடத்தினார். அப்படி பார்த்தேன். அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு யூஜி புக் ஒன்று வச்சிருந்தேன், யூஜில படிச்ச புக் எடுத்து பார்த்தா 36 சம்ஸ் இருந்துச்சு. 36 சம்ஸையும் 3 மணி நேரம் சால்வ் பண்ணிட்டேன். அவர் கொடுத்த அந்த லாஜிக் ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாள் அந்த சென்ட்ரல்ல இருக்கிற அந்த கோஆர்டினேட்டர் நேரம் தான் அண்ணன் தான் கூப்பிட்டாங்க. லேட் ஏஜ் ஜாயின் பண்ண போது மரியாதையே இருந்துச்சு. ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருவேன், எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அண்ணே ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றேன்றாரு சார். ஏன்பா அப்படின்னாரு.
டாக்ஸ் எடுக்க முடியலன்றாரு அவர் அப்படின்னாரு. உடனே நான் என்ன சொல்றேன், சரி பரவாயில்ல, இது புடிச்சு போச்சேன், சரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, இட்ஸ் நாட் மேட்டர், ஐ வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் செல்ஃப் ரீட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். படிக்கும்போது ஸ்டூடெண்ட் ஹேண்டா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. See, if the students are serious, teachers are ready to help. அது அங்க நடந்தது. ஒரு மாசம் 2 மாசம் போச்சு. நான் ரொம்ப சீரியஸா கிளாஸ் ஒரு நாள் கூட கட் பண்ணது கிடையாது. சொன்ன நேரத்துல இருப்பேன். அது ரொம்ப பிடிச்சு போயிட்டு என்ன பண்றாரு, சீதருக்காக நான் டாக்ஸ் எடுக்கிறேன். அப்பா தெய்வமே காப்பாத்துட்டு போயிடுவேன் நடத்தினாரு. குரூப் 1 எக்ஸாம்ல எழுதி முடிச்சிட்டேன். அப்போ ஒரு ஃபேமஸ் டீச்சர் was a faculty of CMA chapter by the time, Professor MP வெல்லூர். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அவர் பேர் MP வெல்லூர். நீங்க ட்ரிச்சில வந்து ஒரு சீனியர் ரேஞ்சில் இருக்கிறவங்க MP வெல்லூர்னு சொன்னீங்கன்னா அவர் பேர் தெரியாம இருக்காது, காமர்ஸ் குரூப்பா இருந்தா. ஓகே, நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சி உள்ளவங்க. சோ அவர் வந்து ஃபேக்கல்டி. அவர்கிட்ட போயிட்டு நான் சார் நான் வந்து ஜாயின் ஃபார் மை JRF எக்ஸாம் சார், நான் ஸ்லெட் அண்ட் நெட் அதுக்காக ஜாயின் கத்துக்கணும் சார் அப்படின்னா, come no issues, we discuss it. நேரா போனா என்ன நடத்துறோம், as you wish sir, I want to learn the accounts to clear my government lecturer exam அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நோ சம்ம கொடுத்து போடுனார். அந்த சம் என்ன தெரியுமா, BRS MCom B.Ed PGDCA was my qualification and CMA group 1 எழுதிட்டு waiting for the positive result only தான் clear. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டே விட்டார். அவர் BRS கொடுத்து போடுனா எப்படி இருக்கும், இதை போய் கொடுக்குறாரு போட்டேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம உள்ள எடுக்க மாட்டாரு. செம்ம சால்வ் பண்ணிட்டேன். It took lots of time. அதுல ஒரு 2 ட்ரிக்கி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்னா, can we go for marginal casting? ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, ஓகே சார் நோ இஷ்யூ அப்படின்னார். So marginal casting is started with the content. marginal casting சம் ஒன்னொன்னா நடத்துறாரு. கொடுத்த 10 நிமிஷம் சால்வ் பண்ணிட்டே வந்தேன். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு 3 செஷன் அப்படியே போட்டோன்னே அவரு ஸ்மோக் பண்ணுவார். இந்த சிகார் சுருட்டு இருக்குல்ல, வாயில சுருட்டு இருந்துட்டே இருக்கும். காலேஜ்ல கிளாஸ் ரூம்லயும் இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணாரு. இண்டிசென்ட் ஃபெலோ இருப்பாங்கல்ல காலேஜ்ல. ட்ரிச்சில வந்து ஃபேமஸ் காலேஜ் எப்படின்னா சென்ட் ஜோசப்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் ஜெயில் ஜோசப் அப்படின்னு பேர் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும் அந்த காலேஜ் சென்ட் ஜோசப்ஸ். ஓகே, பிஷப் பியூட்டி பிஷப் அங்கதான் ஸ்டூடெண்ட் அட்டாச்மெண்ட் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஃபுல்லா போனீங்கன்னா ஆம்பியன்ஸ் தான் இருக்கு. இது ஜெயில் ஜோசப்னு அந்த வாசலே போக மாட்டேன்ட்டேன். அங்கதான் அவர் ஃபேக்கல்டி. அந்த காலேஜ்ல ஸ்மோக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். சோ ஸ்மோக்ஸ் இன் த கிளாஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் த கிளாஸஸ். அவரு சம்ம கொடுத்தாரு. 3 சம்ம சால்வ் அப்படிதான். டேபிள் மேல தான் காலை போட்டு வந்தா ஸ்மோக் பண்ணிட்டு, ஓகே யூ அண்டர்ஸ்டுட் 40% ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். என்னது, நான் எல்லா சமயம் முடிச்சுட்டே 40% ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் சொல்றாரு. பார்க்கலாம் நாளைக்கு. மறுநாள் போனேன், ஃபர்ஸ்ட் சம் கொடுத்தா தப்பு, 2வது சம் போட்டார் அது வந்து, 3வது நாள் போனேன், 3வது சம் கொடுத்தா தப்பு, 4 நாள் போச்சுட்டே தப்பு. அவர் இங்கிலீஷ் எக்ஸலண்டா இருக்கும். அப்படியே பிரிட்டிஷ்ல லண்டன்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் பேசுவார் லாங்குவேஜ். நேரம் என்ன பார்த்துட்டு நீ பாஸ் பண்ணியானார். அவர் வார்த்தை தமிழ்ல தெளிவா என் மண்டக்குள்ளார உரைக்கிற மாதிரி சொல்லுதான். அப்புறம் அந்த புக்கை பார்த்து அவர் எந்த புக் சம கொடுக்குறான்ட்டு, சக்சேனா வசிஸ்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், தட் வாஸ் த புக். கிளாஸ் விட்டு நான் என்ன பண்ணேன், நேரா புக் ஷாப், புக் ஷாப்பிங் நேரம் புக் ஷாப் போயிட்டேன். ஹிக்கின் போதும் இருந்துச்சு. நேரம் அங்க போயிட்டு தேன் அந்த புக் கிடைச்சது, எடுத்துட்டு வந்துட்டேன். இட் வாஸ் அரௌண்ட் 3 o'clock. ஒரு 4 o'clock படிக்க உட்கார்ந்தேன். நைட்டு தூங்கும் போது 3 மணி வரைக்கும் எல்லா சமயம் கொஸ்டினை பார்ப்பேன். தெரியும்னா விட்டுருவேன், தெரியாத பாயிண்ட் இருக்கு அது சொல்யூஷன் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு மட்டும் செக் பண்ணிட்டே வந்தேன். ஐ கவர்ட் அரௌண்ட் 30 சம்ஸ். ஒவ்வொன்றும் 1.5 பக்கத்துக்கு இருக்கும் மினிமம் ஓவர் திஸ் நைட். நெக்ஸ்ட் டே போனேன், இப்ப நடத்துட்டோம் அப்படின்னு பார்த்தேன். அவரு சம் சொன்னாரு. நம்ம வாய் சும்மா இருக்காதே, சம் டிக்டேட் பண்ணிட்டே வரும்போது fixed over rate 325 sir. How did you know அப்படின்னாரு. Sir, I referred that sum. Okay, you cancel that sum. அதுக்கப்புறம் ஒரு சம் சொன்னா 2.25 மணி நேரம், 2.25 பக்கம் வந்துச்சு. அது டிக்டேட் பண்ணி முடிச்சோன்னா எழுதி முடிச்சுட்டு எப்படி பார்த்தாரு. 2.25 மணி நேரம் ஆச்சு அந்த சம் டிக்டேட் பண்ணி முடிச்ச உடனே எப்படி பார்த்தாரு. டேக் யுவர் ஓன் டைம், கெட் மீ தி கரெக்ட் ஆன்சர். அவர் ஸ்மோக் பண்ணுவாரா, டிக்டேட் பண்ணிட்டு கிளம்பிட்டார். சுத்திட்டு வருவார் திரும்பவும். 11:30 I started writing the question. I'm trying to answer that. I could not get the answer. 12:45 ஆச்சு. எப்படின்னா லஞ்ச் வந்துடும், சாப்பிட வர எனக்கு வெளியே அனுப்பி தெரியும். இன்னைக்குன்னு பார்த்து
யூ டேக் யுவர் ஓன் டைம் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சாப்பிட்ட உடனே ஏஜ் அவர் தூங்கிடுவார் எனக்கு தெரியும். அவர் உடனே how far is your answer? Sir, still அப்படின்னா ஓகே give me some space. அந்த டேபிள் பெரிய டேபிள், அந்த டேபிள் மேல அவர் ஒரு பக்கம் படுத்துட்டார், ரெண்டு ஒரு டேபிள் சின்ன ஓரமா நோட் வச்சு எழுதுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துறாரு. எழுது அப்படின்ட்டார். தூங்கிட்டார் மனுஷன். சரி வீட்டுக்கு கூட மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சேன். ஐ சால்வ் தி ப்ராப்ளம் பை 2:30. 11 o'clock போய் சீட்ல உட்கார்ந்தது 2:30 வரைக்கும் அந்த சீட்டை விட்டு நவர கூட இல்ல, தண்ணி குடிக்கிறதுக்கோ யூரின் பாஸ் பண்றதுக்கோ எங்கேயும் போல. So I sat there by 2:30, got up and he went for refreshment, having some tea and other things, and came back. What happens to your solution? I have doubt whether the answer is correct or not. So I started asking you, sir, what about that answer? Tell me the answer for me. 5 subdivision, first subdivision சொல்றார், ஆன்சர் செக் பண்றது கரெக்ட், செகண்ட் கரெக்ட், தேர்ட் கரெக்ட், ஃபிஃப்த் கரெக்ட் பண்ணோன்னே அப்பதான் கோன் பண்ணிக்க குரோர்பதி மாதிரி சிரிச்சுட்டு, how did you get the last answer? So wonderful experience that I learned with him for that entire cost and management chapter. That gave me the confidence to solve that paper, CMA group 2 paper in 2.5 hours. 2.5 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம், 2 hours and quarter hour, 2 hours 15 minutes என்னால் சால்வ் பண்ண முடியுது. ஸ்கோர் டாப் ஸ்கோர். That helped me to clear the SLET examination also subsequently and helped me to clear the final also with a further study. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சாப்டர் மஸ்ட்னு சொன்னேன். அந்த ஒரு சாப்டர் மஸ்ட்ல எது மஸ்ட்? மார்ஜினல் காஸ்டிங். டைம் கன்ஸ்ட்ரெயின்னால நீங்க ஒமிட் பண்ண சொல்லி இருக்கிறேன், ஆனா தெரிஞ்சுட்டு போகணும்னு. ஓகே, நீங்க எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணும், உடனே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு சொல்ல வரேன். மார்ஜினல் காஸ்டிங் இல்லாமல் உங்களுக்கு இந்த பேப்பர் சக்சஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு தான் நான் முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா 21 மார்க்ஸ் பிளஸ் இன்னொரு 7 மார்க் இதோட வேரியேஷன் தான் இந்த டாபிக். ஆல்மோஸ்ட் 28 மார்க்ஸ் டிஃபால்ட் இந்த சாப்டர் போயிடுது. அப்ப 28 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 10 days பண்ணுங்க. we'll see how the result will come. okay, இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணி பாஸ் பண்ணலாமா? எக்ஸாம்ஷனே வாங்க வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி ஆர்டர்ல இது லாஸ்டா தான் வருது. you can score exemption also, but of course luck also plays some time. Okay, luck எல்லாம் என்ன சார், நானே பாஸ் பண்ணிக்கிறேன்னா அது ஒரு strategy. So with this small briefing, let me go for the next illustration. 7th question, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸி தான். Before we break, we'll try to finish up the 7th question. இது opportunity cost problem. Division A is a profit center which produces 4 products P, Q, R, S. Each product is sold in the external market also. Data for the period is as follows. வெளியிலே விற்க முடியும். Market price, variable cost, labor hours required per unit கொடுத்திருக்காங்க. Product X can be transferred to division B but the maximum quantity that might be required for transfer is 2000. இப்ப A ஆல 4 ப்ராடக்ட் பண்ண முடியும், அதுல B க்கு S மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும்னா 2000 பண்ண முடியும். அதான் ஸ்பேர் கெபாசிட்டி இருக்கு. Right, might be required to transfer. Okay, maximum sales in the external market are 2000, 3000, 3500, 2800, 1800. இந்த 4 ப்ராடக்ட்டோட maximum demand. Division B can purchase the same product at a slightly cheaper price of ₹225 per unit instead of receiving transfers of product S from division A. இது 230 ரூபாய் போகுது கரண்டா. வெளியில விற்கும் போது 230, 230 விற்கிறார். B கரண்டா என்ன ரேட்டுக்கு வாங்க முடியும்? 225. இதுல இருந்து தெரியுது B நினைச்சா 225க்கு வெளியில இருந்து வாங்க முடியும்னா அவர் அவர்கிட்ட இந்த ரேட் தான் டிமாண்ட் பண்ணுவார். நீங்க 230 விற்கலாம் சார், என்னால முடிஞ்சா 225க்கு வாங்கிட முடியும். So at least you have to fix that rate அப்படின்ட்டு. What would be the transfer price for each unit for 2000 units of S? If the total labor hours available in division A being 24,000 hours or 32,200 hours or 30,100 hours or 42,000 hours, இந்த 4 சாய்ஸ் இருக்கு.
let me start with the first choice. 24,000 hours இருந்தா என்ன பண்ணலாம்? கவனிங்க. First இது வந்து limiting factor problem. What about the contribution here? 6.6. இங்க contribution per labor hour போட்டுக்கலாம் limiting factor. 350 minus 330 20 divided by 3 6.6. 6.67 8.72. 8.75 50. 50 வா 50. 15 top rank வந்து இதுக்கு தான் போகுது. second top rank this one, third top rank this one, fourth top rank being this one. Okay, இப்ப PQRS நாளையும் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு நேரம் தேவைப்படுது? 3 hours, 4 hours, 2 hours, 3 hours, 9,000 hours needed. 14,000, 5,600, 5,400. What is the total number? 34,000. 34,000 I am in need. 34,000 I am in need. Okay. But நம்ம கிட்ட எவ்வளவு டைம் தான் இருக்கு? ஆப்ஷன் 1ல 24,000 தான் இருக்கு. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் டிமாண்டை சப்ளை பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் டிமாண்டை சப்ளை பண்ண முடியாம இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணோம்? இவன் கேட்ட அந்த 2000 யூனிட் பண்ணி கொடுக்கணும்னா ஏதோ ஒண்ணு நான் ஃபோர்கோ பண்ணி ஆகணும். எதை ஃபோர்கோ பண்ணுவோம்? ரேங்க்ல ஃபோர்த் ரேங்க் யார் இருக்கணும் அவனை ஸ்டாப் பண்ணும். ஃபோர்த் ரேங்க்ல யார் இருக்கிறா? பி. பிக்கு 9,000 hours நம்ம டிவோட் பண்ணியிருக்கிறோம். Now I have to stop that, so I have to get the 9,000 from them. இப்ப எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க முத. இப்ப ரேங்கிங்ல யார நான் மேனுஃபேக்சர் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் நம்ம யார் பண்ணலாம்? ஆர். ஆர் வந்து 5,600 hours போயிடுது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 24,000 5,600 போயிடுச்சுன்னா 18,400. 18,400 இருக்கு. அடுத்தது யார மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க? எஸ் வந்து 5,400 போயிடும். அது போச்சுன்னா பேலன்ஸ் 13,000 இருக்கு. அதுக்கப்புறம் கியூக்கு வந்து ஆர்ஸ் தேவைப்பட்டு பட் அவ்வளவு இல்ல அப்படின்னா 13,000 தான் பண்ண முடியுதா? எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியுது? கியூக்கு வந்து 4 hours. 13,000 divided by 4 3,250. ஆர் வந்து எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றேன்? 2,800. எஸ் வந்து 1,800 மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றேன். கியூ வந்து 3,250 மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றேன். இப்ப இவனுக்கு நான் எவ்வளவு கொடுத்தாகணும்? 2,000 கொடுக்கணும்னா வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 185 பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இவனுக்கான தேவையான hours எவ்வளோ? 2,000 into 3 6,000 hours எனக்கு வேணும். இந்த 6,000 hours யாருக்கு நான் எடுக்க போறேன்? இந்த 3 பேர்ல யார் கம்மியா இருக்கு? கியூ. கியூ கிட்ட இருந்து 13,000 மணி நேரம் இருக்கு. அவன்கிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவன்கிட்ட ஸ்டாப் பண்ணா அவன்கிட்ட இருந்து எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 8.75. இதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது? 3 hours தேவை. So the revenue lost due to stopping the production of Q being 8.75 per hour, and I'm in need of 3 hours to produce 1 S. அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ்க்கு அந்த 8.75 நான் லூஸ் பண்றேன்னு அர்த்தம். அதையும் நான் சேர்த்தாகணும். அது சேர்த்து எவ்வளவு வருதுங்க? 26.25. Then ultimate transfer price being 211.25. Opportunity cost. Transfer price plus opportunity cost. Clear? Yes. Suppose அதுவே 32,200 இருந்தா இப்ப திரும்ப ரீவொர்க் அவுட் பண்ணுங்க. யார ஸ்டாப் பண்றோமோ அவனால ஏற்பட்ட நஷ்டத்தை இவன் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 42,000 இருந்தா 34,000 இவனுக்கு 2,000 into ஏற்கனவே சர்ப்ளஸ் தான் இருக்கு. 2,000 into 3 னா 6,000. இவனுக்கும் சேர்த்து 40,000. அப்படின்னா என்ன ரேட் என்ன பிக்ஸ் பண்ண போதும்? 185 பிக்ஸ் பண்ணா போதும். எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ் நான் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியதா இருந்தால் எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ்னால எனக்கு ரெவென்யூ வந்ததை லூஸ் பண்றேன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். The last scenario we have the spare capacity. I don't have any loss, so I can naturally recover only the variable cost plus something extra. 185.
அவனுடைய ரெவென்யூ லாஸ் இவன் வந்து ரெக்கவர் பண்ணிடுறான். ஓகே, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். Clear? So with the transfer pricing is over. Shall we have a small break? Yes, sir. Resume by 4:15. Okay. Relevant costing transfer pricing more or less similar like. Let's see. அதை பார்க்கலாம். ஓகே, ரெலவென்ட் காஸ்டிங்ல டேட்டா தியரி பார்க்கறது பதிலா நான் கொஸ்டின் பார்த்துறேன். கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தியரி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். there will not be any complications. Now இப்ப பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், அதே லாஜிக் தான். Now question number 2 முத பார்த்துடலாம். This question gives you clarity over the relevant costing. Question number 2. A இதோட வேரியேஷன் தான். அதே மாதிரி செகண்ட் தேர்ட் கொஸ்டின் கூட நீங்க கெஸ் பண்ணிடலாம். இதுலயே உங்களுக்கு எல்லா கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, ABC Limited has been approached by a customer who would like a special job to be done for him and who is willing to pay 22,000 for it. 22,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கிறார். நம்ம இது செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து வெறும் இன்வென்டரி பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸ்டாக் தன்மை எப்படி இருக்கு? ஓகே, நீட் நியூ பர்ச்சேஸா, ஸ்டாக் இருக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸ்டாக் ஆல்ரெடி அவைலபிள் பட் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் பண்ணணுமா? மெட்டீரியல் காஸ்ட், ஸ்டாக் இருக்கு நோ யூஸ், இது யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, வாங்கிட்டீங்க இருக்கு, இது யூஸ் பண்ணோம்னா திரும்ப தேவைப்படும்ல வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு பழைய ஆர்டருக்காக வாங்கி வச்சிருக்கிறேன், அது அப்படியே கிடக்குது, வேற எந்த யூஸும் இல்லை. 3 ஆப்ஷன். புதுசா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நியூ பர்ச்சேஸ் பிரைஸ் will be taken, மார்க்கெட் பிரைஸ் will be taken, ரைட். அண்ட் ஏற்கனவே யூஸ்ல இருக்கிறது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கினது வந்து 10 ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க, யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா நான் ரெகுலரா யூஸ் பண்றேன், இதை யூஸ் பண்றேன்னா திரும்ப நான் புதுசா வாங்கணும். புதுசா வாங்கினாக்க என்ன ரேட் இருக்கு? நியூ மார்க்கெட் பிரைஸ், நாட் த ஸ்டாக் பிரைஸ். You have to go for purchasing the new one. அதோட வேல்யூ எடுத்துக்கணும். ஜுவல்லரி கடைக்கு போறீங்க, ஒரு ஓல்டு செயின் ஒண்ணு தொங்க வச்சிருக்கிறான், மாடலே தெரியுது 1950s மாடல் அப்படின்ட்டு, அது ஒரு 1/4 கிலோ இருக்கும் போல இருக்கு அந்த செயின், அந்த காலத்து மாடல். அவன்கிட்ட போயிட்டு இது எப்ப பண்ணது? 1950sல, அப்ப அதை பேக் பண்ணுங்க நான் எடுத்துக்கிறேன். பில்லு போடும்போது 1/4 கிலோ, இன்னைக்கு 1 கிலோ 1 கிராம் வந்து 10,000 ரூபாய் போகுது அப்படின்னு பில்ல போட்ட உடனே ஸ்டாப். இது 1950ல போட்டது. அன்னைக்கு என்ன பிரைஸ் பாருங்க. அன்னைக்கு 1 கிராம் 10 ரூபாய் சொல்லி இருக்காங்க, தெரியும், தாத்தா சொல்லி இருக்கிறார். அப்ப 2,500 ரூபாய் தருவேன்னா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மேல எங்கேயும் பாப்பார், எங்க அட்மிட் பண்றதுன்னு. அது அவன் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது கோல்டு வெளியே போச்சுன்னா கோல்டு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா அவன் வந்து அதுக்கு என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவான்னா ஃப்ரெஷ்ஷா திரும்ப கோல்டு வாங்கி அதை பண்றதுக்கு என்ன ரேட் வருமோ அந்த கோல்டு ரேட் பிக்ஸ் பண்ணும். தட் இஸ் வாட் அபௌட் திஸ் கேஸ். ரெகுலரா யூஸ் பண்றது. அதே மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சிட்டோம், 10 யூனிட் வாங்கணும், 8 யூஸ் பண்ணிட்டோம், மிச்சம் 2 சும்மா கிடக்குது, இடத்த அடைக்குது. அப்ப என்ன ரேட் யூஸ் பண்ணலாம்? இதுல என்ன அதிகபட்ச ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன். நோ மீன்ஸ் ஸ்கிராப் வேல்யூ will be taken. Maximum benefit. Okay. So this is what about the new purchase price. This is not the purchase price of the existing stock. This is a purchase price that you supposed to pay for the replacing.
or stock you have will be a limited resources. ஏற்கனவே இருக்குன்ட்டு ஆனா லிமிடெட் சார். இது 10 ரூபாய் வாங்கினேன், அப்ப என்ன ரேட் எடுத்துக்கலாம்? 10 ரூபாய் பிளஸ் இது லிமிடெட்ங்கிறனால வேற ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால அது ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். அதுல இருந்து ஏற்பட்ட நஷ்டத்தை நான் இதுல ஆட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் காஸ்ட். இதுதான் போனசம். சோ இதெல்லாம் இணை பிரியாதது. மார்ஜினல் காஸ்டிங் சரி, ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சரி, ரிலவென்ட் காஸ்டிங் சரி, எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. Is that okay? That's one of the beautiful illustrations available. இந்த CMA bookல எல்லாமே இந்த இதுல இருந்து காப்பி அடிச்சது தான். CMA லண்டன் ACCA bookல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சக்சேனா சிஸ்டம். டைம் பெர்மிட்ஸ் அந்த புக் வாங்கி வச்சுக்கலாம். Out of your own interest you can. அதுல ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் புக் இருக்கு. டெக்ஸ்ட் தேவையில்ல, ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஃபார் அடிஷனல் பிராக்டிஸ் நீங்க பார்க்கலாம். அந்த புக்ல ஒரு சம் இருக்கு, அது டிட்டோ CMA புக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 7 சம் அப்படியே டிட்டோ அதுலயே இருக்குது தான். ஓகே, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு, லேபர் காஸ்ட் இருக்கு, மெஷின் காஸ்ட் இருக்கு, பிளஸ் பிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எல்லாமே கொடுத்திருக்கான். மூணுமே இருக்கும்போது லேபர் காஸ்ட் வேணும் இல்ல. இந்த புது ப்ராஜெக்டுக்காக புது லேபர் ரெக்ரூட் பண்றது ஒண்ணு. இந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயிஸ் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க இந்த டிவிஷன்ல, அவங்க கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வாட்ஸ் லேபர் காஸ்ட் ஃபார் देम? 0. சும்மா தானே இப்ப உட்கார்ந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம், டெர்மினேட் பண்ண முடியாது. இன்னொருத்தன் இருக்கிறான் ஸ்கில்ஃபுல், அவனால ஒரு 50 ரூபாய் லாபம் வந்துட்டு இருக்கு, அவனை இங்க இருந்து இங்க மாத்தி போட வேண்டியது இருக்கு. அப்ப அவன் என்ன வேஜஸ் கொடுக்குறோம் பிளஸ் ரெவன்யூ லாஸ்ட் வில் பி ஆல்சோ ஆடபிள். இதே லாஜிக் தான் எதுக்கு லேபருக்கு உண்டு, இதே லாஜிக் தான் எதுக்கு உண்டு மெஷின் உண்டு. மெஷின் எப்படி தெரியுமா அந்த கொஸ்டின் வந்திருக்கும், பேர் மறந்துட்டேன், சம் பேரே மறந்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அதுல மெஷின் எப்படி தெரியுமா வந்திருக்கும், இன்னைக்கு அந்த மெஷினை வித்தா 100 ரூபாங்க, ஒரு வருஷம் வித்த பிறகு யூஸ் பண்ண பிறகு வித்தா 80 ரூபாய். எனக்கு இந்த மிஷினை இப்ப தேவையில்லை, விற்கணும்னு நினைக்கிறேன், ஆனா புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கு ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வாட் இஸ் தி மெஷின் காஸ்ட் ஃபார் திஸ்? தி ரெவென்யூ லாஸ் டியூ டு திஸ் ஒன் வில் பி டேக்கன் 20 rupees. சோ மெஷின் காஸ்ட், லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரே இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டீரியல் மட்டும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். as it's being the crash course, the same logic can be applied other places அப்படிங்கறனால இத கைட் பண்ணிட்டு அதை நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் see here. Here, material B is used regularly by ABC Limited. அப்ப இது ரெகுலரா யூஸ் பண்றாங்க. ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ரேட் எடுத்துக்கணும்? புக் வேல்யூ ஒன்னு இருக்கு, ரியலைசபிள் வேல்யூ இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இருக்கு. புதுசா வாங்கின என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் எடுத்துக்கணும். And if units of B are required for this job, they would need to be replaced to meet the other productions. That's already told you. Material C and D are in stock as a result of previous overbuying, and they have a restricted use. C and D restricted use தாங்க இருக்கு. ஏற்கனவே வாங்கி வச்சிட்டோம். Okay. Best use என்னவோ அதை எடுத்துக்கணும். Okay. No other use could be found for material C. Material C வந்துச்சுன்னா realizable value எடுத்துக்கலாம். But the units of D could be used in another job as a substitute for 300 units of material E, which currently cost us 5 rupees per unit, of which the company has no units in the stock at the moment. Okay, this is logic. D க்கு பதிலா ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்ளம் X ன்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. D வேணும்னா சேல் பண்ணலாம், இல்லனா இதுக்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப X வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. X என்ன ரேட்டுக்கு வாங்கி இருக்கணும்? 5 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கணும், 300 யூனிட் வாங்கி இருக்கணும். 300 × 500 ரூபாய், 5 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற D யூஸ் பண்ணிக்கலாம். we can use a D. clear? this is the logic. அப்ப A வந்து புதுசுன்னு வச்சுக்கலாமா, ஸ்டாக்கே இல்ல, நியூ பர்ச்சேஸ். அப்ப A உடைய விலை என்ன? 1000 ரூபாய். இன்னைக்கு என்ன ரேட் கொடுத்து வாங்கணும்? 6 rupees. மெட்டீரியல் காஸ்ட் 6000. B வரும்போது ஏற்கனவே 600 இருக்கு, ஆனா இது வந்து என்னது ரெகுலர்லி யூசபிள், அதனால வேற வழி இல்ல. 600ல ஏற்கனவே ஸ்டாக் 600 இருக்கு, இன்னொரு 400 வாங்கணும். ஏற்கனவே இருந்தாலும் அது ரெகுலரா யூஸ் பண்றதானே, புது ரேட் தான் நம்ம எடுத்துக்கணும். 5 rupees, 5000 rupees. C வரும்போது இது தேவையே இல்ல, 1000 யூனிட்ஸ் வேணும், ஆனா ஏற்கனவே வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கிறது எவ்வளோ? 700. அது போக பேலன்ஸ் 300 புதுசா வாங்கணும்.
ஏற்கனவே வாங்கினது பல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கும் போது இது 3 இருக்கலாம். பட் இன்னைக்கு அது வித்தா எவ்வளவு போகும்? 2.5. சோ இதுக்கு எனக்கு 2.5 கிடைச்சா போதும். இந்த 300 என்கிட்ட இல்லாதது புதுசா வாங்கினாக்க 4 rupees கொடுத்தாக்கணும் அந்த ரேட் எடுத்துக்கணும். So what's the value? 2950. ஓகே. அண்ட் டி வரும்போது ஐ மீன் நீட் ஆஃப் 200 யூனிட்ஸ். ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இருக்கு. அப்ப ஸ்டாக் இருக்கு, எனக்கு தேவையில்லை, ஓவர் பர்ச்சேஸ் அப்படின்னா இதோட நெட் ரியலைசபிள் வேல்யூ வந்து 6. ஆனா டிக்கு வந்து ஆல்டர்னேட் யூஸ் இருக்கு. ஆல்டர்னேட் யூஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸ் வாங்க வேண்டிய காஸ்ட் குறைக்கும். எவ்வளவு ரேட் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கு? 300 into 5 rupees கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ரெண்டுல whichever is lower. Okay, sorry, whichever is higher than best use. 200 into 6 is 1200 rupees நம்ம வெளியில வித்திருக்கலாம். வேற பர்பஸ் யூஸ் பண்ணா 1500 கிடைச்சிருக்கும். 200 300க்கு தேவைப்படுது. இது 300 units is equal to 200 units of that one. இது 200 போடலாம், இல்லன்னா அது 300 போடலாம். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணும்? எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? நீங்க வித்தா 1200 ரூபாய் கிடைக்கும், எக்ஸ் பதிலா யூஸ் பண்ணா 1500 ரூபாய் நமக்கு பெனிஃபிட். சோ அப்ப ரெண்டுல whichever is higher வந்து 1500 can be taken. So the material cost is now found out this way. This is how you can calculate the material cost here. 15,450 or 16? 15,450. Okay. Hope you'll be now able to understand this illustration. So relevant costing உடைய லாஜிக் இதுதான்ப்பா. Question number 1 என்ன சொல்லியிருக்கிறோம்? Now, estimated is engaged in manufacturing activities. It has received a request from one of its important customers to supply a product which will require conversion of material M, which is a non-moving item. Okay, non-moving item. ஏற்கனவே ஒரு ஐட்டம் இருக்கு, அது தேவையில்லை. அப்ப ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அதுதான் தேவை இல்லாத ஒரு ஐட்டம். The following details are available. Book value of the material B M 60, realizable value 80, replacement cost 100. Non-moving, non-required அப்படின்னா நீங்க எந்த வேல்யூ எடுத்துட்டீங்க? Book value is dummy. இனிமேல் ஏன் வாங்க போறேன்? அப்ப எந்த வேல்யூ எடுத்துக்கணும்? 80 எடுத்துக்கணும். It is estimated that the conversion of 1 unit of M into 1 unit of finished product will require 1 labor hour. At present, labor is paid at the rate of ₹20 per hour. Other costs are as follows. Out of pocket cost, கையில இருந்து பணமா வெளியே போறோம் இந்த வேலை செய்யறதுக்கு, அது 30 rupees ஆகுது. Allocated overheads ஏற்கனவே overheads நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது இருக்குன்னு நம்ம allocate தான் பண்றோம். இதை நம்ம செய்யலனாலும் அந்த overhead நம்ம bear பண்ணி தான் ஆகணும். So it is like a fixed overhead. Never bother about that one. Right. Now, the labor will be redeployed from the other activities. வேற ஒர்க்ல இருந்து redeploy பண்றோம். It is estimated that temporary redeployment will result in no loss of contribution. அவன் சும்மா தான் உட்கார்ந்துருக்கான் வேற ஒரு ரூம்ல, அவனை தூக்கி இங்கே போடுங்க, வேலையை வாங்குங்க. சோ அப்ப அவங்க ஏற்கனவே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம், அவனை இங்க இருந்து இங்க மாத்தினால பெருசா சம்பளம் அடிஷனலா நான் செலவு பண்ண போறது இல்ல. The salary what I really pay is no, it's a sunk cost, not recoverable. That will be called as sunk cost. So it is also be not considered. Okay, the employees to be redeployed are permanent employees of the company. Permanent வேலையை விட்டு அனுப்ப முடியாது, வேலையே இல்ல, சும்மா இருக்கிறதால இந்த வேலையை வாங்கிக்கலாமே, ஒரு லாபம் வரும் இல்லையா? அதனால எனக்கு லேபர் காஸ்ட் என்ன அடிஷனலா வரப்போறது? ஒன்னும் வரப்போறது இல்ல. அப்ப what is the minimum price you supposed to charge? மெட்டீரியலுக்கு வந்து 80 rupeesம், லேபருக்கு 0வும், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் 30 rupeesம். அப்ப 110 can be the minimum rate you fix. இதான் relevant costing ஓட லாஜிக். சோ இது வந்து லேபரும் சேர்த்துட்டேன், மெட்டீரியலும் சேர்த்துட்டேன், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்டும் சேர்த்துட்டேன். ஐ திங்க் இது 7 மார்க்கு தான் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ 7 மார்க்குக்கு தான் வருது அப்படின்னு சொன்னாக்க இல்ல, இதுல வருது செகண்ட் டாபிக்ல வருது, ரெலவென்ட் காஸ்டிங்ல வருது. ஃபர்ஸ்ட் டாபிக். ஆமா, 14 மார்க்ஸ் டாபிக். அப்ப மூணுமே சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, மெஷின் எல்லாமே சேர்த்து எக்ஸாம்பிள் மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு.
புதுசா மெஷின் வாங்குறேன்னா இல்ல ஏற்கனவே இருக்கிற மெஷின்ஸ் இப்ப டிஸ்கார்ட் பண்ண போற மெஷினை யூஸ் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டிஸ்கார்ட் பண்ண போறேன்னா அந்த லாஜிக் யோசிச்சீங்கன்னா அந்த டாபிக் ஓவராயிடும். கிளியர்? Now, இதோட தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் சொல்றேன். Relevant cost. Cost affected due to the decision நால என்ன காஸ்ட் அடிஷனல் செய்றீங்களோ அதை எடுத்துக்கணும். Like all variable cost will come. Fixed cost வருமானா only if there is an incremental fixed cost due to your decision will come, otherwise will not come. Any incremental cost like out of pocket cost இருந்தா அதை சேர்க்கணும். இதெல்லாம் தான் நமக்கு relevant costக்கான எக்ஸாம்பிள். எது சேர்க்க கூடாதுன்னா fixed cost ஜெனரலா சேர்க்க கூடாது, sunk cost சேர்க்க கூடாது, variable cost that do not change with the decision. Variable cost தான், ஆனா நான் எடுக்கிற முடிவுனால இது ஒன்றும் பெருசா சேஞ்ச் ஆக போறதுனால சேர்க்க கூடாது. Book value of the asset is always irrelevant. கிளியரா நீங்க இந்த ஒரு சின்ன லாஜிக் வச்சுட்டா relevant costing கான்செப்டை நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். கிளியர்? I leave the question number 3 to be solved by yourself. Okay, அதை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். I'll now move on to the next content. டார்கெட் காஸ்டிங் பார்த்தலாமா? ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஓவர் டார்கெட் காஸ்டிங். டார்கெட் காஸ்டிங்னா வெளியில மார்க்கெட்ல 100 ரூபாய் போயிட்டு இருக்கு, திடீர்னு காம்படிட்டர் வந்து 90 rupees விற்கிறான். 100 ரூபாய்க்கு சௌரியமா வித்துட்டு இருந்தோம், காம்படிட்டர் 90 rupees விற்கும் போது நான் 100 rupees ஃபிக்ஸ் பண்ணி என்னோட ப்ராடக்ட் சேல் பண்ண முடியாது. So I had to sell at 90. 100 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு ஒரு 90 rupees செலவாச்சு, 100 rupees வித்த 10 ரூபாய் லாபம் இருக்கு. 90க்கு வித்தாலும் அது லாபத்தையும் பார்க்கணும். 90 rupeesல 5 rupees எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா நான் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 85 rupees குள்ளார பண்ணி ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன காம்பனன்ட் நான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அதுல தேவையில்லாத விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வரணும். Now, so target costing, now the easiest content, but sometimes we may expect the illustration also. ஒரே ஒரு முறை வந்திருக்கு, so rare தான், but ஒரே ஒரு முறை வந்திருக்கு. We'll fix the price and within that price you have to manufacture. Okay. Be manufacturing. இதுல புக்ஸ் தான், புக்ல இருக்குது தான். ஓகே, நான் ரீவொர்க் அவுட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன், அவ்வளவுதான். எக்ஸாம்ல வந்தது. ஓகே, எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் தான். இப்ப நான் சூஸ் பண்ண பல காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் பேஸ்டா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு தேவையான கான்செப்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்குள்ள தான் வரும். ஓகே, B manufacturing company sells its product at 1000 per unit. Due to competition, its competitors are likely to reduce the price by 15%. அப்ப 850 rupees நம்ம காம்படிட்டர்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, இப்ப வேற வழியில நாம ரெடியூஸ் பண்ணிருக்கோம். B wants to respond aggressively by cutting 20%. நம்ம என்ன பண்றோம்? 800 rupeesல சேல் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது பிளான் பண்ணிட்டோம். அப்ப 800 rupeesல சேல் பண்ணி எனக்கு லாபம் வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும் அதை நம்ம பார்க்கணும். ஓகே, and expects that the present volume 1,50,000 units per annum will increase to 2 lakhs. நீங்க 1000ல இருந்து 800 குறைச்சீங்கன்னா 1,50,000ல இருந்து 2 lakhs 50,000 units எக்ஸ்ட்ரா விற்க முடியும். B wants to earn 10% target profit on sales. இதுல 800ல ஒரு 10% 80 rupees ப்ராஃபிட் வந்துடும். அப்ப என்னோட காஸ்ட் வந்து 720 குள்ளார நான் மேனுஃபேக்சர் பண்ணணும், இதான் என்னோட இன்டென்ஷன். ரைட், now 720 is my target. 150 1.5 lakhs ல இருந்து 2 lakhs மாத்துறேன். எக்ஸிஸ்டிங் இது டார்கெட். என்ன கேக்குறாங்க?
calculate the target cost per unit and target cost for the proposed volume showing breakup of different elements and prepare target product profitability statement also. Target cost வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம per unit கண்டுபிடிக்கணும், total volume ஆன 2 lakhs calculate பண்ணணும். So per unit போடலாமா? Direct material cost being 385, 720 வரணும். Direct manufacturing labor cost வந்து 50. Direct machinery cost per unit 60. Factory overhead, machine cost 60. Manufacturing overheads, number of orders being 21,250 orders, per order 80 rupees ஆகுது. 21,250 orders, ஒரு ஆர்டர் பண்ணா 80 rupees செலவாகுது. மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ். இப்ப நம்ம 2 லட்சம் யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப 2 லட்சம் யூனிட்டுக்கு ஆர்டரிங் மட்டும் இவ்வளவு செலவாகுது. என் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து 22,500 ஆர்டர்ஸ் பண்ணோம், 21,050 ஆர்டர்ஸ் குறைக்கும். EOQ ஓட சேர்த்துக்கிறீங்க எவ்வளவு 8.5. இது வந்து ஆர்டரிங் காஸ்ட் 8.5. டெஸ்டிங் காஸ்ட் 2 per hour. 45 லட்சம் யூனிட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப 35 லட்சமா குறைஞ்சிருச்சு. ஆர்ஸ் டெஸ்டிங் ஆர்ஸ் குறைஞ்சிருச்சு. 30 lakhs into 2, 30 lakhs into 2, okay, by 2 lakhs, the value being 30 rupees. Testing cost 30 rupees. Units reworked சரியா வரல, அதனால சரி பண்ணிட்டே இருக்கிறோம். முன்னாடி 12,000 பண்ணி இருக்கிறோம், இப்ப வேகமா பண்ணி இருக்கோம். டெஸ்டிங் குறைஞ்சதால 13,000 பண்ண வேண்டியதா இருக்கு. 13,000 per testing வந்து எனக்கு 100 rupees செலவாகுது, divided by 2 lakhs. Rework cost வந்து 6.5. இது total manufacturing cost 540. Manufacturing overheads are allocated using relevant cost drivers. அது ஓகே. அதர் இந்த காஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க? ஏபிசி காஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏபிசி ஐடியா இருக்குல்ல, ஏபிசில கொஸ்டின் வருது ரெகுலரா. 3 முறை வந்திருக்கு, ஒரே ஒரு முறை மட்டும் த்ரூபுட்ல மாத்திட்டான். த்ரூபுட் இஸ் சிமிலர் டு மார்ஜினல் காஸ்டிங், ஸ்லைட் வேரியேஷன் இஸ் தேர். ஓகே, எகைன் மார்ஜினல் காஸ்ட் வேரியேஷன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. Other operating cost per unit for the expected volume are estimated as follows: research and design and marketing and customer services. இது ஒரு 180 வருது. 720 நம்முடைய இது வந்து research and R&D as well as marketing. இது total cost, நம்முடைய target cost reach பண்ணிட்டோம். Now you have to find out the cost for 2 lakhs units. Okay. So proposed volume எவ்வளோ, cost breakup ஓட prepare target product profitability statement also. Profitability statement போடும்போது இந்த cost sheet மாதிரி போடலாம். இப்ப இது 2 lakhs யூனிட்டுக்கு மாத்தி போட்டீங்கன்னா வேலை முடியாது. ஓகே, 1,440 lakhs சேல் பிரைஸ் நான் நம்பி போட்டிருக்கிறேன், கரெக்ட் தானே? ஓகே, selling price 800 reduced to 800 இல்லையா? அப்ப 800 into 2 lakhs 1,600 lakhs. அப்ப your profit being 160 lakhs. 160 lakhs. இதான் profitability statement முடிஞ்சு போச்சு. ஓகே, புக்ல பிரசன்டேஷன் எப்படி கொடுத்துருப்போம்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு R&D அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணி தனியாக காமிச்சிருப்பேன். அப்படியும் போடலாம். ஜிபி தனியா, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் தனியாவும் பீனல் அக்கௌண்ட் தனியாவும் போடுற ஸ்டைல்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். திஸ் வில் பி த ட்ரேடிங் ஐட்டம். ஜிபி கண்டுபிடிச்சாச்சு. R&D வந்து ஆப்பரேட்டிங் காஸ்ட் சொல்லிட்டு அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதாவது பீனல் அக்கௌண்ட் போட வேண்டியது. சோ யூ கெட் த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஹியர். Question number 2 in target costingல
Desktop manufactures and sells 7,500 units of product. The full cost per unit is 100. Full cost per unit on the 100. The company has fixed its price so as to earn 20% return on investment of 9 lakhs. Up 9 lakhs is 20% for 7,500 units. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? 24. Okay. Calculate the selling price per unit from the above. Also calculate the markup on full cost basis. 100 markup full cost basis na 24 add பண்றீங்க 124. Percentage சொல்லணும்னா 24 is your markup on your 100. Markup அப்படிங்கிற term வந்து cost plusல வரும். Margin சொன்னால் sales plusல இருக்கும். 10% margin சொன்னால் sales 10%. Markup 10% cost 10%. Okay. If the selling price is calculated above represents a markup of 40% on variable cost per unit, calculate the variable cost per unit. 124 above value 124. So 124 represents what? Represents a markup of 40% on variable cost. Variable cost plus markup is equal to selling price. அப்ப selling price வந்து 124, then 40% markup na variable cost 100 இருந்துச்சுன்னா இது 40, இது 140. 140 share is equal to 124. அப்ப 40 shares எவ்வளவு இருக்கும்? அப்ப variable cost எவ்வளவு வருது? 89 and 35. Is that clear? See, இந்த மாதிரி just guess பண்ணி சொல்ற மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து இந்த காஸ்ட் வரணும், அப்ப சேல்ஸ் பிரைஸ்ல இந்த பர்சன்டேஜ் போக என்ன காஸ்ட், அல்லது வேரியபிள் காஸ்ட்ல இந்த காஸ்ட் வரணும். சோ இந்த மாதிரி क्वेश्चंस தான் மேக்ஸிமம் டார்கெட் காஸ்ட் வரும். இந்த காஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தியரி படிக்கும்போது ஈஸி, பிராக்டிகல் லைஃப்ல ரொம்ப டஃப். நீங்க டூர் போறீங்க, உங்க அப்பா கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டீங்க, நீங்க கிளியரா பிளான் பண்ணீங்க 5000 ரூபாய்க்குள்ள டூரை முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா வரும்போது 5000 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கி வச்சிருப்போம். டார்கெட் 5000. அப்ப பிராக்டிகல் லைஃப்லயும் அதே மாதிரி இந்த குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது 5000 தான். அதுக்குள்ள எப்படி நான் என்னென்ன விஷயம் நான் ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கறத பிளான் பண்றேன். பிராக்டிகல் லைஃப்ல இது ரொம்ப டஃப். Calculate the company's income if it had changed the selling price to 115. At this price, the company would have sold 6,750. 7,500 units இப்ப வித்துட்டு இருக்கும்போது நீங்க 24 ரூபாய் லாபம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவே அவங்க பிரைஸ் 115 ஆக்கிட்டாங்கன்னா, கரண்டே தெரியல, 115 ஆக்கிட்டாங்கன்னா உங்களுடைய காஸ்ட் வந்து 100 ரூபீஸ்ங்க. கரண்ட் காஸ்ட், ஃபுல் காஸ்ட். அப்படின்னா 15 rupees is your profit. If your number of units sellable is only 6,750 சொன்னால் what is your profit? 6,750 into 15 rupees is your profit. 1,75,500. ஆனா இது நீங்க எதிர்பார்த்தீங்க 2,62,500 எதிர்பார்த்தீங்க. 7,500 யூனிட்ஸ் வித்தீங்க, ஒரு யூனிட்டுக்கு உங்களுடைய மார்க்கப் ஆன 24 rupees கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா நடந்தது 6,750 யூனிட்ஸ் விற்க முடிஞ்சது, 15 rupees தான் ப்ராஃபிட் ஆட் பண்ண முடிஞ்சது. In response to the competitive pressure, the company must reduce the price to 105 next year in order to achieve the sales 7,500. இப்ப வச்சிருந்த அதே 124 rate fix பண்ணிரு. இல்ல தனி, இது தனி, தேர்ட் தனி. ஓகே, இது போட்டாச்சு. தேர்ட் क्वेश्चनக்கு இது ஆன்சர். ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிறப்ப 115, காஸ்ட் வந்து எடுத்தோடனே 100 ரூபாய் போட்டுருக்கோம் பாருங்க. நான் என்ன நினைச்சேன், 100 plus 24 ரேட்டுக்கு விற்கலாம், 7,500 யூனிட்ஸ் விற்கலாம் நினைச்சேன். பட் ஃபைனலா என்ன ஆயிடுச்சு, 115 தான் விற்க முடியுது. 15 rupees தான் ப்ராஃபிட் ஃபார் 6,750. This is the profit. In response to the competitive pressure, the company must reduce the price to 105 next year. இந்த ரேட்டுக்கு விற்க முடியாது. நீங்க பாட்டுக்கு 115 போட்டீங்கன்னா 6,750 தான் போகும். இது டிஃபரெண்ட். இது கரெக்ட் தானே? இது டவுட்டா?
price. ஓஹோ, இந்த ஆன்சர் எவ்வளவு வருது சொல்லுங்கப்பா. 1,00,000. இது எவ்வளவு வருது? 1 lakh. ஓகே, நோ இஷ்யூஸ். பிக்ஸ்டு காஸ்ட் இல்லாம லாபம், பிக்ஸ்டு காஸ்டோட லாபம், நோ இஷ்யூஸ். வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் எடுத்திருக்கிறோம். 89ங்கிறது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 1,80,000 இஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட். இது 24 கிடையாது. 124 minus 89 எடுத்திருக்கணும். அப்ப என்ன நம்பர் வருது? அது புக்ல போட்டுருக்கேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு டீச் பண்ணது டோட்டல் காஸ்ட் பேஸ் பண்ணி, புக்ல போட்டது மார்ஜினல் காஸ்ட் பேஸ் பண்ணி போடுறேன், நோ இஷ்யூஸ். 2 dimensions are there, there won't be any problem. இப்ப இந்த முன்னாடி போட்ட இதுல என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு? நீங்க எதிர்பார்த்தது இது, நீங்க எதிர்பார்த்தது இது, நடந்தது இது. வாட் இஸ் a change in your profit? Understand your book answer. அதான் ப்ராப்ளம். இங்க வந்து போடும்போது of course இந்த நம்பர் வந்து அப்பா போட்டுருக்கோம். நீங்க no issues, 24 போடுங்க, 15 போடுங்க, then you will also get the no problem. No, the same answer. வேல்யூ டிஃபரன்ஸ் வந்து அல்டிமேட் காஸ்ட். ரெண்டுமே ஃபிக்ஸ்டு காஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுருக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஃபைனல் ஆன்சர் சேமா தான் வரும். ஆனா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களால 6,750 தான் சேல் பண்ண முடியும். if you continue to fix the same price but you want to reduce the price. 105 வெச்சீங்கன்னா உங்களால 7,500 யூனிட் சேல் பண்ண முடியும். ஓகே, பட் 105 சொன்னால் உங்களுடைய காஸ்ட் எவ்வளவு போயிடுது? 89 போயிடும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் மட்டும்னா, சாரி வேரியபிள் காஸ்ட் மட்டும்னா. அது பதிலா நீங்க வந்து 89 டோட்டல் காஸ்ட் போட்டீங்கன்னா 100 rupees போயிடும். மார்ஜினல் காஸ்ட் ஆங்கிள் உங்களுக்கு 16 rupees ப்ராஃபிட், டோட்டல் காஸ்ட் ஆங்கிள் பார்த்தா 5 rupees ப்ராஃபிட். Okay. The company also plans to reduce its investment to 8,25,000. If a 20% return on investment should be maintained, what is the target cost per unit? இப்ப வந்து பாருங்க, target cost கண்டுபிடிக்க போறேன். Okay, your marginal cost being 89, அது அவாய்ட் பண்ண முடியாது. சேல் பிரைஸ் இங்க எவ்வளவு இருக்கு? 105. இப்ப எவ்வளவு ப்ராஃபிட் நீங்க இதுல இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? 20% on 8,25,000. 22 rupees. 8,25,000 into 20% for 7,500 units. அப்ப ஒரு யூனிட்டுக்கு நான் 22 rupees எதிர்பார்க்கிறேன். அப்ப என்னுடைய டார்கெட் காஸ்ட் பி 83 rupees. வேரியபிள் காஸ்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா, மார்ஜினல் காஸ்ட் மட்டும் எவ்வளவு வருது? 83 rupees. சப்போஸ் யுவர் கரண்ட் மார்ஜினல் காஸ்டிங் பீங் 89 சொன்னா பண்ணக்கூடாது இல்லை, ஏதாவது குறைக்க பார்க்கணும். மெட்டீரியல் காஸ்ட் குறைக்க முடியுமா? லேபர் காஸ்ட் குறைக்க முடியுமா? இந்த மாதிரி we have to plan. பிசினஸ் க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாம் வந்துருச்சு, 60 மார்க் வாங்கணும், படிக்கிற நேரம் இல்ல, குறைக்கிறோமா இல்லையா? 60 மார்க் வந்தாகணும், எது தேவையில்லையோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இதெல்லாம் தேவையில்லை. வாட்ஸ்அப், மொபைல், ஷார்ட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? ஓகே, சோ இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டயத்தை. Now let's move to the third question on target costing. Third question on target costing. எதுப்பா? அவன் டார்கெட் காஸ்டிங் மட்டும் தான் கேட்டிருக்கிறான், கமெண்ட் கேட்கல. கமெண்ட் கேட்டாங்க சொல்லுங்க, we have to reduce some other cost component reduce பண்ண பிளான் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா apply the EOQ and levels and all இதெல்லாம் யூஸ் பண்ணோம். லேபர் காஸ்ட் வரும்போது ரெமுனரேஷன் ஸ்கீம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஓவர் டைம் பாக்குறது, இதெல்லாமே நீங்க சஜஷனா கொடுக்கலாம். ரைட், கொஸ்டின் நம்பர் 3, டார்கெட் காஸ்டிங்ல கொஸ்டின் நம்பர் 3. ABC Enterprises has prepared a draft budget for the next 3 years. பட்ஜெட் வந்து 10,000 யூனிட், அதோட செல்லிங் பிரைஸ், வேரியபிள் காஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. The board of directors is dissatisfied with this budget and asks working party to come with a alternate budget to spend 28,000 on advertisement. இதுக்கு அவங்க 28,500 ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணோம். Set the target sales price to 32. 32 மாத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. நம்மளால 10,000 பட் 30. இது பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் மாதிரியே இருக்கும் பாருங்க. அதனால இது வந்து ரெலவென்ட் காஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அண்ட் டார்கெட் காஸ்டிங், த்ரூபுட் அக்கார்டிங் சொன்னாலும் எல்லாமே வேரியேஷன்ஸ் ஆஃப் த மார்ஜினல் காஸ்டிங். வேரியேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங்.
If you spend 2 to 3 days, you can finish up all the 25,000. It is expected that the sales volume will also rise in spite of price rise to 12,000. 10,000 பதிலா 12,000 யூனிட் போயிடும். இது வந்து பட்ஜெட்டிங் மாதிரியே தான் இருக்கும். சேல்ஸ் வந்து 30 பதிலா 32. எவ்வளவு வருதுங்க வேல்யூ? 3 lakhs. 3 lakhs 84,000. Okay. In order to achieve the extra production capacity, however, the workforce must be able to reduce the time taken to make each unit of the product. It is proposed to offer a pay and productivity deal in which the wage rate per hour is increased to 4. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, டார்கெட் காஸ்டுக்குள்ள எப்படி பண்றது போன இல்லஸ்ட்ரேஷன்ல கேட்ட क्वेश्चन பதில் வந்துச்சு. 89 83 குள்ள பண்ணனும். மெட்டீரியல் காஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க, லேபர் காஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படினா இந்த இடத்துல வந்து எதை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்காங்க? லேபர் காஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்காங்க. லேபர் காஸ்ட் வந்து இப்போதைக்கு எவ்வளவு வந்திருக்கு? 6 rupees. இப்போ 4 rupees increased to 4. Okay, the hourly rate for variable overhead will be unaffected. இது சேஞ்ச் ஆகாது, அது மட்டும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி இருக்காங்க. அதாவது 4 rupees இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இருக்காங்க. எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லல, அது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 hours variable overhead அப்படினா 2 hours labor cost. 2 hours 8 rupees னா 3 rupees கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்றோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கும்போது 3 4 ஆக்குறோம். ஆனா இதுல சேஞ்ச் இல்லன்றாங்க. வேரியபிள் ஓவர்ஹெட்ல சேஞ்ச் இல்ல, பர் ஹவர்ல சேஞ்ச் ஆகல. ஆனா அவன்கிட்ட என்ன சொல்லிருக்கோம், இதை குறைக்க பாரு. 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் 3 ரூபாய் கொடுத்தோம், 6 ரூபாய் கொடுத்தோம். இப்ப நான் 4 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா வேலையை 2 மணி நேரத்துக்கு பதிலா 1.5 மணி நேரமா 1.25 மணி நேரம் முடிக்க பாருங்க அப்படின்னா இன்டியூஸ் பண்றது டு மேக் them work better. Right. Now, ascertain the target labor time required. அப்ப எத்தனை நேரத்துக்குள்ள முடிக்கணும்? அப்ப எல்லா காஸ்டையும் கண்டுபிடிங்க, லேபர் காஸ்ட் கண்டுபிடிங்க. அது 1 மணி நேரம் 4னா 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா லேபர் hours taken will be calculated. இப்ப வந்து 2 மணி நேரம் தேவைன்னா 12,000 மணி நேரத்துக்கு யூனிட்டுக்கு 24,000 மணி நேரம் தேவை. இதை குறைக்க ட்ரை பண்ண சொல்றாங்க அந்த டார்கெட் காஸ்ட்டுக்கு. லாஜிக் புரியுதா? இப்ப பாருங்க, சேல்ஸ் போட்டாச்சு, டோட்டல் காஸ்ட் என்னென்ன காஸ்ட் தெரியுமா எல்லாமே போடுங்க, பேலன்ஸ் இருக்கிறது லேபர் காஸ்ட். அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 25,000 எதிர்பார்க்கறீங்க. அடிஷனல் ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 28,500. எப்படி வேணாலும் போடலாம், புக்ல ஒரு பேட்டர்ன் போட்டிருப்பேன், இங்க லாஜிக் புரிஞ்சுச்சுன்னா யோசிங்க. 28,500 லேபர் காஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு? 8 into 12,000 96,000. அது லேபரோட சேர்த்துக்கலாம், அதனால இப்ப நீங்க கனெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ப்ரொபோர்ஷனல் சேர்த்துக்கலாம். டைரக்ட் லேபரும் வேரியபிளும் சேர்த்துருங்க. ஓகே, முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 3 plus 5 3.5 இருந்துச்சு. ரிவைஸ்ட் எவ்வளவு வரும்? 4 plus 5 4.5 மாறி இருந்து. லேபரும் ஓவர்ஹெடும் சேர்த்து பர் ஹவருக்கு முன்னாடி லேபர் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவருக்கு 3 rupeesனா 6 hour இருந்துச்சு. இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு 50 பைசானா 1 rupee. 6 plus 1 7 rupees தேவைப்பட்டுச்சு 2 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னா 3.5. இப்ப இது 4 ஆக்கிட்டீங்க, அது 0.5 அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4.5. ஓகே, அந்த லேபரும் ஓவர்ஹெடும் தனியாக கால்குலேட், லேபரும் வேரியபிள் ஓவர்ஹெடும் தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். And fixed cost 1,40,000. Come on, this is what about the cost for the labor as well as variable overhead. எவ்வளவு வருதுங்க? இது டோட்டல் 2,89,500. ஓகே, 3 பேலன்ஸ் வந்து இதுல இருந்து லெஸ் பண்ண எவ்வளவு வருது? 94,500 டிவைடட் பை 4.5 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 4.5ங்கிறது 21,000 hours. இது வந்து எவ்வளவு? 84,000. இது வந்து 10,500. இதுதான் இந்த நம்பர். Now கவனிங்க, இது கிளியர் தானே?
கவனிங்க, 21,000 hours needed for manufacturing 12,000 unit. per யூனிட்டுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? 1.75. அதாவது முன்னாடி 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க, இப்ப 1.75. 1.75 into labor cost per hour 4, variable cost per hour 5. per unit basisல கண்டுபிடிக்கணும்னா புரியுது இல்லையா? 2 hours வந்து இப்ப என்ன குறைஞ்சு போச்சு, 21,000 ஹவர்ஸ்லயே முடிக்க முடியுது 12,000 யூனிட் அப்படின்னா 1.75 hours needed. லேபர் காஸ்ட் வந்து இப்ப முன்னாடி 3 rupees இருந்துச்சு, இப்ப 4 மாறி போச்சு. அப்படின்னா 1.75 into 4 போட்டீங்கன்னா 7 rupees. 1.75 into 0.5 போட்டீங்கன்னா 0.875. அப்படின்னா ரெண்டு காஸ்டும் சேர்த்து 7.875. முன்னாடி 6 plus 1 7 இருந்துச்சு, இப்ப 7.875 மாறி போச்சு. This the expectation of me. இந்த காஸ்ட் அதிகமா இருக்கு. ஓகே, என்ன காரணம்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகம் பண்றதுக்கு அவன் ஓவர் டைம் பார்க்க சொல்றோம். ஓவர் டைம் காஸ்ட் டபுள். அதனால முன்னாடி இருக்கிறதுக்கு விலை ஜாஸ்தி தான் இருக்கு, காஸ்ட் ஜாஸ்தி தான் இருக்கு, வால்யூம் ஜாஸ்தியானதுனால நம்ம எதிர்பார்த்து டார்கெட் காஸ்ட் வந்துச்சு. புக்ல எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. சி லாஜிக் புரிஞ்சுச்சுன்னா எப்படி வேணாலும் போடலாம். சோ புக்ல ஃபைனல் ஆன்சர் இதுதான். இந்த மாதிரி எக்ஸ் ஒய் எல்லாம் வச்சு போட்டிருக்கிறேன், பட் இப்ப நம்ம லாஜிக்கலா யோசிச்சாலே ஆன்சர் வந்துருச்சு. சோ முதல்ல என்ன பண்றேன், டார்கெட் ப்ராஃபிட், ஃபிக்ஸ்ட் காஸ்ட், அடிஷனல் காஸ்ட், இதுதான் என்னுடைய இது. அப்ப சேல்ஸ்ல போட்டோம்னா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இது வரணும். அப்ப ஒரு யூனிட்டுக்கு 16.125 கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் ரெப்ரசன்ட்ஸ் வாட், ஆல் தி வேரியபிள் காஸ்ட். சோ இதுல டார்கெட் வேரியபிள் காஸ்ட் இது, மெட்டீரியல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, பேலன்ஸ் இருக்கிறது லேபர் வேரியபிள் காஸ்ட் போட்டுருக்கேன். இப்படியும் போடலாம். இப்ப நான் ஃப்ரெண்ட்லியா பேசுற போது ஆன்சர் வரல, அந்த மாதிரியும் நீங்க போடலாம். எது பெட்டரா இருக்குன்னு பாருங்க. Once you understand the logic, the solution will be very easy. இதான் டார்கெட் காஸ்ட் உடைய மாடல். ஓகே, சொல்லுங்க பா. டிரான்ஸ்போர்டேஷன் தெரியுமா? Please. ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் கிளியர், அசைன்மெண்ட்டும் கிளியர். யூவி மெத்தடா ஆக்குபெட்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ மினிமம் நம்பர் இருக்கும், அதுல இருந்து லூப் வராத நம்பரா இருக்கு. லூப் வராத நம்பர்னா இல்ல சார், எப்சிலான் போடுறது. ஏன்னா யூஏவிசி போடுறதுக்கு அந்த இல்ல மினிமம் நம்பர் இருக்கு, இங்க அசைன் பண்ணிட்டு ரெண்டு மினிமம் நம்பர் வந்தா என்ன பண்றது? எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ 6 இருக்குன்னா அசைன் பண்ணவும் 6 இருக்கணும். ஆனா இன்ஸ்டெட் நான் 5 தான் இப்படி பார்த்தா அசைன் பண்ணிருக்கேன்னா ஒரு எப்சிலான் போடுறது பண்ணணும். எப்சிலான் போடுறதுல தான் நம்ம இருக்கு சொல்றோம். இந்த ரோடெக்ஸ் இந்த கோட் நியூ ரூட் ஃபார்ம் அலோகேட்டட் டு இல்ல சார், இல்ல சார், டிரான்ஸ்ஃபரேஷன் இல்ல நீங்க புரியுது. எப்சிலான் எங்க அலோகேட் பண்றோம், ஒரு பாயிண்ட்ல அலோகேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு பாருங்க ஒரு நிமிஷம், எதுல வேணும் அலோகேட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 37. Yeah. So இதுல லூப் அலோகேட் பண்ணது சோ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு எப்சிலான் தேவைப்படுது. Question given in page number 45. Okay. இப்ப இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எப்சிலான் அலோகேட் பண்ணி இருக்கிறேன் 0.5ல. ஓகே,
ஃபைனலா டெஸ்ட் பண்ணிட்டு அப்ப இதை விட்டுட்டு மத்த செல் அன்அலோகேட்டட் செல்ல வந்து 2.5 1.5 2 4 1 5.5 இருக்கு. அப்ப இதான் லோவஸ்ட் நம்பர், அங்க நான் அலோகேட் பண்றேன். அவ்வளவுதான். அப்படி தப்பா அலோகேட் பண்ண என்ன பண்றது? ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்ல சரியில்லைன்னு ஒரு திரும்ப ரீவொர்க் பண்ணணும். அதுவே நீங்க எதுல வேணாலும் அலோகேட் பண்ணலாம். See, you have the three models: northwest and least cost and Vogel's approximation method. Vogel approximation method is very closer to your answer. நார்த் ஈஸ்ட்ல ஏதோ ஒன்னு அலோகேட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு ஆன்சர் வருமானா இந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் 2-3 முறை பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் 2-3 முறை பண்ணணும். அப்ப ஓகல் வந்து க்ளோசர். எக்ஸாம்ல ஒரு முறை அலோகேட் பண்ணா போதும், அந்த மாதிரி தான் வரும். ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் ஒரு முறை பண்ற மாதிரி தான் வரும். அது மேல क्वेश्चंस காம்ப்ளிகேட் பண்ணி வர வாய்ப்பு இல்ல. ஏன்னா 7 மார்க்ஸ் தானே, 7 மார்க்ஸ் அது மேல கேட்க முடியும். அதனால நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டிரான்ஸ்போர்டேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வராது, வழிக்கு சொல்லு அப்படின்னு கேட்டா எந்த வழியை சொல்லுவீங்க? வீட்டுக்கு வரதுக்கு ஷார்டஸ்ட் ரூட் சொல்லுவீங்களா, நான் காம்ப்ளிகேட்டட் ரூட் சொல்லுவீங்களா? அது நார்த் வெஸ்ட். பட் அது வந்து ஷார்டஸ்ட் ரூட்டா இருக்கணும் அவசியம் இல்லாத நார்த் வெஸ்ட் கார்னர். நார்த்ல போடு, நார்த் வெஸ்ட்ல முதல்ல ஃபில் பண்ணு, அப்படி லைனா ஓனா ஃபில் பண்ணுவா அப்படின்னு சொல்றது பேசிக். அவன் 2-3 முறை வந்துட்டான், என்னப்பா சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்கு, அப்படியா ஒரு ஷார்ட் கட் சொல்றேன், இந்த பள்ளியே போ. Then we will be the improved matrix. Same happens in the case of transportation also. Right. Any others? நான் என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? Simulation. Simulation will be the last content. லாஸ்ட் கண்டென்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு, அதை போய் கவனிக்க முடியும். இது வந்து தாயக்கட்டை உருட்டுற மாதிரி, கட்டம் போட்டு தாயக்கட்டை உருட்டுனா எங்க உள்ளதா? உங்களுடைய நான் சயின்டிபிக் கால்குலேட்டர்ல கூட டைஸ் விளையாண்டது இல்ல, டைஸ் தான் இது. கட்டம் போடுறீங்க 1 2 3 4 டைஸ ப்ளே பண்ணீங்கன்னா த்ரோ பண்ணீங்கன்னா 3 வந்துச்சுன்னா 3 is your answer. ஓகே, பாஸா ஃபெயிலா? பாஸ் ஃபெயில தூக்கி போடுங்க. கான்செப்ட்ஸ் நான் டீச் பண்ணியிருக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸாம் என்ன தேவையோ அதை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நீங்க எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு முக்கியமான சாப்டர் வந்து this one, marginal costing. Marginal costingல புக்ல இருக்கிறது எல்லாமே பாத்துறீங்கன்னா you can clear the exams. புக்ல இருக்க சம்ஸ் எல்லாம் போட்டீங்களா? புக்ல இருக்க சம்ஸ் எல்லாம் போட்டு பாத்துருக்கீங்களா? எல்லாமே தரவு தெரியும், ஐடியா இருக்கு. அது இருந்தா போதும், you can clear the examination. Today's lecture is recorded. I may share also if you need, okay, to have the recap, okay. Specific chapters are இது எனக்கு கொஞ்சம் இருந்தா பெட்டர்னா இதுல கவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க, அந்த வீடியோ வந்து சொன்னீங்கன்னா நான் அதை ஷேர் பண்ணி விடுறேன், நீங்க பார்க்கலாம். ஓகே, ஏதாவது ஸ்பெசிஃபிக் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து எஸ்எஃப்எம் ஸ்டார்ட் பண்றேன். எஸ்எஃப்எம்ல அதே மாதிரி நான் 2 சாப்டர் முக்கியமாக 3 சாப்டர் முக்கியமாக கண்டுபிடிச்ச இந்த மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ரெடி, நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு அனுப்பியாச்சு. மேபி யூ கெட் டுமாரோ. எஸ்எஃப்எம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு எஸ்எம், நாளைக்கு எஸ்எஃப்எம். நாளைக்கு தான் மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ரெடி. ஓகே, மெட்டீரியல்ஸ் ரெடி. பிரிண்ட் அவுட் மட்டும் நாளைக்கு வரும் சார் சொல்லியிருக்காரு, பார்ப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம். Hope now you'll be able to understand where to focus for passing the examination. It's not knowing all the things. It's not about tapping correct point to score good mark. Meet you in the next class tomorrow. Okay. Thank you. Yeah.